Hello learners, welcome to NEET Strategies Tamil. My name is Rangila Rajas. You can call me RR. Okay, I have 7+ years of teaching experience. I'm here to make physics simple, clear and actually interesting. Okay, so already Sudarshan sir உங்களுக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லா நம்மளோட physics concept teach பண்ணிட்டு இருக்காங்க. So இந்த ஜர்னில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் நீட் 2026 எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு வெரி ஃபியூ டேஸ் தான் இருக்குது. எல்லாரோட ப்ரிப்பரேஷனும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ண வேண்டி நமக்கு மிரர் 30 ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நிறைய சாப்டர்ஸ் சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், ஓகே, சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய நீட் அண்ட் JEE PYQஸை இங்கே நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த 30 MCQஸும் ஓகே நம்ம நீட் 2026 எக்ஸாமில் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. சேம் மாடல் வர்றதுக்கு, சேம் கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் நாம் இந்த கிளாஸை என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் இல்லை இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எந்த கொஷின் வந்தாலும் எனக்கு நல்லாவே கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டை நல்லா படிச்சிருக்கணும். கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபார்முலா ஷீட் இருக்குதுன்னா ஃபார்முலா ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த செஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய PDF, அதாவது நோட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நம்மளோட நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு பின்ன அதிலிருந்து நீங்கள் டைரெக்டாக சேனலுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்பில் TNVKன்னு ஒரு நியூ கோர்ஸ் இருக்குது. ஓகே, TNVKன்னு ஒரு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் சார் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இப்போ நம்ம மிரர் 30 கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் நார்மலாக நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், TNVKன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் நமக்கு மிரர் இருக்கும். செகண்ட் ஃபோல்டரில் மிரர் 30 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள ஃபிசிக்ஸ்க்கான நோட்ஸ், கெமிஸ்ட்ரிக்கான நோட்ஸ், பயாலஜிக்கான நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செஷன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். A small spherical ball of radius r falling through a viscous medium of negligible density has the terminal velocity v. Okay, another ball of same mass but of radius 2r falling through the same viscous medium will have the terminal velocity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு JEE Main 2024 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் பால் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் பால் இருக்குது. பாலோட ரேடியஸ் வந்து R. ஓகே, இந்த பாலுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது, அது நமக்கு ரேடியஸ் Rன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாலிங் த்ரூ அ விஸ்காஸ் மீடியம். ஓகே, ஃப்ளூயிட்ஸில் நம்ம இது ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் பால் வித் ரேடியஸ் R இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் பாலை ஒரு விஸ்காஸ் மீடியத்தில் அது என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ இங்கே நெக்லிஜிபிள் டென்சிட்டி இங்கே நெக்லிஜிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட டெர்மினல் வெலாசிட்டியை V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் அதே விஸ்காஸ் மீடியத்தில் இன்னொரு பால் எடுக்கிறாங்க. ஓகே, அனதர் பால் வித் த சேம் மாஸ். ப்ரீவியஸாக ஒரு பால் எடுத்தாங்க இல்லையா? ஓகே, ரேடியஸ் R இருந்தது, டெர்மினல் வெலாசிட்டி நமக்கு V இருந்தது, டென்சிட்டி நெக்லிஜிபிளாக இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பாலோட கம்பேர் பண்ணும் பொழுது மாஸ் மாறலை. மாஸ் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. பட் ரேடியஸ் மாறி இருக்கு. ரேடியஸ் எவ்வளோ மாறி இருக்கு, 2r ஆக மாறி இருக்கு. ஓகே, அதே விஸ்காஸ் மீடியத்தில். ஓகே, அதே விஸ்காஸ் மீடியத்தில் நாம் இதையும் நம்ம ட்ராப் பண்ணுறோம், அது ஃபால் ஆகுது அப்படின்னா அதோட டெர்மினல் வெலாசிட்டி இப்போ என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க.
ஓகே ஸோ நமக்கு 2 பால் எடுத்திருக்கோம் ஓகே இது ball 1 அடுத்தது வந்து ball 2 கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஓகே ஸோ ball 1ஓட ரேடியஸ் வந்து r செகண்ட் பாலோட ரேடியஸ் நமக்கு 2r ஓகே ரைட் ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க டென்சிட்டி நமக்கு எப்படி இருக்குது டென்சிட்டி நமக்கு நெக்லிஜிபிளாக இருக்குது ஓகே டென்சிட்டி எப்படி இருக்குது டென்சிட்டி இட் இஸ் நெக்லிஜிபிள் ஓகே இப்போ ரெண்டாவது பால் இருக்கு இல்லையா ரெண்டாவது பால் ரெண்டுத்துக்குமே சேம் லிக்யூட் தான் எடுத்திருக்காங்க ஓகே சேம் மீடியம் என்ன மீடியம் சேம் விஸ்காஸ் மீடியத்தை என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க சேம் விஸ்காஸ் மீடியம் ஓகே ரெண்டு பேருக்குமே மாஸ் சேம் ஃபர்ஸ்ட் பாலுக்கு மாஸ் எம் ஆக இருந்ததுன்னா செகண்ட் பாலுக்கும் மாஸ் எம் தான் புரிஞ்சுதுங்களா ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட் பாலோட டெர்மினல் வெலாசிட்டி v ஆக இருந்ததுன்னா செகண்ட் பாலோட டெர்மினல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் v டேஷ்னு வச்சுக்கலாமா ஓகே இந்த v டேஷ் செகண்ட் பாலோட டெர்மினல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க கொஷின் புரியுதா ஓகே ரைட் ஸோ நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின் ஸோ நான் நல்ல பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட் எடுத்து இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நான் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சரியா ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஸ்பெரிக்கல் பால் வித் ரேடியஸ் r okay with the radius r அதோட terminal velocity v density எப்படி இருக்கு negligible ஆக இருக்கு சோ இப்போ அது நம்ம என்ன பண்றோம் ஒரு விஸ்காஸ் மீடியத்துல ஃபால் ஆகுது இல்லையா அதுல நம்ம இன்னொரு பால் எடுக்கறோம் இன்னொரு பாலுக்கு சேம் மாஸ் ப்ரீவியஸ் பாலுக்கு எவ்வளவு மாஸ் இருந்ததோ அதே மாஸ் தான் செகண்ட் பாலுக்கும் இருக்கு சேம் விஸ்காஸ் மீடியத்துல தான் அதுவும் ஃபால் ஆகுது பட் இந்த டைம் இந்த செகண்ட் பாலோட ரேடியஸ் 2r ஆக இருந்ததுன்னா terminal velocity என்னவாக இருக்கும்னு கேக்குறாங்க புரிஞ்சுதுங்களா சிம்பிள் क्वेश्चन ஓகே சோ டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா நாம என்னடா படிச்சிருக்கோம் டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா நீங்க ஃப்ளூயிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படி இல்லனா உங்களுக்கு ஃபார்முலா இருக்குதுன்னா ஃபார்முலா எடுத்து வச்சுக்கணும் ஓகே இப்போ ஃபார்முலா எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ரைட் சரியா அப்ப நான் இப்போ ஃபார்முலா எழுதுறேன் ஓகே உங்களுக்கு தெரியும் டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது v is equal to 2/9 r square ஞாபகம் இருக்கா r square rho g divided by eta okay r square rho g divided by eta okay so இதல என்னென்ன விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ண போறோம் நாம கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் பால் 1 ஓட வெலாசிட்டி v ஆக இருந்ததுன்னா பால் 2 ஓட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் இத தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம் இல்லையா ரைட் ஓகே இப்போ क्वेश्चनல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க क्वेश्चनல சேம் விஸ்காஸ் மீடியம் சேம் மாஸ் பட் ரேடியஸ் மட்டும் டிஃபர் ஆகுது கரெக்ட்டா ரேடியஸ் ஃபர்ஸ்ட் பாலுக்கு நமக்கு ரேடியஸ் r ஆக இருக்கு செகண்ட் பாலுக்கு நமக்கு ரேடியஸ் எப்படி இருக்கு 2r ஆக இருக்கு இல்லையா அப்ப யாரை நம்ம கம்பேர் பண்றோமோ என்ன டேட்டா அவசியமோ அதை மட்டும் இந்த ஃபார்முலால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டா போதும் ஆக்சுவல் விஸ்காசிட்டி ஃபார்முலா இதுதான் டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா இதுதான் பட் நம்ம கம்பேர் பண்ற ஆட்கள் யாருடா நம்ம கம்பேர் பண்ற ஆள் யாரு இந்த v யும் இந்த r ஓகே இந்த v யும் இந்த r so அப்ப நாம நினைப்போம் ஓகே மேம் அப்ப v is directly proportional to r கரெக்ட்டா மேம் கரெக்ட்டா terminal velocity is directly proportional to r அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா because நமக்கு டீடைலா கொடுத்திருக்காங்க இந்த டென்சிட்டிங்கிறது நெக்லிஜிபிள் ஆக இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப டென்சிட்டி நமக்கு நெக்லிஜிபிள் ஆக இருந்ததுன்னா v is directly proportional to r மேம் அப்படினு சொல்லிட்டு நாம நினைப்போம் எப்போ இந்த டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் பொழுது டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ஆக இருந்ததுன்னா v is directly proportional to r ன்னு நினைச்சிட்டு அதன் வழியாக நாம என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் பட் அப்படி பண்ண கூடாது பிகாஸ் அதுல இன்னொரு ஸ்டேட்மென்ட் இருக்கு என்னது ஃபர்ஸ்ட் பாலுக்கு எவ்வளவு மாஸ் இருந்ததோ அதே மாஸ் தான் செகண்ட் பாலுக்கும் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் பாலுக்கு எவ்வளவு மாஸ் இருந்ததோ அதே மாஸ் தான் செகண்ட் பாலுக்கும் இருக்கு அப்படினா இங்க மாஸ் கான்ஸ்டன்ட் தானே அப்படினா இங்க என்ன அர்த்தம் மாஸ் என்னடா மாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் சோ இப்போ மாஸ் கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா இங்க நான் மாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் மாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா இருக்கு அது கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மாஸ் மாறல இல்லையா ஃபர்ஸ்ட் பாலுக்கும் செகண்ட் பாலுக்கும் சேம் மாஸ் தான் இருக்கு இல்லையா சோ நான் என்ன பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ல என்னோட டென்சிட்டி இருக்குது இல்லையா இந்த டென்சிட்டி யூசுவலா உங்களுக்கு டென்சிட்டி ஃபார்முலா என்னது மாஸ் பை வால்யூம் இல்லையா டென்சிட்டி ஃபார்முலா என்னது மாஸ் பை வால்யூம் சோ டென்சிட்டிக்கு பதிலா நான் மாஸ் பை வால்யூம் கொடுக்க போறேன் ஓகே இந்த ஈக்குவேஷன்ல டென்சிட்டிக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கணும் மாஸ் பை வால்யூம் கொடுக்கிறோம் அப்ப இதே ஈக்குவேஷன்ல டென்சிட்டிக்கு பதிலா நான் மாஸ் பை வால்யூம் கொடுத்தா v is equal to 2/9 தெரியுதா நான் எழுதுறது நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் v is equal to
2/9 r square. Listen, r square இனி டென்சிட்டிக்கு பதிலாக மாஸ் கொடுத்துட்டு g அப்படியே இருக்கட்டும். ஈட்டாக்கு கீழே நம்மக்கிட்ட அந்த வால்யூம் இருக்குல்ல, மாஸ் பை வால்யூம் இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால். ஸ்பெரிக்கல் பால் தானடா. ஸ்பெரிக்கல் பாலோட வால்யூம் வேல்யூ நமக்கு என்னதுடா வரும்? 4πr. ஓகே, 4/3 πr கியூப்னு சொல்லி கணக்கு இல்லையா? எப்போ மாஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும் பொழுது அப்போ நான் டென்சிட்டியை எப்படி எழுதுறேன்? டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் இல்லை. ஓகே, மாஸ் பை வால்யூம். மாஸை இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் அப்படி மாற்றிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு இந்த ஆர் ஸ்கொயரும் இந்த ஆர் கியூப் ஆர் ஸ்கொயரோட கேன்சல் ஆனால் எனக்கு r⁻1 மட்டும் இருக்கும் இல்லையா? r⁻1 மட்டும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, அப்போ எனக்கு இந்த g வேண்டாம், ஈட்டா வேண்டாம், 4/3 வேண்டாம், பை வேண்டாம், மாசை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு என்ன கேட்டாங்க? வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, ரேடியஸை கொடுத்து இல்லையா? ரைட், வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, ரேடியஸை கொடுத்து. ஸோ வெலாசிட்டிக்கும் ரேடியஸுக்குமான ரிலேஷன் மாஸ் கான்ஸ்டன்டாக இருந்தா v is inversely proportional to r. V is inversely proportional to r. அதுவே டென்சிட்டி கான்ஸ்டன்டாக மட்டும் இருந்தால் டென்சிட்டியை மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் v is directly proportional to r square. அதுவே மாஸ் கான்ஸ்டன்ட்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல, சேம் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதை நாம் இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி தெரியுது? டெர்மினல் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. அங்கே நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர். மாஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும் பொழுது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஓகே, ஸோ நம்மளோட கான்செப்டில் நமக்கு ரேடியஸை கொடுத்துட்டு மாஸ் கேட்டிருக்கு. மாஸ் கான்ஸ்டண்டாக வச்சுட்டு ரேடியஸுங்கிற டேர்மை கொடுத்து நமக்கு வெலாசிட்டி கேட்டாங்க இல்லையா? அப்போ ரேடியஸ் ஆர், செகண்ட் பாலுக்கு 2r. மாஸ் கான்ஸ்டன்ட், அதை நான் ஃபார்முலா டெர்மினல் வெலாசிட்டியில் நான் இன்க்ளூட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்ச ரிலேஷன் என்ன? v is inversely proportional to r. ஓகே, v is inversely proportional to r. v is inversely proportional to r. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். அப்போ v is inversely proportional to r ஆக இருந்ததுன்னா நீங்கள் யோசிங்க, ரேடியஸ் வந்து இனிஷியல் ரேடியஸ் வந்து 6. ஓகே, தென் நல்ல கவனிங்க, செகண்ட் பாலோட ரேடியஸ் 2r. அப்போ செகண்ட் பாலோட ரேடியஸ் ஃபர்ஸ்ட் பாலோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது டபுள் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ஒரு குவான்டிட்டி டபுள் ஆனால் அதுக்கு இன்வர்ஸ் ரிலேஷனில் இருக்கக்கூடிய அதர் குவான்டிட்டி என்ன ஆகும்? ஹாஃப் ஆகும் இல்லையா? ரைட். ஸோ அப்போ இங்கே நமக்கு வெலாசிட்டி டபுள் ஆச்சு, சரி ரேடியஸ் நமக்கு டபுள் ஆயிருக்கு இல்லையா? ஓகே, வெலாசிட்டி அதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ அது என்ன ஆகும்? ஹாஃப் ஆகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாலுக்கு ரேடியஸ் ஆர், செகண்ட் பால் 2r, டபுள் ஆச்சு இல்லையா? ஸோ வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் பாலுக்கு v ஆக இருந்ததுன்னா செகண்ட் பாலுக்கு ஹாஃப் ஆயிருக்கும். ஸோ v/2 is the right answer. ஓகே, v/2ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. புரியுதா? ஒரு சிம்பிள் கொஷின், பட் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு இதை எப்படி சொல்கிறது, நல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் தெரியும். பிகாஸ் நமக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு வரும்பொழுது நிறைய கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுறது இல்லைல்ல. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை அட்டென்ட் பண்ணுறது இல்லை. அப்போ அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம அதை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு கொஷினும் ஒரு தடவைக்கு 2-3 டைம் நமக்கு கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு பின்ன என்ன கேட்டிருக்காங்கிறத எழுதி பார்க்கணும். முடிஞ்சால் டயக்ராம் ட்ரா பண்ணி பார்க்கலாம். தெரிஞ்ச ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி என்னென்ன ரிலேஷன் இருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். பண்ணிட்டு டேட்டா என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணால் போதும். ஃபார்முலாவில் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்கலாம், பட் கொஷினில் என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து எடுக்கணும். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ டென்சிட்டி கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா இதே டெர்மினல் வெலாசிட்டி ரேடியஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இதே டெர்மினல் வெலாசிட்டி ரேடியஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகுது எப்போ? மாஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும் பொழுது. கிளியராக இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஷின் கிளியராக இருக்கா? ஓகே, இனி நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் கொஷின். ஓகே, JEE Main 2022 கேட்ட கொஷின். JEE Main 2022 கேட்ட ஒரு கொஷின். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ மோஸ்ட்லி கேல்குலேஷன், இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் நமக்கு கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் ஃபார்முலாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் கேல்குலேஷன் பார்ட் நல்லா கவனமாக பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு கேல்குலேஷன் பேஸ்டாக வரக்கூடிய ஒரு கொஷின். இந்த கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a water drops of radius ஒரு 1 micrometer. A water drop of radius 1 micrometer falls in a situation where the effect of buoyant force is negligible. அப்போ ஒரு வாட்டர் ட்ராப்போட ரேடியஸ் 1 micrometer. ஓகே, இது ஃபால் ஆகுது. பட் அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய, அந்த மேலே இருக்கக்கூடிய பயான் ஃபோர்ஸோட எஃபெக்ட் நெக்லிஜிபிளாக இருக்குது.
So coefficient of viscosity of air 1.8 into 10 to the power minus 5 கொடுத்திருக்காங்க. இதோட டென்சிட்டியை நெக்லிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நெக்லிஜிபிளாக இருக்குங்கிறத மறக்காம பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, டென்சிட்டி இஸ் நெக்லிஜிபிள் as compared to the water, that is 10 to the power 6. ஓகே, டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ட்ராப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வாட்டர் ட்ராப்போட டெர்மினல் வெலாசிட்டி V வேல்யூ என்னவாக இருக்கும்? நான் கொஷின் மறுபடியும் சொல்லட்டுமா? ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கு, இங்கே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கு. அப்போ நார்மலாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இப்படி இருக்குதுன்னா நமக்கு அதாவது கான்செப்டில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இந்த வாட்டர் ட்ராப்லெட்டோட ரேடியஸ் வந்து 1 மைக்ரோமீட்டர். அப்போ இது என்ன ஆகுது? ஃபால் ஆகுது. ஸோ இது ஃபால் ஆகும் பொழுது நல்லா கவனிங்க, இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு கான்செப்டில் படித்தோம். டவுன்வர்டில் mgங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்வர்டில் நமக்கு இந்த பொயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு விஸ்காஸ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் இல்லையா? ரைட், ரெயின் ட்ராப்போட டவுன்வர்டில் mgங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்வர்டில் பயான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தென் நமக்கு விஸ்காஸ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ரைட், புரிஞ்சுதுங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? சரி, அப்போ அவங்க கொஷினில் கொடுத்தாங்க, இந்த பயான் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பயான் ஃபோர்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே FBயோட வேல்யூ, பயான் ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கு? நெக்லிஜிபிளாக இருக்கு. பயான் ஃபோர்ஸோட வேல்யூ நெக்லிஜிபிளாக இருக்கு. அப்போ பயான் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள்னா இப்போ அந்த ரெயின் ட்ராப் மேலே பயான் ஃபோர்ஸ் அப்வர்டில் ஆக்ட் ஆச்சு, அது நெக்லிஜிபிள். ஸோ அப்போ அப்வர்டில் வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்கு. அண்ட் டவுன்வர்டில் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது? mgங்கிற வெயிட் ஆக்ட் ஆகுது. mgங்கிற வெயிட் ஆக்ட் ஆகுது இல்லையா? ரைட். ஸோ இந்த கண்டிஷனில் நல்லா கவனிங்க, இந்த டவுன்வர்டில் இருக்கக்கூடிய mgயும் அப்வர்டில் இருக்கக்கூடிய விஸ்காஸ் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அதனை கான்செப்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? டவுன்வர்டில் இருக்கக்கூடிய mgயும் அப்வர்டில் இருக்கக்கூடிய விஸ்காஸ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் நமக்கு 0 இல்லையா? இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ நெட் ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். புரியுதா? ஓகே, ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எழுதணும், இந்த ரெயின் ட்ராப் மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கான்செப்டில் என்னென்ன படித்தோம். அப்போ mg ஆக்ட் ஆச்சு, பயான் ஃபோர்ஸ் உண்டு, விஸ்காஸ் ஃபோர்ஸ் உண்டு. அப்போ பயான் ஃபோர்ஸை நெக்லிஜிபிள் இருக்காங்க. அப்போ அப்வர்டில் விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்குது, டவுன்வர்டில் mg இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்போ நெட் ஃபோர்ஸ் இதில் 0ங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்கே கேட்ட விஷயம் என்னது? டெர்மினல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, அது டெர்மினல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். பட் இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நமக்கு mg இல்லையா? ஸோ mg கொடுத்துக்கலாம். தென் விஸ்காஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? விஸ்காஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபார்முலா ஷீட் இருக்கா? 6π∗rv. ஓகே, விஸ்காஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? 6π∗rv. ஓகே, ஸோ இதிலிருந்து தான் அந்த டெர்மினல் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, விங்கிறது வெலாசிட்டி இல்லையா? ரைட். ஸோ நார்மல் டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம இப்போ ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ணாலும் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே வருது இல்லையா? ஒரு ரெயின் ட்ராப் இருக்குது, அதுக்கு ரேடியஸ் இருக்குது, பயான் ஃபோர்ஸ் நமக்கு நெக்லிஜிபிளாக இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா வேல்யூ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நமக்கு அகெயின் டென்சிட்டி வாட்டரோட கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு டென்சிட்டி எப்படி இருக்குது? நமக்கு நெக்லிஜிபிளாக இருக்குது. அகெயின் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு 10⁻⁶ஆக இருக்குது. இந்த கண்டிஷனில் டெர்மினல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகே, அப்போ mg is equal to 6πrv. ஸோ இதிலிருந்து இந்த vங்கிற டெர்மினல் வெலாசிட்டி நாம் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ v எனக்கு இங்கே வேணும்னா இந்த டேர்மை லெஃப்ட் சைட் சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ mg டிவைடட் பை 6π∗rன்னு கிடைக்கும் இல்லையா? mg டிவைடட் பை 6π∗rங்கிற ஃபார்முலா எனக்கு இப்போ கிடைச்சாச்சு. ஓகே, இனி நான் என்ன பண்ணணும்? வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, v is equal to mg divided by 6π∗r. ஓகே, ஸோ m கொடுத்துருக்காங்க இல்லையா? mனா அர்த்தம் மாஸ். கரெக்டாக? mனா அர்த்தம் மாஸ். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி மாஸ் எழுதும் பொழுது நமக்கு வேல்யூ என்ன கொடுப்போம்? நமக்கு டென்சிட்டி நெக்லிஜிபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் வேணும்னா வால்யூம் இன்டூ டென்சிட்டின்னு கொடுக்கலாம் இல்லையா? அப்போ மாஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? வால்யூம் இன்டூ டென்சிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வால்யூம் என்னது? வால்யூம் வந்து ரெயின் ட்ராப்போட வால்யூம். ரெயின் ட்ராப் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அப்போ வால்யூம் நம்ம என்ன கொடுக்கலாம்? 4/3πr.
வால்யூம் என்ன கொடுத்துக்கலாம் 4/3 pi r cube. அது கூடவே டென்சிட்டி கொடுக்கணும். அந்த வாட்டர் டிராப்லெட்டோட டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 to the power 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இல்லை நமக்கு ரெயின் ட்ராப் இல்லையா கம்பேர்ட் டு த வாட்டர் நமக்கு டென்சிட்டி நெக்லிஜிபிளாக இருக்கும் as compared to the water 10 to the power 6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ரெயின் ட்ராப்போட டென்சிட்டி கொடுத்தா போதும் இல்லையா அது நார்மல் வாட்டர் இல்லையா அதோட டென்சிட்டி வேல்யூ என்ன வரும் 1000 வரும் 1000. ஓகே அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதை நம்ம யூஸ்வலாக என்னென்னு எடுப்போம் 10 எடுப்போம் இல்லையா அப்போ 10 டிவைடட் பை 6 ஈட்டான அர்த்தம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.8 into 10 to the power 5 10 to the power minus 5 இல்லையா ஸோ அதையும் நம்ம கொடுக்கலாமா 1.8 into 10 to the power minus 5 ஓகே 1.8 into 10 to the power minus 5 into நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆர்னு அர்த்தம் ரேடியஸ் வேல்யூ ஸோ ரேடியஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 மைக்ரோமீட்டர் பட் அதை நம்ம கொடுக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆர்னே கொடுங்களேன் ஒரு நிமிஷம் இதை ஆர்னு கொடுத்துட்டு இந்த வால்யூமில் ஒரு ஆர் கியூப் இருக்கு இல்லையா ஸோ இப்போ அந்த ஆர் கியூபை இந்த ஆர் கொண்டு கட் பண்ணிங்கன்னா இங்கே ஆர் ஸ்கொயராக மாறும் கரெக்டாக அடுத்து இந்த பையவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கட் பண்ணிக்கிறோம் ஓகே ரைட் calculation பாருங்க தென் இந்த π/3 ஓகே இந்த 4/3 இருக்குல்ல அது நமக்கு டினாமினேட்டருக்கு வரும் இல்லையா அது நமக்கு என்ன ஆகும் டினாமினேட்டருக்கு வரும் ஸோ அப்போ நான் எப்படி எழுதுறேன் v is equal to 4 ஓகே இன்டூ நல்ல கவனிங்க இன்டூ இங்கே நமக்கு என்ன இருக்கு இங்கே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்க இங்கே ஒரு 1000 இருக்கு இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா அப்படின்னா இங்கே ஒரு 3 0 இருக்கு இதில் ஒரு 1 0 இருக்கு இல்லையா ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க 10 to the power ஓகே இதை நான் எழுதிக்கிறேன் ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஆர் ஸ்கொயர் இன்டூ 10 to the power 4ன்னு எழுதிக்கலாம் ஆர் ஸ்கொயர் இன்டூ 10 to the power 4ன்னு எழுதிக்கலாம் அண்ட் டிவைடட் பை இந்த 3 கீழே வந்துடும் அங்கே ஒரு 6 உண்டு டினாமினேட்டரில் ஒரு 6 உண்டு மறுபடியும் ஒரு 1.8 into 10 to the power minus 5 1.8 into 10 to the power minus 5 இப்போ ரேடியஸோட வேல்யூ தெரியும் இல்லையா ரேடியஸோட வேல்யூ 1 மைக்ரோமீட்டர் மைக்ரோவோட வேல்யூ என்ன மைக்ரோவோட வேல்யூ என்னடா 1 into மைக்ரோ வேல்யூ 10 to the power minus 6 மீட்டர் மைக்ரோ வேல்யூ 10 to the power minus 6 இல்லையா ஸோ தட் நம்ம என்ன கொடுத்துக்கிறோம் இங்கே ஆர் இருக்க பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மறுபடியும் இந்த வேல்யூன்னு கொடுத்துக்கலாம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் அடுத்த ஸ்டெப் கூட எழுதி கொடுக்குறேன் ஓகே 4 into ஆர் இருக்க இடத்துல 10 to the power minus 6 but the whole square ஆர் ஸ்கொயர் இல்லையா ஸோ 10 to the power minus 6 the whole square into 10 to the power 4 divided by இங்கே 3 into 6 into 1.8 into 10 to the power minus 5 கிளியரா இருக்கா ஓகே ரைட் இப்போ வரைக்கும் ஓகே இல்லையா ரைட் ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் ஓகே ஸோ அப்போ நமக்கு இங்கே 4 2 கொண்டு கட் பண்ணனா இங்கே நமக்கு 6 எடுத்தோம்னா 3 ஆகும் இல்லையா 3 2s are 6 ஆகும் இல்லையா ஸோ அப்போ அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 to the power 6 இங்கே 2 இருக்குது அப்போ இந்த 2வை 6ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆயிரும் 10 to the power 12 ஆகும் ஓகே 10 to the power minus 12 ஆகும் இல்லையா அப்போ 10 to the power minus 12 இருக்குது இதில் 10 to the power ஒரு 4 இருக்குது இல்லையா ரைட் இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே ஒரு 3 இருக்குது இதில் ஒரு 3 இருக்குது இதில் ஒரு 1.5 இருக்குது சரி ஓகே நான் ஃபஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு மேம் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிடுறேன் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கணுமா நம்பர்ஸை தனியாக எழுதுனேன்னா நான் 2 into ஓகே நம்பர்ஸை மட்டும் தனியாக எழுதிட்டேன்னா 2 divided by 3 into ஹோல் நம்பர்ஸை தனியாக எழுதிட்டோம் 3 into ஒரு 1.8 இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி பவர்ஸில் 10 to the power minus 12 into 10 to the power 4 divided by ஒரு 10 to the power எவ்வளோ இருக்குது +5 -5 இல்லையா ரைட் ஸோ அப்போ எல்லாருக்கும் தெரியும் இங்கே நமக்கு இந்த பவர்ஸை ஃபஸ்ட்டு நான் தனியாக பண்ணிடுறேன் ஓகே ஸோ இப்போ 10 to the power 12 இருக்குது இங்கே 10 to the power 4 இருக்கு இல்லையா அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் 10 to the power -8ன்னு கிடைக்கும் இதில் 10 to the power -5 இருக்குது நியூமரேட்டர் போகும்பொழுது +5 ஆக மாறும் கரெக்டாக ஓகே அப்போ எனக்கு பவரோட வேல்யூ இங்கே 10 to the power -3ன்னு கிடச்சிருக்கு பவருக்கு மட்டும் ஃபைனல் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 10 to the power -3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு இல்லையா ரைட் ஸோ 10 to the power -3ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இங்கே ஹோல் நம்பர்ஸ் நியூமரேட்டரில் 2 இருக்குது டினாமினேட்டரில் 3 into 3 9 ஆகும் 9 into 1.8 நமக்கு 16.2ன்னு கிடைக்கும் அப்போ 16.2 into இந்த பவரில் கிடைச்ச ஆன்சர் 10 to the power -3 ஓகே அப்போ 2 divided by 16.2ங்கிறது நமக்கு 0.123 into 10 to the power -3ன்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் நமக்கு ஆப்ஷனில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா
0.123 இல்லை, எப்படி இருக்கு 1 to 3.4 into 10 to the power minus 6 இருக்கு. அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரை இந்த ஆப்ஷன்ஸோட மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே 0.123 இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு இங்கே 3 டிஜிட் தள்ளி எடுக்கிறோம் இல்லையா, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது இங்கே 123 இல்லையா, 123 into 10 to the power minus 3 again ஒரு 10 to the power minus 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் 123 into 10 to the power minus 6 ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, 123 into 10 to the power minus 6 ன்னு சொல்லி கிடைக்கும். அது நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்கு. ஒரு வாட்டர் ட்ராப்போட ரேடியஸ் 1 மைக்ரோமீட்டர் இருக்குது. அது ஒரு சுச்சுவேஷனில் ஃபால் ஆகும் பொழுது அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு கான்செப்டை கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ணுறீங்க. டவுன்வர்டில் mg ஆக்ட் ஆகும், அப்வர்டில் பயாண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த பயாண்ட் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள், ஸோ அதை எடுக்கிறது இல்லை நாம. அப்படி பார்த்தா இந்த அப்வார்டில் இருக்கிற விஸ்காஸ் ஃபோர்ஸும் டவுன்வார்டில் இருக்கக்கூடிய mgயும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். மீன்ஸ் நெட் ஃபோர்ஸ் அதில் 0வாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸுக்கு 6π∗RVங்கிற விஸ்காஸ் ஃபோர்ஸ் வேல்யூவை நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் V இருக்குது, அதை தான் டெர்மினல் வெலாசிட்டி, அந்த வாட்டர் ட்ராப்போட டெர்மினல் வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எடுக்கிறோம். ஓகே, அதோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கு, V is equal to mg divided by 6π∗RV ன்னு சொல்லியிருக்கு. 6π∗RV ன்னு சொல்லி நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறீங்க. மாஸ் இருக்குது, அதை நீங்கள் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்ல மாஸ் வெலாசிட்டி வால்யூம் இன்ட்டு டென்சிட்டின்னு கொடுக்குறீங்க. வாட்டர் ட்ராப் பற்றி பேசுகிறோம், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ வால்யூமுக்கு 4/3 πr³ கொடுக்குறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, தென் டென்சிட்டி வேல்யூ, வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ, 10 to the power 3 ன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே, தென் அதற்கப்புறமா வேறு என்ன கொடுக்குறோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதை நம்ம 10ன்னு சொல்லி கொடுக்குறோம். 6π அப்படியே கொடுத்துக்கிறோம். ஈட்டாவோட வேல்யூ 1.8 into 10 to the power minus 5 சொல்லி கொடுக்குறாங்க. இந்த R அப்படியே வச்சுட்டு வால்யூமில் ஒரு R³ இருக்கு, அதோட நம்ம இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே ஒரு R² கிடைக்குது இல்லையா. ஆரோட வேல்யூ கொஷினில் 1 மைக்ரோமீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ இப்போ 1 மைக்ரோமீட்டருக்கு 1 into 10 to the power minus 6ன்னு கொடுப்போம். 1 சேம் வேல்யூ, இதோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே வரதுனால 10 to the power minus 6 the whole squareன்னு கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1 2 3. ஓகே, 0.4 ஆப்ஷனில் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. 1 2 3 into 10 to the power minus 6ங்கிறது நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்குது. இது டெர்மினல் வெலாசிட்டினால யூனிட் வேணும்னா மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துக்கலாம். கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். ஸோ இந்த கொஷின் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் JEE Main 2024 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஷின். எல்லா கொஷின்ஸுமே நமக்கு என்ன பேப்பரில் கேட்ட அதே டைரக்ட் கொஷின்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ அதனால தான் இந்த மிரர் 30 அப்படியே நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆக நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இது ஒரு சிம்பிள் கொஷின், எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். கொடுங்க பார்க்கலாம். ஆன்சர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, அல்லது இது மேபி இது ப்ரீமியரில் இருக்க உடனே ஆன்சர் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க பார்க்கலாம். A big drop is formed by coalescing 1000 small droplets of water. ஓகே, ஒரு பிக் ட்ராப் ஓகே நமக்கு ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா 1000 ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்மாலாக நமக்கு ஒரு 1000 ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் சேர்ந்து நமக்கு ஒரு பிக் ட்ராப் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிக் ட்ராப் நமக்கு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் the ratio of surface energy of 1000 droplets to that of the energy of big drop is 10/x. the value of x என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ப்ரீவியஸாக ஒரு ஸ்மால் 1000 ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் இருந்தது, இதெல்லாம் ஒரு பிக் ட்ராப்பாக ஃபார்ம் ஆச்சு இல்லையா. இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும், சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும் இல்லையா. ரெண்டு பேரோட சர்ஃபேஸ் எனர்ஜிக்கான ரேஷியோ கேல்குலேட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரேஷியோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 10/x ஆக இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ நீங்கள் வரும், எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கொஷின் புரியுதா? JEE Main 2024 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இந்த மாதிரி 1000 ட்ராப்லெட்ஸ் இருந்து ஒரு பிக் ட்ராப்லெட்டாக நமக்கு மாறுதுன்னா அங்கே நமக்கு ரேடியஸ் என்ன ஆகும். 1000 ட்ராப்லெட்ஸ்னு சொல்லும்பொழுது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ராப்லெட்ஸுக்கும் நமக்கு ஆர், இந்த 1000 ட்ராப்லெட்ஸ்னு சொல்லும்பொழுது ரேடியஸ் வந்து ஆர் ஆக இருக்கும். ஸோ இது எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு பிக் ட்ராப்பாக மாறும் பொழுது அங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபார்முலா ஷீட் இருந்தால் எடுத்து பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி ஃபார்மேஷனில் நமக்கு ஒரு பிக் ட்ராப் ஃபார்ம் ஆனால் அதோட ரேடியஸ் நமக்கு என்ன ஆகும், 1000 சேர்ந்துருக்கு இல்லையா. ஸோ அப்போ 1000
power 1 by 3 times of the previous drops. Okay, so r dash the big droplets மாறுச்சு இல்லையா, அதோட new radius value 1000 power 1 by 3 into r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So 1000 power 1 by 3 is 10. அப்போ 10 times of r ஆக இருக்கும். அந்த big drop ஓட radius previous ஒன்றை பார்க்கும் பொழுது 10 times of r ஆக இருக்கும். கிளியரா இருக்கா? இப்போ ரேடியஸ் ஓகே. இனி நம்ம என்ன பண்ணணும்? சர்ஃபேஸ் எனர்ஜி தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க, பார்க்குறீங்களா? சர்ஃபேஸ் எனர்ஜியோட ரேஷியோ இல்லையா? சர்ஃபேஸ் எனர்ஜியோட ரேஷியோ. ஸோ இப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார்முலானது சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ நமக்கு என்ன வரும்? ஏரியா இல்லையா? இந்த ட்ராப்லெட்ஸோட ஏரியா இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம ரெண்டு கேஸில் அப்ளை பண்ணணும். 1000 ட்ராப்லெட்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஃபார்மான பிக் ட்ராப்க்கும் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம சர்ஃபேஸ் எனர்ஜி கால்குலேட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் போதும். ஓகே, ஸோ உங்கள் ஸ்பேஸ் இல்லை, மேபி நான் அதில் எழுதினாலும் நான் உட்காந்துருக்கனால உங்களுக்கு அது தெரியாதனால நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் ரெண்டு கண்டிஷனில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்னது 1000 ட்ராப்ஸுக்கு எடுக்கிறேன், பின்ன ஒரு பிக் ட்ராப்புக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 1000 ட்ராப்ஸ்க்கு எடுக்கும் பொழுது எனக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும்? சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ எத்தனை ட்ராப்லெட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆச்சு? 1000 இல்லையா? ரைட், அப்போ 1000 இன்டூ ஏரியா என்ன கொடுக்கணும்? ட்ராப்லெட்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அப்போ ஏரியா என்ன கொடுக்கணும்? 4πr². இனி அதெல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரே ஒரு பிக் ட்ராப்பாக மாறிச்சு இல்லையா? ஸோ அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார்முலானது சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன், ஒரு ட்ராப் தான் மாறி இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு 4π, இனி ஏரியா கொடுத்தீங்கன்னா 4πr² கொடுக்கணும் இல்லையா? அந்த r பிக்காக ஃபார்ம் ஆன அந்த ட்ராப்லெட் ப்ரீவியஸ் ஒன்றை கம்பேர் பண்ணும்போது 10 times of r ஆக இருந்தது. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்? 10r the whole square சொல்லி கொடுக்குறோம். புரியுதா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ 4π இன்டூ 10² நமக்கு 100, r² நமக்கு r²னே கொடுத்துக்கலாம். இனி இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கு ரேஷியோ தான் எடுக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே ரைட். ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ எடுக்க போகிறோம். ரேஷியோ யாரையும் டிவைட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் டிவைடட் பை த செகண்ட் ஒன். ஓகே, இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே சர்ஃபேஸ் எனர்ஜி சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது, இதுலேயும் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. இதில் ஒரு 4π இருக்குது, இதில் ஒரு 4π இருக்குது. இங்கே ஒரு r² இருக்குது, இதில் ஒரு r² இருக்குது. கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1000 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 100 இருக்குது இல்லையா? ஸோ இப்போ 1000 டிவைடட் பை 100 மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் எனர்ஜி அந்த 1000 ட்ராப்லெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிக் ட்ராப்பாக இருந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் 10. அப்போ அவங்க என்ன கொடுத்தாங்க? ஆன்சர் 10/xன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சரே எனக்கு 10 தான் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கலாம்? 10/1 இருந்திருக்கலாம் இல்லையா? 10/1 இருந்ததுன்னா அதே 10 எனக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸ் வேல்யூ இங்கே என்னவாக இருந்திருக்கு? 1 இருந்திருக்குங்கிறத நாம் என்ன பண்ணிக்கிறோம்? ஆன்சராக கொடுத்துக்கோம். கிளியரா இருக்கா? ஓகே ரைட். இனி நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, the excess pressure inside the soap bubble is thrice the excess pressure inside the second soap bubble. The ratio between the volume of first and second bubble is கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு சோப் பபிள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சோப் பபிளோட எக்ஸஸ் ப்ரெஷர் வேல்யூவை நம்ம P1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் சோப் பபிளோட எக்ஸஸ் ப்ரெஷர் வேல்யூவை நம்ம P2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்னது? த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த சோப் பபிள் இஸ் thrice the excess pressure inside the second soap bubble னு சொல்லியிருக்காங்க. thrice னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ எவ்வளோ மாறுது? thrice ஆக மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு சோப் பபிளோட எக்ஸஸ் ப்ரெஷரை நம்ம P1 வச்சா செகண்ட் ஒன்னோடது எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னோடது எப்படி? செகண்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது 3 times இல்லையா? அப்போது 3 times ஆஃப் செகண்ட் சோப் பபிளோட எக்ஸஸ் ப்ரெஷர். ஸோ அப்போ P1 is equal to 3 into P2ன்னு கொடுக்கலாமா? 3 times ஆஃப் P2. P1ங்கிறது 3 times of P2. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான மீனிங் இல்லையா? ரைட், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனுக்கான மீனிங். இப்போ என்ன கேட்டாங்க? the ratio between volume of the first and second bulb. ஓகே, ஸோ இப்போ வால்யூம் கேல்குலேட் பண்ணணும். வால்யூம் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணணும். ஓகே, வால்யூம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பபிள் அண்ட் செகண்ட் பபிள். ஸோ இப்போ எக்ஸஸ் ப்ரெஷரோட ஃபார்முலா நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம்? எக்ஸஸ் ப்ரெஷரோட ஃபார்முலா 4s/4
ஃபஸ்ட்டு சோப் பபிள் இல்லையா, அதுக்கு ஒரு ரேடியஸ் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு சோப் பபிளோட ரேடியஸை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், R1ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் சோப் பபிளோட ரேடியஸை நம்ம R2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா R1 is equal to 3 into 4s/R2ன்னு கொடுக்கலாம் இல்லைங்களா, ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 4s நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். 4s கேன்சல் ஆச்சுன்னா இப்போ R1/R2 ஓகே, ரேடியஸோட ரேஷியோ நான் எடுக்கிறேன்னா எனக்கு 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ரேடியஸோட ரேஷியோ வச்சுக்கிட்டு எனக்கு எப்படி வால்யூமாக நான் அதை மாற்றிக்க முடியும்? வால்யூம்க்கும் ரேடியஸுக்கும் என்ன ரிலேஷன்? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R³ இல்லையா, ரைட். வால்யூம் 4/3 πr³ கூட நம்ம பார்ப்போம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr³ இருந்ததுன்னா நமக்கு வால்யூமும் R³ எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ல இருக்கு. ஸோ வால்யூம் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. வால்யூம் நமக்கு ஃபர்ஸ்ட் சோப் பபிளுக்கு V1, செகண்ட் சோப் பபிளுக்கு V2ன்னு வச்சு அந்த ரெண்டு பேரோட ரேஷியோ இல்லையா. ஸோ அப்படின்னா நாங்கள் என்ன கொடுக்கலாம், ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரேடியஸுக்கு இந்த வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ R1/R2 the whole cubeன்னு கொடுக்கலாமா? R1/R2 the whole cubeன்னு கொடுக்கலாம் இல்லையா. ஸோ R1/R2 வேல்யூ எவ்வளோ, 1/3. ஸோ நான் இங்கே 1/3 the whole cubeன்னு கொடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துக்கிறேன், 1/3 the whole cubeன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1/3 the whole cube நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம், 1 cube இல்லையா. 1 cube is 1. 3 cube, 3 cube in the sense 3 into 3 into 3, correctா? 3 into 3 into 3. 3 into 3 9, 9 into 3 27. Okay, so 1/27 is the answer, means 1:27 is the answer. Okay, so 1:27 na in the option C இருக்கு. option C இருக்கு. கிளியரா இருக்கா? சிம்பிள். எக்ஸஸ் ப்ரெஷருக்கு ஃபார்முலா கொடுக்குறீங்க, கட் ஆகிறத ரிமூவ் பண்ணுறீங்க, ரேடியஸ் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கிட்டு தென் வால்யூமுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன் பார்க்குறீங்க, ரெண்டு பேருமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R³. அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூவை க்யூப் பண்ணுறீங்க, அப்போ 1/27 தான் ஆன்சர் கிடைக்கும். சிம்பிள் கொஷின். இதை கூட JEE Main 2024 ஏப்ரல் செஷனில் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே, ரைட். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Okay, a metal block of base area, it is 0.2 meter square, is placed on a table. A liquid film is film of thickness, it is 0.25 millimeter is inserted between the block and the table. The block is pushed by the horizontal force of 0.1 Newton, moves with constant speed. The viscosity of the liquid 5 into 10 to the power -3 Pascal. Okay, viscosity, yeah, right. The speed of the block என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. டேபிளுக்கு மேல ஒரு மெட்டல் பிளாக் இருக்கு. ஓகே, என்ன இருக்கு, ஒரு மெட்டல் பிளாக் இருக்கு. இந்த மெட்டல் பிளாக்கோட ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, மெட்டல் பிளாக்கோட ஏரியா 0.2 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ரைட். ஸோ இந்த மெட்டல் பிளாக்கை இந்த டேபிள் மேலே பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பின்ன நீங்கள் ஆன்சர் கொடுத்தா போதும். மெட்டல் பிளாக்கு 0.2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பிளாக்கை ஒரு டேபிள் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைன், a liquid film of thickness is 0.2 meter is inserted between the block and table. So இங்க ஒரு film insert பண்ணிருக்காங்க பாருங்க இந்த பிளாக்குக்கும். ஓகே, ஸோ இந்த பிளாக்குக்கும் இங்க இருக்கக்கூடிய டேபிளுக்கும் இடையில ஒரு film இங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்சர்ட் பண்ணிருக்காங்க, ஒரு லிக்விட் film. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ the block is pushed by the horizontal force. ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஒரு லிக்யூட் இருந்ததுன்னா இந்த லிக்யூடுக்கு என்ன இருக்கும், ஒரு விஸ்காசிட்டி இருக்கும் இல்லையா. லிக்யூட் ஃபிலிமை பிளாக்குக்கும் டேபிளுக்கும் இடையில வச்சுருக்காங்க, அப்போ அதுக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் 0.1 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து இந்த பிளாக்கை அந்த டேபிள் மேலே அந்த லிக்யூடுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இருக்கிற இந்த டேபிள் மேலே ஏதாவது ஒரு லிக்யூட் இருக்குது, இட்ஸ் நாட் அ வாட்டர், ஓகே, கைண்ட் ஆஃப் லிக்யூட் இருக்குது. ஓகே, அப்போ அந்த லிக்யூடுக்கு மேலே ஒரு பிளாக்கை வச்சு நான் புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னா, என்னென்ன விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேங்கிறத கான்செப்டில் என்ன படித்தோமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பின்ன இதில் நம்ம அந்த ஸ்பீட், அந்த பிளாக் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும்.
ஓகே ரைட். அப்போ டேபிள் மேலே பிளாக் இருக்குது, பிளாக்குக்கு நடுவில் ஒரு லிக்யூட் ஃபிலிம் இருக்குது. ஃபிலிமோட திக்னஸ் 0.25 மில்லிமீட்டர். பிளாக்கை லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 0.1 நியூட்டன் கொடுத்து நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. நீங்கள் புஷ் பண்ணும்பொழுது பிளாக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகும்போது அந்த லிக்யூடோட விஸ்காசிட்டி 5 × 10⁻³ இருந்ததுன்னா அந்த பிளாக் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கும்? திஸ் இஸ் அ கொஷின். கொஷின் புரியுதா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? ஓகே, இதை JEE Main 2023 செஷனில் கேட்டிருக்காங்க. JEE Main 2023 ஜான்வரியில் கேட்டிருக்காங்க. ஓகே, 2023 சரி. ஓகே, அப்போ பிளாக்கு மூவ் ஆகுறது எப்படி மூவ் ஆகுது அவங்களே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கான்செப்டில் நம்ம என்ன படித்தோம்? நமக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்காஸ் மீடியத்துக்கு மேலே ஒரு பிளாக்கையோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த விஸ்காஸ் மீடியம் இருக்குல்ல, அந்த டயக்ராம் பாருங்களேன். அங்கே ஒரு ஃபிலிம் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்களா, ஃபிலிமோட லிக்யூட் ஃபிலிம், அதோட திக்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது அந்த ஃபிலிம் மேலே, அதாவது இந்த டேபிள் மேலே லிக்யூட் இருக்குது, லிக்யூட் மேலே பிளாக் இருக்கும் பொழுது பிளாக் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, அதாவது புஷ் பண்ணிங்கன்னா, இப்போ மூவ் ஆகக்கூடிய அந்த பிளாக் இருக்குல்ல, அந்த மூவ்மெண்ட்டை பாருங்களேன். இந்த இடத்துல ஓகே பிளாக்கு கரெக்டாக லிக்யூடோட அந்த ஃபிலிமோட அப்வர்டில் கனெக்ட் ஆகிருக்கு. தென் நமக்கு இந்த டேபிளோட பாட்டமில் லிக்யூடோட பாட்டம் இருக்குது இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது பிளாக் மூவ் ஆகுதுன்னா, ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது பிளாக் மூவ் ஆகுது இல்லையா? அப்போ மூவ் ஆகும்போது இந்த இடத்துல ஓகே, அதாவது இந்த பாட்டமில் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்வர்டில் இருக்கும். அதை விட மேல் பகுதி இருக்குதுல்ல, மேல் பகுதியில் வெலாசிட்டி நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, அதோட மேல் பகுதியில் நமக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே, இந்த இடத்த பாருங்கள், அதை விட்டுருங்க, பிளாக்கு பாருங்கள், பிளாக்கை விட்டுருங்க. இந்த ஃபிலிமோட இந்த இடத்துல இல்லையா, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த அதோட அப்வர்டு ஏரியா இருக்குல்ல, இதில் கொஞ்சம் வெலாசிட்டி நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் மூவ் ஆகும். வெலாசிட்டி இதில் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டு, கான்ஸ்டன்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பிளாக் எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியதுலாம் எப்படி விஸ்காசிட்டியை பொறுத்து, லிக்விடோட விஸ்காசிட்டியை பொறுத்து அது ஜஸ்ட் மூவ் ஆகும். அப்போது இந்த ஃபிலிமோட டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல, இந்த ஃபிலிமை பாருங்கள், இந்த ஃபிலிமோட அப்பர் வந்து இங்கே நான் ட்ரா பண்ணுறேன், ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன்னா இந்த ஃபிலிமோட இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இன்பிட்வீனில் கொஞ்சம் திக்னஸ் இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸை வச்சு தான் நான் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அப்வர்டில் வெலாசிட்டி நல்லாவே மூவ் ஆகும், பிளாக் நல்லாவே மூவ் ஆகும். பட் அந்த விஸ்காசிட்டி ஓகே, அந்த திக்னஸ் இருக்குது இல்லையா, சாரி லிக்யூடோட அந்த விஸ்காசிட்டினால அந்த பாட்டம் ஏரியாவில் வெலாசிட்டி அவ்வளோ இருக்காது. மீன்ஸ் வெலாசிட்டி பிளாக் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ தட் இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், டிவின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை டிவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த அப்பர் லேயரில் ஓகே, அதோ இந்த இடத்துல வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை நான் என்னென்னு வச்சுக்கலாம் தெரியுமா, இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை நாம் எக்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட், இதை தான் நம்ம கான்செப்டில் படிச்சிருக்கோம். நாங்கள் dv/dxன்னு ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். dv/dxன்னு ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். ஏதாவது ஒரு டேபிள் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு விஸ்காஸ் மீடியம் இருக்குது அப்படின்னா, விஸ்காஸ் லிக்யூட் இருக்குது அப்படின்னா, அந்த விஸ்காஸ் லிக்யூடோட டாப் பாயிண்டில் ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆகிருக்குல்ல, அதில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ அந்த வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகும். டாப் டு பாட்டம் நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஸ்மால் சேஞ்ச், வெரி மைன்யூட் சேஞ்ச். அதனால நான் டிவின்னு எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸை டிஎக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? சரி. ஸோ இப்போ பிளாக் இஸ் மூவிங் இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு ஒரு ஹிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம இந்த கொஷினை பில்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, பிளாக் இஸ் மூவிங் இன் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக் இஸ் மூவிங் in uniform speed, okay, with uniform speed. எப்போ பிளாக் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்? எப்போ பிளாக் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுதோ, ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகணும், அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்?
F net value 0 ஆக இருக்கும். Class of motionல படிச்சிருக்கோம் இல்லையா? F net value என்னவாக இருக்கும்? 0 ஆக இருக்கும். Okay? Right? F net value என்னவாக இருக்கும்? 0 ஆக இருக்கும். So, இந்த இடத்துல நான் applied force. நாம இந்த horizontal directionல ஒரு 0.1 Newton நம்ம force கொடுக்கிறோம் இல்லையா? 0.1 Newton applied force நாம கொடுக்கிறோம். அதுல viscous liquid இருக்கு. அப்ப viscous force உண்டு இல்லையா? Right? So, since this block is moving with uniform speed, the net force is 0 na, இதுல நாம apply பண்ண இந்த applied forceம் அதுல already இருக்கக்கூடிய அந்த viscous forceம் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தா மட்டுமே net force 0, block யூனிஃபார்மா மூவ் ஆகும். அப்போ அவங்க கொஸ்டின்ல கொடுத்த இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கிற ஒரு டேர்ம்ல இருந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இந்த பிளாக் யூனிஃபார்மா மூவ் ஆகுது. பிளாக்கோட ஸ்பீட் நமக்கு எப்படி இருக்கு? யூனிஃபார்மா இருக்கு. பிளாக்கோட ஸ்பீட் யூனிஃபார்மா இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் 0 மீன்ஸ் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸும் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் அதுல இருக்கக்கூடிய விஸ்காஸ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தா மட்டுமே நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா பிளாக் யூனிஃபார்மா மூவ் ஆகுது. அப்போ இந்த ஒரு டேர்ம், இந்த ஒரு லைன், இந்த ஒரு வேர்டை வச்சுட்டு நீங்க இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதே வேல்யூ தான் விஸ்காஸ் ஃபோர்ஸுக்கும். யூனிஃபார்ம் ஸ்பீட் இல்லை, நெட் ஃபோர்ஸ் 0 இல்லையா? ஸோ அப்போ அப்ளைடு ஃபோர்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தீங்களோ அதே ஃபோர்ஸ் தான் விஸ்காஸ் ஃபோர்ஸுக்கும். ஸோ எஃப்வியும் நமக்கு 0.1 நியூட்டனுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின், அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதே போல கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ விஸ்காசிட்டி மீன்ஸ் விஸ்காஸ் ஃபோர்ஸ் நமக்கு 0.1 நியூட்டன் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? பிகாஸ் இது ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது, நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸும் விஸ்காஸ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். ஸோ அப்ளை பண்ண ஃபோர்ஸ் 0.1 நியூட்டன் கொஷினில் இருக்கிறதுனால நான் விஸ்காஸ் ஃபோர்ஸையும் 0.1 நியூட்டனாகவே எடுத்துக்கிட்டேன். ஓகே, ரைட். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ரைட். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸோட வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, இதுலேருந்து எனக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஏ டிவி பை டிஎக்ஸ். திஸ் இஸ் அ ஃபார்முலா. கரெக்டாக? ஈட்டா ஏ டிவி பை டிஎக்ஸ். ஈட்டான்னு அர்த்தம் அந்த லிக்யூடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கரெக்டாக? ஏன்னா என்ன அர்த்தம்? அந்த பிளாக்கோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நமக்கு 5 × 10⁻³ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டிவி பை டிஎக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிளாக் இருக்கு, டேபிள் இருக்கு, ரெண்டுத்துக்கு இடையில நமக்கு ஒரு விஸ்காஸ் மீடியம் இருக்குதுன்னா நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும்பொழுது பிளாக்கோட அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த பிளாக் வந்து கரெக்டாக டேபிளில் கனெக்ட் ஆகியிருக்கோம்னா ரெண்டுத்துக்கு இடையில ஒரு திக்னஸ், ஒரு லிக்யூட் இருக்கு. அந்த லிக்யூடோட மேல் பாகம் இருக்குல்ல, அதில் வெலாசிட்டி நல்லா நடக்கும். அதோட பாட்டமில் வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ அந்த வெலாசிட்டியில் சம் சேஞ்சஸ் நடக்கு. அதை நான் டிவி அப்படின்னு சொல்கிறேன். எதை பொறுத்து நடக்குது? அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நடக்குது இல்லையா? அப்போ டிவி பை டிஎக்ஸுங்கிறத அதை தான் நம்ம சொல்ல வரோம். புரியுதா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஏ டிவி பை டிஎக்ஸ். இப்போ எஃபோட வேல்யூ என்ன? 0.1. எஃபோட வேல்யூ என்ன கொடுத்தோம்? 0.1. ஈட்டா வேல்யூ கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 × 10⁻³ ஓகே, 5 into it is equal to இல்லையா? equal to 5 × 10⁻³ and area 0.2 meter square. 0.2 meter square. So 0.2 into dv means நமக்கு ஸ்பீட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸ்பீட் ஆஃப் த பிளாக் கேட்டிருக்காங்க. ஸோ டிவியை நான் என்ன எடுத்துக்கிறேன்? அந்த பிளாக்கோட வெலாசிட்டி வின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, இனி டிஎக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஎக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா திக்னஸ். இப்போ உங்களுக்கு தோணும் எதற்காக அந்த டிஸ்டன்ஸை திக்னஸாக எடுக்கிறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன் திக்னஸை அந்த டிஎக்ஸ் இருக்க இடத்துல எதுக்கு நான் இந்த டேட்டாவில் கொடுத்த திக்னஸை கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தானே நமக்கு லிக்யூட் இருக்குது. இந்த இடத்துல பிளாக் நல்லா மூவ் ஆகும், இந்த இடத்துல கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும்னு படிக்கிறோம். அப்போ இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் தானே எக்ஸ். இன்பிட்வீனில் என்ன இருக்குது? திக்னஸ் ஆஃப் த லிக்யூட் இருக்குது. கரெக்டாக? திக்னஸ் ஆஃப் த லிக்யூட் இருக்கு. அதை தான் 0.25 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் திக்னஸ். புரிஞ்சுதுங்களா? திக்னஸ். ஸோ நான் திக்னஸுக்கு டிஎக்ஸுக்கு அந்த வேல்யூவை கொடுக்க போகிறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.25 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 0.25 மில்லிமீட்டர். மில்லிக்கு பதிலாக நான் 10⁻³ கொடுக்குறேன். மில்லிக்கு பதிலாக
10 to the power minus 3 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு 10 to the power minus 3, இங்கே ஒரு 10 to the power minus 3 இப்படி கேன்சல் ஆகும். ஸோ 0.1 இதில் பார்த்தீங்கன்னா 0.25 இருக்கு இல்லையா, 0.25 நான் இங்கே லெஃப்ட் சைட் சென்ட் பண்ணேன்னா இன்டூ 0.25 நியூமரேட்டர் வந்துடும் இல்லையா. டினாமினேட்டருக்கு இந்த 5 இன்டூ 0.2 எடுக்கிறேன், பிகாஸ் எனக்கு இந்த வெலாசிட்டி வேணும், விங்கிற வேல்யூ வேணும். கரெக்டா, ரைட்? ஸோ இந்த 5 இன்டூ 0.2ங்கிறது 1 தான் இல்லையா. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.1 இன்டூ 0.25, 0.1 இன்டூ 0.25. இதை நம்ம 25 இன்டூ 10 to the power minus 3 கொடுக்கலாம். 25 into 10 to the power minus 3 meter per second. Okay, so 25 into 10 to the power minus 3 அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ 25ங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர் 25. கிளியரா இருக்கா? நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின், 2023ல கேட்ட ஒரு கொஷின், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின். ஓகே, ரைட்? ஸோ நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேட்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Okay, next question. A surface of water. Okay, நல்லா listen பண்ணுங்க. A surface of water in a water tank of cross section area 750 centimeter square on the top of the house is h meter above the tap level. The speed of the water coming out through the tap of cross sectional area 500 millimeter square is 30 centimeter per second. At that instant, the magnitude of dH by dt is x into 10 to the power minus 3. Now, the value of x என்னன்னு கேட்குறாங்க. இது நமக்கு JEE Main 2023 February sessionல கேட்ட ஒரு கொஷின். கொஷின் பாருங்க. The surface of water என்ன water tank அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. வாட்டர் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டரோட சர்ஃபேஸ் பாருங்க, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் டேங்க் இல்லையா. ஸோ அப்போ இந்த வாட்டர் டேங்க்ல வாட்டர் இருக்கு, அதோட சர்ஃபேஸ் லெவல் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே, இந்த சர்ஃபேஸோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 750 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 750 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, and the top of the house is h meter above the tap level அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வாட்டர் டேங்க்ல சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரோட ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ஹெச் டிஸ்டன்ஸ்க்கு கீழே அது டாப் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நான் இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுல இருந்து ஒரு ஹெச் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த இடத்துல ஒரு டேப் இருக்கு. இதுல இருந்து ஒரு ஹெச் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு டேப் இருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எப்படி the surface of water in a water tank with a cross section 750 centimeter square on the top of the house is h meter above. ஸோ அப்போ இங்கே டேப் இருக்குது, அந்த டேப் லெவல்ல இருந்து h மீட்டர் அபவ்ல சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா 750. டேப்ல இருந்து h மீட்டர் டாப்ல நமக்கு வாட்டர் லெவல் இருக்கு, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதோட ஏரியா 750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான மீனிங் என்னன்னு புரியுதா? ஓகே, அப்போ இது கிளியரா இருந்ததுன்னா அடுத்த லைன் பாருங்க. அடுத்த லைன், the speed of the water coming out through the tap of cross sectional area 500 millimeter square is 30 centimeter per second. ஸோ நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே இந்த இடத்துல நமக்கு இங்கே சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னா டெஃபினட்டாக டவுன்வர்டில் ஒரு டேப் இருக்கும்பொழுது இந்த வாட்டர் லெவல் நமக்கு டவுன்வர்டுக்கு வரும். அப்படி டவுன்வர்டுக்கு வரும்போது இந்த டேப் வழியாக நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணும்பொழுது டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் டேப் வழியாக வெளியில் வரும் இல்லையா. அப்போ வெளியில் வரும்பொழுது இந்த வாட்டரோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது தெரியுமா, 30 சென்டிமீட்டர் பெர் செகண்டாக இருக்கு. தென் இந்த வாட்டரை ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த ஓப்பன் ஏரியா இருக்குல்ல, அதோட கிராஸ் செக்ஷனல் வேல்யூ அதை நம்ம A is equal to 500 millimeter square கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர் ஸ்கொயர், மில்லியாக இருந்ததுன்னா 10 to the power minus 3, இது மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு 10 to the power minus 6 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் கம்பேர் பண்ணுறாங்க, டேங்கோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, டேப்போட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டேங்கோட கிராஸ் செக்ஷனை A1 எடுத்துக்கிறேன், டேப்போட கிராஸ் செக்ஷனை A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, ரைட். அட் தட் இன்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் DH by dt என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அது என்ன மேக்னிடியூட் ஆஃப் DH by dt கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும்.
ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த dH/dtங்கிற டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் கொஷின் அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, டேங்கோட சர்ஃபேஸில் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இவ்வளோ இருக்குது, டேப் ஓப்பன் பண்ணுறீங்க, வாட்டர் நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, இப்போ இந்த வாட்டரோட வெலாசிட்டி 30 cm/s இருக்குது, ஏரியா வாட்டர் வரக்கூடிய அந்த டேப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 500 இருக்குது அப்படின்னா, டேப்புக்கு ஏரியா இருக்குது, டேப்புக்கு வெலாசிட்டி இருக்குது. அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, டேங்க்குக்கு ஏரியா இருக்குது, வெலாசிட்டி இல்லை. அப்போ அவங்க வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி கொடுத்து என்ன பண்ணுவீங்க, A1 V1 = A2 V2ன்னு ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்ல. பட் அது கிடைக்கக்கூடாது இல்லையா? ஸோ தட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அட் தேட் இன்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் dH/dtயோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வாட் இஸ் dH/dt? dH/dt dH/dtனா டைமை பொறுத்து இந்த ஹைட் சேஞ்ச் ஆகிறது, டைமை பொறுத்து ஹைட் சேஞ்ச் ஆகிறது. ஓகே ரைட், டைமை பொறுத்து ஹைட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஹைட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் தானே. இங்கே பாருங்க, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டருக்கும் இந்த டேங்க்குக்கும் இடையில என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், displacement with respect to time, water மூவ் ஆகுது இல்லையா, displacement with respect to time நம்ம என்னன்னு சொல்லுவோம், displacement with respect to time நம்ம என்னன்னு சொல்லுவோம், velocityன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த velocity தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த வெலாசிட்டின்னு கேட்காம நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த டாப்பில் நமக்கு இப்படி இருக்குது, பாட்டமில் தான் நமக்கு டேப் இருக்குது, இன்பிட்வீனில் சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஓகே, வாட்டர் மூவ் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுக்கலாம், டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுக்கலாம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுக்கலாம். அது நம்ம வெலாசிட்டி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ வெலாசிட்டி தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியராக இருக்கா? ஓகே ரைட், கிளியர்? சரி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டா வெலாசிட்டி தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வெலாசிட்டிக்கு நேம் கொடுக்கலாமா? அப்போ ஏரியாவுக்கு சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டருக்கு சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரோட ஏரியாவை A1 எடுத்தோம், டேப்போட ஏரியாவை A2 எடுத்தோம். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதோட வெலாசிட்டி மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம V1 எடுக்கலாம், V1 இது நமக்கு V2. அவங்க கொடுத்த டேப்போட வெலாசிட்டி நமக்கு V2, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு V1 தாவே. சிம்பிள் கொஷின், பட் இப்படி கேட்குறாங்க. ஓகே ரைட், சிம்பிள் கொஷின் ரைட். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு V1 வேணும். ஸோ dH/dtன்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியும் அது Vன்னு, அதை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ஏரியா வால்யூம், ஒரு ஏரியா வெலாசிட்டி கொடுத்துட்டு ரெண்டு ஏரியா ஒரு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு வெலாசிட்டி ஒரு ஏரியா கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஃபார்முலா என்ன, A1 V1 = A2 V2. A1 V1 = A2 V2. ஓகே, A1 என்ன, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரோட ஏரியா, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 750 cm². சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டராக இருந்தால் 10⁻² கொடுப்பீங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட் பேஜில் எடுக்கட்டுமா கேல்குலேஷனுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ A1 V1, A1 வந்து என்னது, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரோட ஏரியா, தட் இஸ் 750 சென்டிமீட்டராக இருந்தால் 10⁻², பட் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஸோ இப்போ 10⁻⁴ இன்டூ அதோட வெலாசிட்டி dH/dt. எனக்கு வெலாசிட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இது புரிஞ்சது இல்லை, இந்த dH/dtங்கிறது என்னன்னு சொல்லி புரிஞ்சது இல்லையா, வெலாசிட்டி. சரிங்களா? அப்போ நான் V1 சொல்லி அதை எடுத்துக்கிறேன், அதை நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் கேஸு டேப்போட ஏரியா எவ்வளோ, 500 mm². நான் வேல்யூ மீட்டராக மாற்றிருக்கேன், 500 × 10⁻⁶ ஆக மாற்றிருக்கேன் இல்லையா. ஸோ 500 × 10⁻⁶. அடுத்து டேப்போட வெலாசிட்டி 30 cm கொடுத்துருக்காங்க, நான் எல்லாமே மீட்டராக மாற்றிட்டேன். ஸோ இந்த சென்டிமீட்டரையும் நான் மீட்டராக மாற்றணும் இல்லையா. ஸோ இப்போ 30 cm எனக்கு மீட்டராக மாற்றினேன்னா 0.3 m/s கிடைக்கும். மீட்டராக மாற்றினேன்னா 30 என்னவாயிடும், 0.3 ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துக்கிறேன், 0.3 கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ன கொடுத்துக்கிறேன், 0.3 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நமக்கு சிமிலர் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிடலாம் இல்லையா. V1 எனக்கு வேணும், அப்போ V1 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ரைட் சைட் சென்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ 500 × 10⁻⁶ × 10⁻³ டிவைடட் பை 750 × 10⁻⁴ சொல்லி கிடைக்கும். கரெக்டா? ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பவர்ஸை பாருங்கள். ஓகே, இந்த 10⁻³ இருக்குது, இங்கே 10⁻⁴ இருக்குது, இந்த -10 இதை நான் தனியாக எழுதுறேன், 10⁻�6 இருக்குது, 10⁻⁴ நியூமரேட்டர் போகும்பொழுது +4 ஆக மாறும். அப்போ எனக்கு பவர் மட்டும் 10⁻⁻² கிடச்சிருக்கு, பவர் வேல்யூ மட்டும் 10⁻⁻² சொல்லி எனக்கு இப்போ கிடச்சாச்சு, பவர் மட்டும் 10⁻⁻². இனி மெயின் வேல்யூ பாருங்கள், இதில் 500 இருக்குது, இதில் நமக்கு 0.3 இருக்குது. உங்களுக்கு தெரியும் 500யும் 0.3யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், V1 = 500 × 0.3, that is 150 இல்லையா.
ஸோ இப்போ 150 டினாமினேட்டரில் ஒரு 750 இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஒரு 750. பவர் வந்து நமக்கு 10 to the power -2 சொல்லி கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இனி 0 கட் பண்ணிடுங்க. 15/75 15/75. இப்போ 150/75 இருந்தால் நம்ம 2 கொடுப்போம் இல்லையா? 150/75 இருந்தால் 2 கொடுப்போம். அப்போ 15/75 என்ன கொடுக்கணும்? 0.2 கொடுக்கணும் இல்லையா? ஸோ V1 is equal to 0.2 into 10 to the power -2. 0.2 into 10 to the power -2. இது நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி 0.2வை ஒரு டிஜிட் நம்ம இங்கே எடுத்தோம்னா 2 into 10 to the power -3 ஆக மாறும். ஓகே, ஸோ 2 into 10 to the power -3ங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஆல்ரெடி நமக்கு x into 10 to the power -3 கொடுத்துருக்காங்க. அப்போ x இருக்க பிளேஸில் உங்களுக்கு என்ன வரணும்? 2ங்கிற ஆன்சர் வரும். 2ங்கிற ஆன்சர் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? இது வெலாசிட்டி இல்லையா? ஸோ மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, சிம்பிள் கொஷின் ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? சரி, ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The velocity of upper layer of the water in a river is 36 km/h. அப்படின்னா ஒரு ரிவர் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரிவரோட அப்பர் லேயர் ஆஃப் வாட்டரில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது அப்பர் லேயர்னு வச்சுக்கலாமா? அதோட வெலாசிட்டி 36 km/h கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். சரி, ஸோ அடுத்தது shearing stress between horizontal layer of water is 10 to the power -3 Nm²ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ horizontal layers இருக்கு இல்லையா? horizontal layersல இருக்கக்கூடிய horizontal layerஸோட shearing stress value 10 to the power -3 m²ன்னு வச்சிருக்காங்க. அப்போ ஒன்று கிலோமீட்டரில் இருக்குது, இன்னொன்று மீட்டராக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக்க வேண்டி இது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுங்க. ஆல்ரெடி இந்த அப்பர் லேயரில் 36 km/h இருக்கலடா, அதை மீட்டராக மாற்றி. ஓகே, அதை மீட்டராக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? km/h பதிலாக 36 km/h பதிலாக நம்ம 5/18 நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 18 கொண்டு 36 நம்ம கட் பண்ணால் நமக்கு 2 ஆகும். அப்போ 2 into 5 நமக்கு 10 m/s கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த லைனை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த லைனில்? shearing stress between the horizontal layer is 10 to the power -3 Nm². shearing stress. Okay, so shearing stress formula என்ன? shearing stress termல கொடுத்துருக்காங்க. shearing stress formula என்னது? force by area. கரெக்டா? shearing stress formula எவ்வளோ? force by area. force by area தான் 10 to the power -3 Nm²ன்னு கொடுத்துருக்காங்க. 10 to the power -3 Nm/m² சொல்லி கொடுத்துருக்காங்க. shearing stress நான் ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன், force by area. ஓகே, depth of the river is dash மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவரோட அப்பர் லேயர் இங்கே இருக்குதுன்னா இது ரிவரோட பாட்டம் லேயர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த டெப்த்தை கேட்குறாங்க இல்லையா? இந்த டெப்த் ஆஃப் த ரிவர் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஃப்ளோயிங் லிக்யூடில் நமக்கு அபவ் த அப்பர் லேயரில் 36 km/h இருந்ததுன்னா லோவர் லேயரில் ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ லோவர் லேயரில் அதோட வெலாசிட்டி 0ஆக இருக்கும். லோவர் லேயரில், அப்பர் லேயரில் 36 km/h, ரிவரோட லோவர் லேயரில் வியோட வேல்யூ 0ஆக இருக்கும். ஓகே, coefficient of this particular water, it is 10 to the power -2 Pascal second. Okay, got it? data புரிஞ்சுதா? diagram புரியுதா? data புரிஞ்சுதா? diagram புரியுதா? என்ன கண்டுபிடிக்கணும்? depth of the river கண்டுபிடிக்கணும். depth of the river நம்ம கண்டுபிடிக்கணும். depth of the river எனக்கு கொடுத்த இந்த v value force by area value வச்சுட்டு depth of the river நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா F is equal to eta A dV by dx. கரெக்டா? F is equal to eta A dV by dx. கரெக்டா? ஓகே, ஸோ இதில் அந்த F இருக்குது இல்லையா, இந்த ஃபோர்ஸையும் இந்த ஏரியாவையும் தான் அவங்க ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபோர்ஸையும் ஏரியாவையும், ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு eta dV by dxன்னு சொல்லலாமா? ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஷியரிங் ஸ்ட்ரெஸ், அந்த வேல்யூ தான் 10 to the power -3. தென் eta ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? coefficient of viscosity 10 to the power -2. இது போக dV by dxன்னு ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா? இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு லிக்யூட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதோட அப்பர் லேயரில் v வெலாசிட்டி இருக்குது, லோவர் லேயர் ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டில் இருக்கனால நம்ம 0 எடுத்தா, இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் dx.
in betweenல இருக்கக்கூடிய distance தான் dx இல்லையா அப்ப அவங்க depthனு ரெப்ரசன்ட் பண்றது என்னது நம்மளோட dx so depth கண்டுபிடிக்கணும்னா dx கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் depth புரியுதுங்களா ஓகே dx கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் depth கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா ஒரு ரிவர்டா ரிவரோட அப்பர் லேயரோட velocity 36 km/h நம்ம மீட்டரா கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல shearing stress horizontal layers ஓட shearing stress நமக்கு அப்ளை பண்ணிருக்காங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க 10⁻³ அப்போ அந்த ரிவர்னு எடுத்து அதுக்கிட்ட ஒரு லோவர் லேயர் இருக்கும் அப்பர் லேயர் இருக்கும் இல்லையா அப்போ இன்பிட்வீன்ல கூடிய டெப்த் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா கொஸ்டின்ல வெலாசிட்டி இருக்கு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஏரியா இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஈட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க ஈட்டா வேல்யூ இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா நான் படித்தேன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஏரியா டிவைடட் பை dv by dx அதில் force by area is equal to eta dv by dx எடுத்தா அந்த force by area தான் shearing stress அதான் 10⁻³ இனி eta வேல்யூ கொடுத்துருக்காங்க dv கொடுத்துருக்காங்க x நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் புரியுதா ஓகே ரைட் ஸோ அப்போ அதை தான் நான் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் எழுத போகிறேன் இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியாவோட வேல்யூ எனக்கு என்னடா கொடுத்தாங்க 10⁻³ இட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா வேல்யூ நமக்கு 10⁻²ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ 10⁻² இன்டூ டிவி பை டிஎக்ஸ் நல்ல கவனிங்க டிவிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி உங்களுக்கு கரெக்டாக இந்த 10 m/s கிடைக்கணும்னா இந்த லோவர் ஒன் 0ல் தான் இருக்கணும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபார்முலா இருந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்போ ஃபைனல் ஒன் நமக்கு 0வா இருக்கிறதுனால இனிஷியல் ஒன் 10ஆக நமக்கு கிடைக்கும் கரெக்டா ஓகே அப்போ அந்த வெலாசிட்டிக்கு v தான் வேல்யூ இருக்குதுன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த அதர் வேல்யூ 0 ஆக்குறோம் ஓகே அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நமக்கு dv அதாவது v யோட வேல்யூ நமக்கு இங்க 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 10 டிவைடட் பை dx எனக்கு தெரியாது அதை நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஓகே dx நமக்கு தெரியாது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ 10⁻³ இங்கே நமக்கு இதே 10⁻² இங்கே சென்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 10 divided by dx okay அப்ப 10⁻³ இந்த -2 மேல போகும்போது நமக்கு +2 ஆகும் இங்க நமக்கு 10 divided by dx னு சொல்லி கிடைக்கும் இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நான் ஜஸ்ட் எழுதி காட்றேன் ஓகே சோ 10⁻³ +2 நமக்கு 10⁻−1 ஆகும் இங்க 10 divided by dx ஆகும் கரெக்ட்டா ஓகே ரைட் எஸ் சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல dx வேணும் இல்லையா So dx is equal to 10 divided by 10 to the power -1. So 10 divided by 10 to the power -1 மேல போகும்போது again ஒரு +1 ஆகும் அப்ப final value 100 meter. Okay. So இங்க depth ஓட value நமக்கு 100 meterன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது நமக்கு JEE Main 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. JEE Main 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. கிளியரா இருக்கா? சிம்பிள் क्वेश्चन. Okay. இனி நாம next question பார்க்கலாம் next question பாருங்க water flows in a large tank with a flat bottom okay water flows in a large tank with a flat bottom at the rate கொடுத்திருக்காங்க இல்லையா at the rate of 10⁻⁻4 meter cube per second water is also leaking out the whole area of 1 centimeter square at its bottom. If the height of the water tank remains steady, then this height is. அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க JEE Main 2019 கேட்டிருக்காங்க JEE Main 2025 கேட்டிருக்காங்க ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் ஓகே ரைட் கிவ் me the answer வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் வாட்டர் ஃப்ளோஸ் இன் அ லார்ஜ் டேங்க் வித் அ ஃப்ளாட் பாட்டம் ஓகே அப்போ ஒரு லார்ஜ் டேங்க் இருக்குது அதுக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் இருக்குது பாட்டம் எப்படி இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா ஸோ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் ரேட் எவ்வளோ 10⁻⁻4 இல்லையா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் ரேட் எவ்வளோ 10⁻⁻4 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ லீக்கிங் அவுட் இந்த ஃப்ளாட் பாட்டத்தில் நம்ம ஒரு டேப் மாதிரி வச்சுட்டு இங்கே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் லீக் பண்ணி விட்டுறோம் இது லீக் ஆகுது ஓகே ஒரு ஹோல் வச்சுருக்கோம் ஓகே இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணி வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் லீக் பண்ணி விட்டுறோம் அப்போ அந்த ஹோலோட ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஹோலோட ஏரியா கொடுத்துருக்காங்க அது 1 centimeter square at its bottom ஹோல் வந்து பாட்டமில் இருக்கு
ஓகே, இப்போ தான் அடுத்த லைன் நீங்கள் நல்லா கவனிக்கணும். If the height of the water in the tank remains steady அப்படின்னா என்ன அர்த்தம்? height of the water என்ன அர்த்தம்? இந்த ஹோல் இருக்கக்கூடிய இந்த பாட்டமும் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹைட்டு. கரெக்டா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இந்த வாட்டர் டேங்க் சர்ஃபேஸுக்கும் அந்த ஹோல் இருக்கிறதுக்கும் இடையில கூடிய ஹைட் ஒரு 10 சென்டிமீட்டர்னா அந்த 10 சென்டிமீட்டர் மாறவே இல்லை. ரிமைன் ஸ்டெடி. If the height of the water in the tank remains steady, இந்த கண்டிஷன் என்னவாக இருக்கும்? லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. இந்த ஹைட்டு வாட்டர் 10⁻⁴ வந்துகிட்டே இருக்கு, இங்கே ஒரு ஹோல் போட்டு லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் கூட அந்த ஹைட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகுதுன்னா அதோட மீனிங் என்ன? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வருதோ ஓகே, அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு என்ன ஆகுது? இங்கே என்ன ஆகுது? லீக் ஆகுது. ஸோ இங்கே கண்டினியூவாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? அந்த ஹைட்டு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அமௌண்ட் ஆஃப் வரக்கூடிய வாட்டரும் போகக்கூடிய வாட்டரும் ஈக்குவலாகவே இருக்கும் இல்லையா? ஒருவேளை நமக்கு இங்கே வரக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, அது நமக்கு இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் டவுனில் நமக்கு ஹோல் வச்சிருக்கோம் இல்லையா, அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு நமக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னா யூஸ்வலாக நமக்கு அது ரெடியூஸ் ஆக சான்சஸ் உண்டு. பட் அங்கே கண்டிஷன் என்ன? ரிமைன் ஸ்டெடினா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வருதோ அதே அமௌண்ட் ஆஃப் தான் நமக்கு என்ன ஆகுது? வெளியில் போகுது இல்லையா? அப்போ அந்த ஹைட்டு நமக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக ஹைட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அதுதான் ரிமைன் ஸ்டெடி. அப்படி கரெக்டாக ஹைட்டு மெயின்டைன் ஆகுதுன்னா அந்த ஹைட்டோட லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, வரக்கூடிய வாட்டர் போகக்கூடிய வாட்டர் ஈக்குவலாக இருக்குதுன்னா அந்த ஹைட் என்னவாக இருக்குங்கிறத நம்ம அங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட் இஸ் ஸ்டெடி 1. கரெக்டா? கொஷினில் இட்ஸ் ரிமைன் ஸ்டெடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹைட் ஸ்டெடியாக இருக்குதுன்னா அதோட மீனிங் என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ சேமாக இருக்கு இல்லையா? ஃப்ளோ ரேட்டு இங்கே எப்படி இருக்கு? சேமாக இருக்கு. ஃப்ளோ ரேட் சேம். ஓகே, வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா? அந்த வேல்யூ நமக்கு இங்கே எப்படி இருக்கு? சேமாக இருக்கு. ஃப்ளோ ரேட் சேமாக இருக்கு. ஓகே, அப்போ ஃப்ளோ ரேட் சேமாக இருக்குதுன்னா ஃபார்முலா நம்ம என்ன எழுதலாம்? ஃபார்முலா என்ன எழுதலாம்? ஃப்ளோ ரேட் எவ்வளோ வருது? வாட்டர் உள்ளே வரக்கூடிய வாட்டரோட லெவல் 10⁻⁻⁴ இல்லையா? ஸோ 10⁻⁻⁴ இட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஏரியா அண்ட் வெலாசிட்டி. ஏரியா அண்ட் வெலாசிட்டி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆனால் கான்செப்டில் நம்ம படிச்சிருக்கோம். கான்செப்டில் இந்த மாதிரி நமக்கு வாட்டர் நம்ம ஒரு டேங்கில் வைக்கும் பொழுது ஒரு ஹோல் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வாட்டர் நமக்கு வெளியில் போகுதுன்னா அது ரெஃப்ளெக்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட்? ஓகே ஓகே, அப்போ அதோட வேல்யூ நமக்கு என்னவாக கிடச்சிருக்கு? ரெஃப்ளெக்ஸோட வேல்யூ வெலாசிட்டி வேல்யூ நமக்கு வி வெலாசிட்டியோட வேல்யூ ரெஃப்ளெக்ஸ் வெலாசிட்டின்னு படிச்சிருக்கோம். அதோட வேல்யூ நமக்கு என்னவாக கிடச்சிருக்கு? v is equal to √2gh படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா ஷீட் இருந்ததுன்னா ரெடி பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் இடையில ஒரு ஃபார்முலா கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ இந்த மேம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுக்குறாங்க, மேம் இது என்ன வந்ததுன்னு எனக்கு தெரில அப்படின்னு ஒரு சில பேருக்கு மைண்டில் தோணுச்சுன்னா நீங்கள் கான்செப்ட் கிளியராக படிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் கான்செப்டை கிளியராக படிச்சுட்டு தான் இதை பார்க்கணும். ஓகே, ஸோ 10⁻⁻⁴ தென் ஏரியா நமக்கு ஏரியா இன்டூ வெலாசிட்டி. ஸோ 10⁻⁻⁴ அப்படியே கொடுத்துக்கோங்க. தென் ஏரியாவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வேல்யூ பாருங்கள், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர்னா 10⁻⁻⁴. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ 1 × 10⁻⁻⁴. சென்டிமீட்டர்னா 10⁻⁻2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 10⁻⁻⁴. ஓகே, அப்போ ஏரியா இருக்கிற இடத்துல நம்ம 10⁻⁻⁴ கொடுக்க போகிறோம். தென் வெலாசிட்டிக்கு நமக்கு √2gh. வெலாசிட்டி வேல்யூ என்னது? √2gh. ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸில் எனக்கு 10⁻⁻⁴ இந்த 10⁻⁻⁴ டினாமினேட்டர் வந்துருச்சுன்னா இங்கே √2gh இருக்கும். 2gh நான் h கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ எனக்கு இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகி எனக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ √2gh இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, √2gh இட் இஸ் 1. இது நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகும். ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகும். மறுபடியும் 1² இஸ் 1 ஒன்லி. கரெக்டா? ஓகே, அப்போ இதிலிருந்து எனக்கு h வேணும் அப்படின்னா நான் எழுதிக்கலாம் 1/2gன்னு கொடுத்துக்கலாமா? 1/2g. ஓகே, ஜியோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோம்? 10ன்னு கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, ஜியோட வேல்யூ 10 கொடுத்தீங்கன்னா 1/20 ஆகும் இல்லையா? ரைட், 1/20 ஆகும். ஓகே, அப்போ 1/20 நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம்? 1/2.5 1/20 நமக்கு 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் இருக்கிறது ஃபைனல் ஆன்சர். ஓகே, அப்போ 5.1 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு ஆன்சர் இருக்குது. அடுத்ததெல்லாம் 7 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு தோணும் அதை நம்ம 5.1 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜி இருக்க இடத்துல நம்ம 10 கொடுத்தோம் இல்லையா? ஜிக்கு நம்ம 10 கொடுத்தோம் இல்லையா? 10க்கு பதிலாக நீங்கள் 9.8 கொடுத்தீங்கன்னா 5.1ங்கிற கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும்.
5.1ங்கிற கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கரெக்ட். கிளியராக இருக்கா? ஓகே. அப்போ இது 2 times கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட்டர் ரிமைன்ஸ் ஸ்டெடி அல்லது ஹைட் ரிமைன்ஸ் ஸ்டெடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே ஹைட் ரிமைன்ஸ் ஸ்டெடின்னு கொடுத்தாலே ஃப்ளோ ரேட்டு சேமாக இருக்குது. ஃப்ளோ ரேட்டு சேமாக இருக்குன்னா அதோட மீனிங் என்ன? வரக்கூடிய வாட்டரும் போகக்கூடிய வாட்டரும் சேம். இப்போ வரக்கூடிய வாட்டர் லெவல் என்ன? ஒரு சில பேருக்கு டவுட் வரும், இந்த ஃபார்முலா இது எப்படி, இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுனீங்கன்னு. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அதுக்கு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃப்ளோ ரேட்டு சேம், இதுதான் ஹிண்ட். ஃப்ளோ ரேட்டு சேம். ஃப்ளோ ரேட்டு சேம்னா என்னது? வரக்கூடிய வாட்டரும் போகக்கூடிய வாட்டரும் சேம். வரக்கூடிய வாட்டர் எவ்வளோ? 10 to the power -4. போகக்கூடிய வாட்டர் எவ்வளோ தெரியாது, ஏரியா மட்டும் தெரியும், வெலாசிட்டி தெரியாது இல்லையா? ஸோ அப்போ அதனால் நான் ஏரியா எழுதியிருக்கேன், வெலாசிட்டி தெரியாது. மீன்ஸ் நமக்கு எப்போ கான்செப்டில் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு டேங்க்கில் நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம வெளியில் விடும்போது அதோட வெலாசிட்டி √2gh. அப்போ அதை எடுத்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த 2gh-லேருந்து ஹெச்சை கால்குலேட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் கால்குலேஷன். புரியுதா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் JEE Main 2019 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே. JEE Main 2019 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. A fluid is flowing through a horizontal pipe is varying a cross section. ஒவ்வொரு லைனை படிக்க டயக்ராம் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் கொஸ்டினை ஒரு முறை ரீட் பண்ணுறேன், பின்ன நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஓகே. நான் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டே டயக்ராம் ட்ரா பண்ணால் ஒரு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கும். அதனால நான் கொஸ்டின் ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு பின்ன டயக்ராம்குள்ளே வரேன். ஓகே. Okay, so a fluid is flowing through a horizontal pipe of varying cross section. ஒரு horizontal pipe வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நார்மல் பைப். ஹரிசாண்டல் பைப்பில் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது, பட் அது கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேரி ஆகுது. அப்போ ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேரி ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளூயிட் பைப்பை நீங்கள் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும்? ஒரு ஹரிசாண்டல் பைப். ஓகே. பட் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேரி ஆகுனா ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இவ்வளோ ஸ்மாலாக இருக்குது, அடுத்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொஞ்சம் பிக்கர் இன் சைஸாக இருக்கும். அதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேரி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு வேரி ஆகுதுன்னா இதை இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஷேப்பில் தான் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? With the speed v meter per second at the point where the pressure is P Pascal. அப்போ இந்த ரெண்டு அதாவது நமக்கு வாட்டர் மூவ் ஆகுது இல்லையா? ஹரிசாண்டல் பைப்போட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா? வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா? அப்போ ஃப்ளோ ஆகும் பொழுது இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதை நம்ம இந்த கிராஸ் செக்ஷனை ஏன்னு வச்சுப்போம், இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துக்கோங்க, அதில் ஸ்பீடு வியாக இருக்கும். எப்போ? அந்த பகுதியில் அந்த பார்ட்டில் ப்ரெஷர் பியாக இருந்ததுன்னா. சப்போஸ் இந்த செகண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குல்ல, இதில் ப்ரெஷர் பியாக இருக்குது, இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வி எப்படி? ஸ்மால் வி. ஓகே. வி ஸ்மால் வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அட் அனதர் பாயிண்ட்னா இப்போ நான் ஏ எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இங்கே ப்ரெஷர் இஸ் P/2. ப்ரெஷர் வந்து ஹாஃப் ஆகுது, P/2. த ஸ்பீடு வந்து கேபிட்டல் வி ஆகுது. ஓகே. ஸ்பீட் நமக்கு என்ன ஆகுது? கேபிட்டல் வி ஆகுது, இங்கே ஸ்மால் வி. இப்படி இருக்கும் பொழுது இஃப் த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் rho kg/m³ and the flow is streamline, then V is equal to அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. இந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விடை ரோன்னு எடுத்துக்கோங்க, ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவாக இருக்குது. அப்போது இந்த வியோட வேல்யூ, அதுவும் கேபிட்டல் வியோட வேல்யூ இல்லையா? கேபிட்டல் வியோட, அதாவது ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வியோட வேல்யூ என்னவாக இருக்குங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதா? கேபிட்டல் வி ஸ்மால் வின்னு சொல்லி கொடுத்தது நல்லா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க, 2019 ஏப்ரலில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படின்னா தானே நீங்கள் ஈஸியாக மார்க்கில் லூஸ் பண்ணுவீங்க, அதனால. சரிங்களா? சரி. அப்போ ஃப்ளூயிட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த ஒரு ஹரிசாண்டல் பைப், கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேரி ஆகிற மாதிரி டயக்ராமை ட்ரா பண்ணியாச்சு. அப்போ நமக்கு ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஸ்பீட் நமக்கு ஸ்மால் வி, அதில் ப்ரெஷர் வந்து பி. அதை நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸ்மால் வி, ப்ரெஷர் வந்து பி. அட் அனதர் பாயிண்ட் மீன்ஸ் ஏ நமக்கு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் P/2 மாறி இருக்கு, பட் ஸ்பீடு வந்து கேபிட்டல் வி. ஓகே. டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவாக இருந்ததுன்னா வி கேபிட்டல் வி, ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி இன்புட்டில் வருது இல்லையா, அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. கிளியராக இருக்கா? ரைட். கொஷின் எக்ஸ்பிளனேஷன் ஓகே இல்லையா? ரைட். அப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? P + ½ ρ v² = constant.
இல்லையா? ஃபார்முலா என்ன? P plus half rho V square it is equal to constant. ரெண்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ ரெண்டையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை பாருங்க. ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ? P/2. ஓகே, அதை நான் எழுதிக்கிறேன். அதாவது A it is equal to B. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்? கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ ஏங்கிற பாயிண்ட்ல கூடிய ப்ரெஷர் எவ்வளோ? P. ஏங்கிற பாயிண்ட்ல கூடிய ப்ரெஷர் half. இப்போ P/2 ப்ளஸ் ஃபார்முலா படி ஒரு half இருக்குது. அப்போ அந்த half எடுத்துக்கோங்க. ஃபார்முலா படி ஒரு டென்சிட்டி V ஸ்கொயர் இருக்குது. அப்போ டென்சிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல கூடிய வெலாசிட்டி கேபிட்டல் V. ஓகே, ஏங்கிற பாயிண்ட்ல கூடிய வெலாசிட்டி என்னது? கேபிட்டல் V இல்லையா? ஸோ ரோ இது கேபிட்டல் V. ஓகே, ஸோ கேபிட்டல் V ஸ்கொயர். தென் இட் இஸ் ஈக்குவல் டு, இனி அடுத்த கேஸ், அடுத்து பிங்கிற பாயிண்ட்ல கூடிய ப்ரெஷர் P, பட் அதோட வெலாசிட்டி நமக்கு ஸ்மால் v இல்லையா? ஸோ அப்படின்னா இங்கே நமக்கு P ப்ளஸ் ஹாஃப் ரோ ஃபார்முலாவில் இருக்கிறது வெலாசிட்டியை நம்ம ஸ்மால் வியில் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? நம்ம ஸ்மால் வியில் கொடுக்குறோம், ஸ்மால் V ஸ்கொயர். கிளியராக இருக்கா? இப்போ ப்ரெஷர் எல்லாம் தனியாக எடுக்கிறோம், இந்த அதர் டேர்ம்ஸை தனியாக, ப்ரெஷர் மட்டும் நான் தனியாக எடுத்து எழுத போகிறேன். ஓகே, ப்ரெஷர் நான் எப்படி தனியாக எடுக்கலாம்? ப்ரெஷர் எனக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் ஏங்கிற பாயிண்டில், ஏங்கிற சைடில் பாயிண்டில் கூடிய ப்ரெஷர் ஹாஃப் ஆகவும், பிங்கிற சைடில் அந்த பாயிண்டில் கூடிய ப்ரெஷர் P ஆகவும் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு ஹாஃப் இருக்குது, இதில் ஒரு ஹாஃப் இருக்கா? இப்போ ஹாஃப் வெளியில் தனியாக எடுத்துடுறேன். இதில் ரோ இருக்கா? ஓகே, இப்போ ஹாஃப் காமனாக இருக்க வெளியில் இருக்கிற, ரோ காமனாக இருக்க வெளியில் இருக்கிற வியை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், ஹாஃப் காமனாக இருக்குது, லெஃப்ட் சைடு எழுதுகிறேன். ரோ காமனாக இருக்குது, லெஃப்ட் சைடு எழுதுகிறேன். இனி நல்லா கவனிங்க, இந்த கேபிட்டல் V ஸ்கொயர் எழுதிட்டு அடுத்தது இந்த ஸ்மால் V ஸ்கொயர். கரெக்டா? ஓகே, ரைட். இதை முடிச்சாச்சா? ரைட். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இனி ப்ரெஷரை தனியாக எழுதுகிறோம். ஸோ இங்கே ப்ரெஷர் P இருக்கா? அப்போ கேபிட்டல் P. இந்த ப்ரெஷரை இங்கே கொண்டு வர போகிறேன். அப்போ அது என்ன வரும்? -P/2 ஆகும். ஓகே, இந்த ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகும்? -P/2 ஆக மாறும். அப்போ P minus P/2 ஓட வேல்யூ என்னது? அகைன் P/2. ஓகே, P minus P/2 ஓட வேல்யூ என்ன? P/2. கரெக்டா? ஓகே, ஸோ அப்படின்னு எனக்கு என்ன கிடைக்கும்? half ரோ கேபிட்டல் V ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் V ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு P/2. ஸோ இப்போ இதில் நமக்கு சிமிலர் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா நமக்கு கேபிட்டல் V வேணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கேபிட்டல் V ஸ்கொயர் இல்லையா? அப்போ கேபிட்டல் V ஸ்கொயர் வேணும். ஸோ V ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் V ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் V ஸ்கொயர் லெஃப்ட் சைட்லேயே வச்சுட்டு இந்த ரோவை நான் ரைட் சைட் சென்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது P/ρவாக மாறும். என்ன மாறும்? P/ρவாக மாறும். இதில் எனக்கு இந்த கேபிட்டல் V ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இந்த மைனஸ் ஸ்மால் V ஸ்கொயரை நான் ரைட் சைட் சென்ட் பண்ணுறேன். மைனஸ் ஸ்மால் V ஸ்கொயரை ரைட் சைட் சென்ட் பண்ணுறேன். அப்போ கேபிட்டல் V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P/ρ. capital V square is equal to P/ρ minus small v square. அது நான் ரைட் சைடு எடுத்தேன். அப்போ ப்ளஸ் V ஸ்கொயர்னு மாறும் இல்லையா? ஸோ ப்ளஸ் ஸ்மால் V ஸ்கொயராக மாறுது. ப்ளஸ் ஸ்மால் V ஸ்கொயராக மாறுது. இதில் கேபிட்டல் Vயோட வேல்யூ வேணும்னா இந்த ஸ்கொயர்னா இந்த சைடு ரூட்டாக எடுத்தேன்னா ரூட் ஆஃப் P/ρ ப்ளஸ் ஸ்மால் V ஸ்கொயர். ரூட் ஆஃப் P/ρ ப்ளஸ் ஸ்மால் V ஸ்கொயர். அப்போ இதுதான் நமக்கு அந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஓகே, ரூட் ஆஃப் P/ρ ப்ளஸ் V ஸ்கொயர். ரூட் ஆஃப் P/ρ ப்ளஸ் V ஸ்கொயர் இல்லையா? ரூட் ஆஃப் P/ρ ப்ளஸ் V ஸ்கொயர். இது ஆப்ஷன் டியில் இருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்கு. வேல்யூஸ் எதுவுமே வேண்டாம். ப்ரெஷரை P-ஆக எடுத்திருக்காங்க, வெலாசிட்டியை V-ஆக தான் எடுத்திருக்காங்க. வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கேபிட்டல் V ஸ்மால் V, ப்ரெஷரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது P அண்ட் ஹாஃப் ஆஃப் P. தென் அவ்வளோதான். இனி கான்செப்ட் டைரக்ட் ஃபார்முலாஸ் கொடுக்குறீங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க, வேல்யூ கேல்குலேட் பண்ணுறீங்க. சிம்பிள் கொஷின். ஓகே ரைட். இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வேற லெவல் கொஷின். ஓகே, இது ஜஸ்ட் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் கொடுத்தா போதும். கொஷின் பாருங்கள். JEE Main 2023 ஜானில் கேட்ட ஒரு கொஷின். கொஷின் பாருங்கள். Water from a tap emerges vertically downward. Water from a tap emerges vertically downward. Okay, with an initial speed of 1 meter per second. The cross-sectional area of the tap is 10 to the power minus 4 meters squared. Assume that pressure is constant throughout the stream of water and the flow also streamlined. Okay,
The cross-sectional area of the stream 0.15 meter below the tap would be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Cross-sectional area of the stream A ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, வாட்டர் ஃப்ரம் அ டேப் எமர்ஜஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட். ஒரு டேப் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, வாட்டர் நமக்கு வெர்டிக்கலி டவுன்வர்டுக்கு வருது. ஓகே, ஒரு டேப் இருக்குது, இதோ சும்மா ஓகே ஒரு டேப் இருக்குது, இது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்போ இதிலிருந்து வரக்கூடிய வாட்டர் வெர்டிக்கலி டவுன்வர்டில் வருது. ஏன் இதை நான் ப்ராப்பராக இப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உள்ளேருந்து வரக்கூடிய வாட்டர் என்ன ஆகும், நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆகிட்டு வரும் இல்லையா, ஸ்ட்ரீம் லைன். ஓகே, இப்போது இப்படி வரும்பொழுது நல்லா கவனித்து பாருங்கள், வாட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது அதோட இனிஷியல் ஸ்பீடு இருக்குது இல்லையா, அதோட இனிஷியல் ஸ்பீடு, இதை ஓப்பன் பண்ணுற ஏரியாவில் இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ வச்சுக்கலாம், V வச்சுக்கலாம் இல்லையா, அது எவ்வளோ, ஒரு 1 மீட்டர் பெர் செகண்ட். அது கொஷினில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த டேப் 10 to the power -4. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த டேப்புக்கு ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 to the power -4ன்னு கொடுத்துருக்காங்க. இது இருக்கட்டும், 10 to the power -4 மீட்டர் ஸ்கொயர், இது இருக்கட்டும். இப்போ அதை ஓப்பன் பண்ணேன், வரக்கூடிய ஃப்ளோ எப்படி இருக்குது, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நல்லா கவனிங்க, வாட்டர் ஃப்ளோ ஆகும் பொழுது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இல்லையா, ப்ரெஷர் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, பக்கா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் லைனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் பொழுது த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரீம், அந்த ஸ்ட்ரீமோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா. இப்போ இது நான் இந்த இடத்துல முடிச்சிருக்கேன்னா, இதோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னவாக இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட், கிளியராக இருக்கா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இடையில ஒரு 0.15 மீட்டர் இருக்கே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, இந்த வாட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, பிலோ த டேப் வுட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, 0.5 மீட்டர் இஸ் பிலோ த டேப் வுட் பி. அதோட மீனிங் என்னன்னா, இப்போ டேப் இங்கே இருக்குது, ஸ்ட்ரீம் லைன் நான் இந்த இடம் வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா பிலோ த டேப், அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸு 0.15 மீட்டர். ஓகே, பிலோ த டேப், டேப்ல இருந்து பிலோ இந்த கிராஸ் செக்ஷன், அதாவது டேப்போட கிராஸ் செக்ஷனல் ஏரியால இருந்து ஸ்ட்ரீம் லைன் எண்ட் ஆகுது இல்லையா, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வரைக்கும் இந்த இடையில இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அதான் பிலோ த டேப். அந்த வேல்யூ 0.15 மீட்டர், இட் இஸ் ஹைட்னு வச்சுக்கோங்க, 0.15 மீட்டர். கிளியராக இருக்கா, சிம்பிள் கொஷின். ஓகே, ஜஸ்ட் கொஷினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாட்டர் இது எல்லாமே உண்டுன்னா நான் ஜஸ்ட் இந்த 2 சைட் லைன்ஸ் எழுதியிருக்கேன். சரி, புரியுதா, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டேப் ஓப்பன் பண்ணுறோம், டேப்போட வெலாசிட்டி 1 மீட்டர் பெர் செகண்ட், டேப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்து போகிற -4, ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ இருக்குது, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது ஒரு பாட்டம் லைனில் நம்ம ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஏரியா என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். அந்த இடத்தோட ஏரியா நமக்கு எவ்வளோ, ஏரியாவோட வேல்யூ எவ்வளோவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். பண்ணலாமா? ஓகே, ஸோ எஸ், ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இங்கே ஏரியா இருக்குது, இதில் ஏரியா இல்லை, இதில் வெலாசிட்டி இல்லை. ஆமாம், இதில் வெலாசிட்டி இருக்குது, இதில் வெலாசிட்டி இல்லை. அப்போ வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, ரைட். வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஃபார்முலா கொடுப்போம். ஏரியா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஃபார்முலா என்னது, A1 V1 equal to A2 V2. கரெக்டா? ஓகே ரைட். ஸோ இப்போ A1ஓட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும், V1ம் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இது A1 நம்ம கண்டுபிடிக்கணும், V1 நம்ம கண்டுபிடிக்கணும், A2 கொடுத்துருக்காங்க, V2 கொடுத்துருக்காங்க. ஓகே, A1 V1 கண்டுபிடிக்கணும், A2 V2 கொடுத்துருக்காங்க. A2 V2 கொடுத்துருக்கனால டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். we know this values. ஓகே, ஸோ A1 கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு V1 வேணும். கரெக்டாக? V1ஓட வேல்யூ வேணும். V1ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், V1ங்கிறது வெலாசிட்டி. அப்போ ஃப்ளோ ஆஃப் லிக்யூடோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் கேஸில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, ½ rho V², அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ½ rho V² ப்ளஸ் ρGH is equal to constant. ஸோ இங்கேயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த டேப்பை ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட்டை நம்ம P அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்ட்ரீம் லைன் எண்ட் ஆகக்கூடிய அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை Qன்னு வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ நமக்கு ½ rho V² ப்ளஸ் ρGH is equal to constantனா Pயும் Qயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய நம்மளோட வேல்யூ என்னது, ½ அதோட வெலாசிட்டி நம்ம ரோனே கொடுத்துக்கலாம். Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், V2ன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா.
Pங்கிற பாயிண்ட்ல கூடிய வெலாசிட்டியை நம்ம என்ன பண்றோம் v2 னு சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா v2 எதுக்கு நம்ம கொடுக்கணும் அதை நம்ம q னு ஆக்கிக்கலாம்னே இது நம்ம q ஆக்கிடலாம் அப்ப இது p னா ஈஸியா இருக்கும் v1 னா ஈஸியா இருக்கும் இல்லையா அதனால அப்ப v1 ஸ்கொயர் plus நமக்கு rho gh1 it is equal to height நமக்கு சேம் ஆக இருக்கும் அப்ப h கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை பட் இருக்கட்டும் நான் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் இனி q க்கு எழுதுறோம் q க்கு அதே மாதிரி half கொடுக்கிறோம் rho கொடுக்கிறோம் இதோட velocity நமக்கு v2 ஸ்கொயர் plus rho gh2 ஓகே rho gh2 height சேமா இருக்காது இல்லையா rho gh2 டிஃபரண்ட் ஆக இருக்கும் அப்ப சிமிலர் டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஓகே rho கேன்சல் பண்ணிடலாம் 1/2 கேன்சல் பண்ணிடலாம் rho கேன்சல் பண்ணிடலாம் ஓகே g யும் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் அப்ப நமக்கு இப்ப வேல்யூ என்ன இருக்கு 1/2 கேன்சல் பண்ணுவதுக்கு 1/2 கேன்சல் பண்ண வேண்டாம் ஓகே 1/2 இருக்கட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா சோ அப்ப half v1 ஸ்கொயர் it is equal to இங்க ஒரு h இருக்கு இல்லையா ஓகே h1 க்கு வேல்யூ என்ன வரும் h2 க்கு வேல்யூ என்ன வரும் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் h1 க்கு வேல்யூ என்ன வரும் h2 க்கு வேல்யூ என்ன வரும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க இந்த டேப்போட டயகிராம் பாருங்க இந்த இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஹைட் தான் below the tap னு சொல்லி 0.5 மீட்டர் கொடுத்தாங்க 0.5 மீட்டர் கொடுத்தாங்க இதுதான் h இதுதான் ஹைட் பட் நான் இங்க ரெண்டு கேஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் இல்லையா p க்கு ஒரு ஹைட் உண்டு q க்கு ஒரு ஹைட் உண்டுன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்றேன் எப்படின்னா டேப் இங்க ஓபன் பண்ணிருக்கேன் பாட்டம் இது வரைக்கும் வாட்டர் ஃப்ளோ ஆகுது கரெக்ட்டா அப்ப நல்ல கவனிங்க டேப் இங்க நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் பாட்டம் இது வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது வாட்டர் என்ன ஆகுது ஃப்ளோ ஆகுது இல்லையா அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இத நம்ம ரெண்டு ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் ஓகே ஈக்குவேஷனா எடுங்க a b னு வேல்யூ கொடுங்க இல்ல p q னு வேல்யூ கொடுங்க என்ன வேணா கொடுங்க இப்போ நான் இதுக்கு என்ன கொடுத்திருக்கேன் p q னு வேல்யூ கொடுத்திருக்கேன் இல்லையா அப்ப இந்த q ஓட வேல்யூ தான் இந்த சைடு எடுத்துர்க்கேன் இல்லையா q ஓட வேல்யூல இருக்கக்கூடிய ஹைட் என்னது q ஓட வேல்யூல இருக்கக்கூடிய ஹைட் என்னது h2 p ஓட இடத்துல இருக்கக்கூடிய ஹைட் என்னது h1 கரெக்ட்டா அப்ப p1 ல இருக்கக்கூடிய h1 ஓகே சோ இதுல இருக்கக்கூடியது h2 இப்போ நீங்க நல்லா கவனிங்க டோட்டலாவே எங்கிட்ட இருக்குது below the height நமக்கு 0.15 மீட்டர் அப்போ அந்த 0.15 மீட்டர் தான் பர்టిక్యులர் ஃபைனல் வேல்யூவாக இருக்கணும்னா the bottom point ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஹைட் உண்டா வாட்டர் ஓபன் பண்றோம்டா ஸ்ட்ரீம் லைன்ல ஃப்ளோ ஆகுது பாட்டம்ல பக்கெட்டோ பாட்டமோ இருக்குது அல்லது சும்மா ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா அதுல ஹைட் உண்டா கிடையாது பாட்டம் ரீச் பண்ணும் பொழுது ஹைட் உண்டா இல்ல இல்லையா பாட்டம் ரீச் பண்ணும் பொழுது ஹைட் 0 பாட்டம் ரீச் பண்ணும்போது ஹைட் 0 பட் பாட்டம்ல இருந்து அந்த டேப் வரைக்கும் இடையில ஒரு ஹைட் இருக்குல்ல அது ஃபைனல் ஹைட் இல்லையா அப்ப அது இந்த வேல்யூக்கு வரும் இல்லையா அது எவ்வளவு ஒரு 0.15 மீட்டர் இந்த क्वेश्चनல அது ஆல்ரெடி நமக்கு என்னது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா அது 0.15 மீட்டர் எடுத்துக்கலாம் அப்ப சிம்பிள் லாஜிக் பாட்டம் கிட்ட கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அல்லது பாட்டம் கிரவுண்ட் எர்த் டேபிள் எதுக்கிட்ட வந்தாலும் வாட்டர் டவுன்வர்டுக்கு வந்துட்டுனா அதுல ஹைட் கிடையாது கரெக்ட்டா அப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க p ன்னு இந்த பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் இல்லையா நான் இங்க எடுத்த இந்த pங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட் பாட்டம் லேயர்ல ஹைட் இல்லாத காரணத்தினால அது 0 அப்ல அதாவது டாப் இருக்கு இல்லையா டேப் இருக்கு இல்லையா இந்த டேப்ல ஒரு பர்టిక్యులர் ஹைட் கொடுத்திருக்காங்க 0.15 மீட்டர் அதான் ஃபைனல் ஹைட் அப்ப 0 மைனஸ் அல்லது 0 மைனஸ் ஆஃப் 0.15 னா கடைசியா ஃபைனல் வேல்யூ எனக்கு 0.15 தான் கிடைக்க போகுது அது பாட்டம் வந்து ஹைட் h ஆக வச்சிட்டு h2 வை 0.15 ஆக நான் கொடுக்க போறேன் ஓகே அப்ப இந்த h1 ஓட வேல்யூ எனக்கு 0 கரெக்ட்டா h1 ஓட வேல்யூ எனக்கு 0 h1 ஓட வேல்யூ 0 ஆக இருக்குறதுனால இந்த டேர்மும் எனக்கு 0 கரெக்ட்டா சோ நார்மலா நான் இங்க என்ன எழுதிக்கிறேன் half v1 ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கிறேன் ஓகே அப்ப half v1 ஸ்கொயர் is equal to மறுபடியும் ஒரு half into v2 square into h2 கரெக்ட்டா v2 square into h2 இல்லையா சோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன் half v1 square is equal to 1/2 into v2 square ஓட வேல்யூ எவ்வளவு டேப் ஓட velocity எவ்வளவு v2 1 meter per second h2 எவ்வளவு 0.15 ஓகே அதுதான் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகே சோ இப்ப v2 square is 1 square கரெக்ட்டா 1 square is 1 only and height வந்து h2 அது எவ்வளவு 0.15 height வந்து h2 அது நம்ம 0.15 கொடுக்கலாம் அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு half v1 square is equal to நமக்கு இங்க என்ன கொடுக்கலாம் 1/2 நமக்கு 0.5 கொடுக்கலாம் இல்லையா ரைட் இது பிளஸ் இல்லையாடா oh my god இது பிளஸ் என்ன நான் இன்டு கொடுத்திருக்கேன் இது பிளஸ் ஓகே இது பிளஸ் அப்ப 0.5 பிளஸ் ஒரு 0.15 இல்லையா 0.15 0.15 0.15 மீட்டர் 0.15 மீட்டர் நம்ம
ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஒரு நிமிஷம். இந்த ரோ ஜிஹெச்ல ஜிஜியை கேன்சல் பண்ணல, அந்த ஜியை கேன்சல் பண்ண வேண்டாம். ஓகே, ரோவை மட்டும் கேன்சல் பண்ணுறோம், ஜியை கேன்சல் பண்ண வேண்டாம். அப்போ நெக்ஸ்ட் கேஸுக்கு இங்கே நீங்கள் எப்போ இந்த H1ல் எப்போ நீங்கள் 0 பண்ணுறீங்களோ அப்போ G10 நீங்கள் கொடுத்துருந்தாலும் அதுவும் 0 ஆகும். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிட்டு வரட்டா? பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்கம்மா. 1/2 V1² ப்ளஸ் G இருக்க இடத்துல 10, H1க்கு 0 கொடுத்துட்டு மறுபடியும் 1/2 V2² ப்ளஸ் 10 into 0.15. ஓகே, அல்லது 10 into H2. கரெக்டா? அப்போ இந்த டேர்ம் 0னால இது 0 ஆகிடுது. அதனால நான் இங்கே half V1² எழுதியிருக்கேன், 1/2 எழுதியிருக்கேன், 1² எழுதியிருக்கேன், ப்ளஸ்ஸுக்கு அப்புறமா GH சேர்த்து எழுதியிருக்கோம். ஓகே, ஜிக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம், அது 10 into 0.15. 10 into 0.15. அப்போ 10 into 0.15 எனக்கு நெக்ஸ்ட் கேஸில் 10 into 0.15 எனக்கு 1.5ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ half V1² is equal to 0.15 plus 1.5 கொடுத்துருக்காங்க இல்லையா? 0.15 plus 1.5 ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ரைட். ஸோ அப்போ எனக்கு V1² வேணும். V1² வேணும்னா இந்த 2 எனக்கு இங்கே போகும் இல்லையா? அப்போ 2 into 2. ஸோ அப்போ V1² is equal to 4. அப்போ V1² ஓட வேல்யூ எனக்கு 4 ஆக இருந்ததுன்னா V1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? V1ஓட வேல்யூ எனக்கு 2 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கும். அப்போ V1ஓட வேல்யூ எனக்கு கிடச்சிட்டு, V1 அர்த்தம் வாட்டர் ஸ்ட்ரீம் லைனில் ஃப்ளோ ஆகி பாட்டமை ரீச் பண்ணும்பொழுது அந்த வாட்டர், அதாவது பாட்டமை டச் பண்ணும்பொழுது எடுக்கக்கூடிய வெலாசிட்டி, தட் இஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட். எவ்வளோ? 2 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இந்த வெலாசிட்டி கிடச்சிட்டுல, இனி ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில் இந்த V1 இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில் இந்த V1 இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ A1 is equal to show it and do A1 into V1 ஓட வேல்யூ 2, A2 ஓட வேல்யூ கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 to the power -4. டேப் ஓட ஏரியா, ஓகே, 10 to the power -4, and டேப் ஓட வெலாசிட்டி எவ்வளவு? That is 1 ஸோ இப்போ இதுல இருந்து எனக்கு A1 வேணும் அப்படின்னா நான் இந்த 2வை ரைட் சைட் சென்ட் பண்றேன். அப்போ 1/2 எதுல தெரியுதா? 1/2 into 10 to the power -4. Okay, 1/2 into 10 to the power -4. 1/2 is nothing but 0.5. So 0.5 into 10 to the power -4. புரியுதா? 0.5 into 10 to the power -4. Okay, 0.5 5 ஆக்குனா 5 into 10 to the power -5 னு கிடைக்கும். Okay, 5 into 10 to the power -5ங்கிறது A1 ஓட வேல்யூ. ஓகே, A1 டேப்ல இருந்து நீங்க வாட்டர் ஓபன் பண்றீங்க, அது பாட்டமை ரீச் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 5 into 10 to the power -5 மீட்டர் ஸ்கொயர். 5 into 10 to the power -5 மீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். 5 into 10 to the power -5 மீட்டர் ஸ்கொயர். 5 into 10 to the power -5 மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். ஸோ இடையில இந்த கேல்குலேஷனில் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நம்ம half rho v square plus rho g is equal to constant 2 பாயிண்ட். நான் PQன்னு எடுத்துருக்கேன், நீங்கள் 1 2ன்னு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்பொழுது ரோவை கேன்சல் பண்ணிடுங்க, மற்ற எதையுமே கேன்சல் பண்ண வேண்டாம். ரோவை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஜிக்கு வேல்யூ கொடுத்துருங்க, எல்லா இடத்துலையும் ஜிக்கு வேல்யூ கொடுங்க. ஹைட்டை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணுங்க. பாட்டமில் வரும்பொழுது ஹைட் இல்லை, 0. அப்போ ஹைட் இல்லாமல் போனாலே இந்த ஹோல் டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ இப்போ ரோ கேன்சல் பண்ணுறோம். அப்போ ஹாஃப் இருக்கு, V1² இருக்கு, அடுத்து ஹாஃப் இருக்கு, V2² இருக்கு, H2 நம்ம கவர் பண்ணுறோம். எப்படின்னா H2ஓட வேல்யூ அங்கே 0.15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதான் ஃபைனல் வேல்யூ, ஃபைனல் H2. டேப்பை ஓப்பன் பண்ணும்பொழுது பாட்டம்ல இருந்து இருக்கக்கூடிய ஹைட், பாட்டமை ரீச் பண்ணிட்டு ஹைட் இல்லை. கரெக்டாக? அப்போ அந்த ஹைட் 1 0 வரதுனால இந்த டேர்ம் 0, ஹைட் 2க்கு 0.15 கொடுக்குறோம். அப்போ ஜிக்கு வேல்யூ கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1.5 ஆகுது. மறுபடியும் ஆட் பண்ணுறோம், V1 கால்குலேட் பண்ணுறோம், 2ன்னு கிடைக்குது. கிடைச்ச 2 எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில் V1 இருக்க இடத்துல 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது டேப்போட டீட்டெயில், இது ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 5 into 10 to the power -5 மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆன்சராக கிடைக்குது. கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். இனி நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A fully loaded Boeing aircraft has a mass of 5.4 into 10 to the power 5 kilogram. Okay, its total wing area is 500 meters square. It is in level flight with the speed of 1080 km per hour. If the density of the air is 1.2, the fractional increase in the speed of the air on the upper surface of the wing relative to the lower surface in the percentage will be அப்படின்னு கேட்குறாங்க. JEE Main 2023 கேட்ட ஒரு கொஷின். JEE Main 2023 ஒரு கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போயிங் ஏர்கிராஃப்ட் இருக்கு.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கு, ஒரு போயிங் ஏர்கிராஃப்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போயிங் ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஸோ போயிங் ஏர்கிராஃப்ட் இருக்கும் பொழுது நம்ம அது மூவ் ஆகுதுன்னா ஆல்ரெடி நான் சொன்னதான், அப்பரில் சம் வெலாசிட்டி இருக்கும். ஓகே, அதாவது இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் சம் வெலாசிட்டி இருக்கும், இந்த லோவரில் சம் வெலாசிட்டி இருக்கும். கரெக்டாக, டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியை நான் V1 அப்படி எடுத்துக்கிறேன், லோவரில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியை V2 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு V கிடைக்கும். V2 minus V1 ஒரு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுக்கும்போது தான் V கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளைட் மூவ் ஆகும் பொழுது இருக்கக்கூடிய ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1080 கிலோமீட்டர். அப்போ ஒரிஜினல் வெலாசிட்டி 1080 கிலோமீட்டர். பட் கான்செப்ட் வைஸ் நீங்கள் அப்பரில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், லோவரில் ஒரு வெலாசிட்டி இருக்கும். நம்ம சேஞ்ச் எடுத்து டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணி அதை நம்ம ஃபைனல் வெலாசிட்டி 1080 கிலோமீட்டர் பெர் ஹவராக கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி கொஷினில் இருக்குது, நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு இப்படி எடுத்துக்கிறோம். ஓகே ரைட். ஸோ டென்சிட்டி, ஓகே, இது மூவ் ஆகும்போது இதோட டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.2 கிலோகிராம் மீட்டர் கியூபாக இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் இன் த ஸ்பீட் ஆஃப் த ஏர் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த விங் ரிலேட்டிவ் டு த லோவர் சர்ஃபேஸ் இந்த பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க, இந்த மாதிரி விங்ஸ் ஃப்ளைட்டோட விங்ஸ் மூவ் ஆகும்போது அப்பரில் சம் வெலாசிட்டி உண்டு, லோவரில் சம் வெலாசிட்டி உண்டு, சேஞ்ச் இன் வெலாசிட்டி காமனாக கொடுத்தாலும் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா உண்டு இல்லையா. விங்ஸோட அப்பரில் சம் ப்ரெஷர் உண்டு, லோவர் பார்ட்டில் சம் ப்ரெஷர் உண்டு. அப்போ ப்ரெஷர் வேரியேஷனும் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், ப்ரெஷர் வேரியேஷன். இப்போ உங்களுக்கு தோணும் எப்படி நான் இதை எடுக்கிறது, ப்ரெஷர் வேரியேஷன் நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, நான் டேரெக்டாக சொல்கிறேன்ல, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுனா நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க. இங்கே பாருங்கள், எப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ ஆப்ஜெக்டோட அப்வர்டில் ஆப்ஜெக்டோட டவுன்வர்டில் எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக, எம்ஜின்னு என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. ரைட், அப்வர்டில் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. ரைட், ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, நமக்கு தெரியும் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்டாக, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இதில் நான் ஃபோர்ஸ் எடுக்கிறேன்னா ஃபார்முலா என்ன எழுதலாம், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எழுதலாமா. ஃபார்முலா என்ன எழுதிருக்கலாம், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எடுக்கலாம் இல்லையா. இது ஒரு பேசிக் கான்செப்ட். இது நான் ஒரு நார்மல் ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை இந்த ஆப்ஜெக்ட் இருக்க அதே இடத்துல நீங்கள் உங்களோட நம்ம இப்போ படித்த இந்த போயிங் ஏர்கிராஃப்ட் ஃப்ளைட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளைட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டோட அப்பர் போர்ஷனில் லோவர் போர்ஷனில் ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ரைட், அப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, இதோட டவுன்வர்டில் எம்ஜி ஆக்ட் ஆகுது. அப்வர்டில் என்ன ஆக்ட் ஆகுது, அப்வர்டில் என்ன ஆக்ட் ஆகுது, ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை நம்ம என்னென்னு கொடுக்குறோம், ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு கொடுக்குறோம். அப்போது நல்ல கவனிங்க, இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம என்ன கொடுக்குறோம், ப்ரெஷர் இன்டூ ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஸோ இந்த ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷர் இல்லை, நார்மலாக நமக்கு ஃப்ளைட் இருக்கும்பொழுது இந்த ப்ரெஷர் வேரியேஷன் உண்டு. அப்பர் பார்ட்டில் ஒரு ப்ரெஷர் உண்டு, லோவர் பார்ட்டில் ஒரு ப்ரெஷர் உண்டுனா சேஞ்ச் இன் ப்ரெஷர் நாம் எடுப்போம் இல்லையா. ரைட், அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷரை P2 மைனஸ் P1 இன்டூ ஏரியான்னு எடுப்போம். P2 மைனஸ் P1 இன்டூ ஏரியா அப்படின்னு நம்ம எடுப்போம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு. ஓகே, அப்போ இந்த மாதிரி நார்மலாக ஆப்ஜெக்ட் இருக்கும் பொழுது இந்த அப்வர்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் டவுன்வர்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் தானே. அப்வர்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் டவுன்வர்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் தானே. F ஈக்குவல் டு mg தானே. F இஸ் ஈக்குவல் டு mg. கரெக்டாக, இதை இந்த ஃபோர்ஸை P இன்டூ ஏவாக நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு PA இஸ் ஈக்குவல் டு mg. கரெக்டாக, PA இஸ் ஈக்குவல் டு mg. ப்ரெஷர் இன்டூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ இதை நான் அப்படியே இங்கே அப்ளை பண்ணேன்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு mg இல்லையா. அதை நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். டவுன்வர்டில், இதோட டவுன்வர்டில் நமக்கு mgங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டில் நமக்கு mg. கரெக்டாக, அண்ட் அப்வர்டில் நமக்கு ஃபோர்ஸு, அதை நான் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எடுத்திருக்கேன். விங்ஸில் அப்பர் அண்ட் லோவர் சர்ஃபேஸில் ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும். ஸோ தட் நான் இங்கே ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாவை P2 மைனஸ் P1 இன்ட்டு ஏரியான்னு எடுக்கிறேன். ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபுல்லி லோடட் போயிங் ஏர்கிராஃப்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் விங்கோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இந்த லெவல் ஃப்ளைட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளை பர்சன்டேஜ் வைஸ் இதோட ஸ்பீடை நமக்கு கேல்குலேட் பண்ணணும். ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் இன் த ஸ்பீட் ஆஃப் த ஏர் அண்ட் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த விங் இட் இஸ் ரிலேட்டிவ் டு த லோவர் சர்ஃபேஸ் இன் த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ
நார்மலாக நம்ம யோசிப்பாங்க ஒரு ஏர்கிராஃப்ட் மூவ் ஆகும் பொழுது அப்பர் சர்ஃபேஸில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், லோவர் சர்ஃபேஸில் ஒரு வெலாசிட்டி இருக்கும். நார்மல் காமன் ஆர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி 1080 கிலோமீட்டர் அவங்க ரெடிமேடாக கொடுத்தாங்க. அதே மாதிரி அப்பர் சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், லோவர் சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நான் சேஞ்ச் இன் ப்ரெஷரை P2 - P1 எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட்னு இருந்தால் டவுன்வர்டில் mg ஆக்ட் ஆகும், அப்வர்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸை நான் ப்ரெஷராக மாற்ற ட்ரை பண்ணேன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ ஆல்வேஸ் அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ F இஸ் ஈக்குவல் டு mg, ஸோ ப்ரெஷர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு mg. இதை நான் அப்படியே இங்கே அப்ளை பண்ணேன்னா எனக்கு mg இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதுல்ல அப்பர்லையும் டவுன்லையும். ஸோ P2 - P1 இஸ் ஈக்குவல் இன்ட்டு ஏரியா. புரியுதா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ப்ரெஷர் சேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். P2 - P1 இஸ் ஈக்குவல் டு mg பை A. சேஞ்ச் இன் ப்ரெஷர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கலாம். P2 - P1 இஸ் ஈக்குவல் டு mg பை A. ஓகே ரைட். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. P2 - P1 இஸ் ஈக்குவல் டு mg. mனா இந்த போயிங் கிராஃப்டோட மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.4 × 10⁵. ஸோ 5.4 × 10⁵ into ஓகே ஜியோட வேல்யூ நம்ம 10 எடுத்துக்கலாம் டிவைடட் பை அடுத்து நமக்கு ஏரியா இல்லையா. ஸோ விங்ஸோட ஏரியா 500 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் இங்கே 500 கொடுத்துடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ 5.4 மெயின் நம்பரை மட்டும் பாருங்கள். 5.4 டிவைடட் பை 5ஓட வேல்யூ நமக்கு ஒரு 1.08 கிடைக்கும். இனி பவர்ஸை பார்த்தீங்கன்னா 10⁵, இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ ஒரு +1, இங்கே ஒரு 10⁵2 இருக்குது. நியூமரேட்டர் போகும்பொழுது நியூமரேட்டர் போகும்பொழுது -2 ஆக மாறும் இல்லையா. அப்போ -2 கரெக்ட். ஸோ இப்போ 1.08 × 10⁻6 - 2. 6 - 2 is 4 கரெக்டாக. ஸோ இப்போ 10⁴ பாஸ்கல் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். யூனிட் வந்து பாஸ்கல். அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸோட வேல்யூ எனக்கு 1.08 × 10⁴ பாஸ்கல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஓகே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ இந்த மாதிரி நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேங்கிற பட்சத்தில் அகெயின் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? அகெயின் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? P is equal to P plus half rho V square is equal to constant. கரெக்டா? ஸோ இப்போ அப்பர் போர்ஷனையும் டவுன்வர்ட் போர்ஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்பர் போர்ஷனையும் டவுன்வர்ட் போர்ஷனையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அகெயின் நான் நேம் கொடுத்துக்கிறேன். அப்பருக்கு நான் 1 நேம் கொடுக்குறேன், டவுன்வர்டுக்கு நான் 2 நேம் கொடுக்குறேன். அப்போ நான் இந்த ஃபார்முலாவில் அதை நான் அப்ளை பண்ணனா எனக்கு எப்படி கிடைக்கும்? ஓகே எனக்கு எஸ் ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா அப்பர் போர்ஷன் ஃபஸ்ட் போர்ஷனை 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அதோட ப்ரெஷர் P1 and half ரோ அதோட வெலாசிட்டி நமக்கு எவ்வளோ? அதோட வெலாசிட்டி நான் V1 தாண்டா கொடுத்துருக்கேன். எஸ் V1 ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஒன் அதே மாதிரி P2 ப்ளஸ் half ரோ V2 ஸ்கொயர். ஓகே அகெயின் நான் என்ன பண்ணுறேன்? ப்ரெஷரை தனியாக எடுக்கிறேன், மற்ற டேர்ம்ஸை தனி பண்ணுறேன். இங்கே ப்ரெஷர் P1 இருக்குது, இதில் ப்ரெஷர் P2 இருக்குது, அதை நான் தனி பண்ணுறேன் இல்லையா. ஸோ இங்கே P2 இருக்குது, இந்த P1 நான் லெஃப்ட் சைடு எடுத்தால் அது -P1 ஆக மாறும். அது -P1 ஆக ஆறும் இல்லையா. அகெயின் ஹாஃப் இருக்குது, ரோ காமனாக இருக்குது இல்லையா. அப்போ ஹாஃப் காமனாக இருக்குது வெளியில் எடுத்துடுறேன், ரோ காமனாக இருக்குது வெளியில் எடுத்துடுறேன். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், இதில் V1 இருக்குது இல்லையா. இதில் V1 இருக்குது, V1 ஸ்கொயர். இதில் V2 ஸ்கொயர் ரைட் சைடில் இருக்குது, இதை நான் லெஃப்ட் சைடு எடுக்கிறேன் இல்லையா. V2 ஸ்கொயர் லெஃப்ட் சைடு இருக்கிறேன், ப்ரெஷரை ரைட் சைடு எடுக்கிறேன். அப்போ V2 ஸ்கொயர் லெஃப்ட் சைடு எடுக்கும்பொழுது அது -V2 ஸ்கொயராக மாறும் இல்லையா. -V2 ஸ்கொயராக மாறும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த V1 ஸ்கொயர் -V2 ஸ்கொயரோட நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா A ஸ்கொயர் -B ஸ்கொயரோட நம்ம கம்பேர் பண்ணலாமா? ஜென்ரல் ஃபார்முலா A ஸ்கொயர் -B ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர் -B ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A plus B A minus B கரெக்டா. A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் A ஸ்கொயர் -B ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A plus B A minus B. ஸோ இங்கே ஹாஃப் ரோ கொடுத்துட்டு A ஸ்கொயர் -B ஸ்கொயரை A plus B A minus Bன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி V1 ஸ்கொயர் -V2 ஸ்கொயரை நான் V1 plus V2 and V1 minus V2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகே V1 minus V2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். கிளியராக இருக்கா? இட் இஸ் ஈக்குவல் டு P2 minus P1. இப்போ வரைக்கும் ஓகே இல்லை ரைட். ஓகே ஸோ அப்போ இங்கே நமக்கு
upwardல some velocity இருக்கு downwardல some velocity இருக்குன்னா இதை நான் average velocity-யா calculate பண்ணலாம். எப்படி? Average velocity formula என்னது? V average is equal to V1 plus V2 divided by 2. Correct? V1 plus V2 divided by 2. V1 plus V2 divided by 2. இல்லையா? Right? Okay. So இந்த average velocity-யோட value நமக்கு questionல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? 1080. Average velocity தான் சென்டர்ல கொடுத்திருக்காங்க 1080 சொல்லி. So அதை நம்ம இங்க எழுதிக்கிறோம். 1080 kilometer per hour. Kilometer per hour. Kilometer per hour meter per second நம்ம மாத்த போறோம். So 1080 meter per second காக ஒரு 5/18 கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம multiply பண்றோம். Okay? Right? So அப்ப நமக்கு இந்த 18 கொண்டு 1018 எடுத்தீங்கன்னா 16 கிடைக்கும். அப்ப 60 into 5 கொடுக்கும். 60 into 5 ஓட வேல்யூ 300 meter square. Meter per second. So average velocity-ங்கிறத 1080 km per hour நான் 300 meter per second ஆக எடுத்திருக்கேன். அந்த average velocity நாங்க எப்படி எழுதிக்கலாம்? V1 plus V2 divided by 2 ன்னு எழுதிக்கலாம். இதை ஏன் நான் V1 plus V2 divided by 2 ன்னு எழுதுனேன்? சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்னால இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல இந்த V1 plus V2 இருக்கு இல்லையா? இதையும் இந்த 2வையும் கம்பேர் பண்ணலாம் இல்லையா? இல்லையா? ரைட்? இந்த ரெண்டையும் நான் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறேன் பாருங்க. எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறேன்? V1 plus V2 divided by 2 தனியா எழுதிறேன். எழுதிட்டு அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரோ எழுதிக்கிறேன். ஓகே? அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன்? into ரோ. இல்லையா? into ரோ எழுதிக்கிறேன். எழுதிட்டு நான் V1 plus V2 இல்லையா? ஓகே, wait a minute. V1 plus V2 divided by rho, so divided by 2, okay, into rho into V1 minus V2. எல்லா term correct இருக்கான்னு பாருங்க. V1 plus V2 divided by 2 into rho into V1 minus V2. இல்லையா? Right? It is equal to P2 minus P1. It is equal to P2 minus P1. So V1 plus V2 divided by 2 ங்கிறது nothing but V average. Correct? So V average into rho into V1 minus V2, it is equal to P2 minus P1. ஏன் திரும்ப ஸ்டெப்ஸ் எழுதுறேன்னா புரியணுங்கிறதுக்காக, மற்றபடி டைரக்டாவே வேல்யூ கொடுக்கலாம். ஓகே? ஸோ இப்போ V average ஓட வேல்யூ எனக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சேன்? 300 கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஸோ இப்போ 300 into density value questionல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.2 kilogram per meter cube இல்லையா? So இப்போ 1.2 V2 minus V1 தெரியாது. So V2 minus V1 அப்படியே இருக்கட்டும். பட் நமக்கு P2 minus P1 change in velocity நம்ம கண்டுபிடிச்சோம். Change in velocity 1.08, change in pressure கண்டுபிடிச்சோம். 1.08 into 10 to the power 4. So 1.08 into 10 to the power 4. 1.08 into 10 to the power 4. Clear இருக்கா? ஓகே, இனி அடுத்த calculation என்ன? V1 minus V2 இங்கே வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் அங்கே சென்ட் பண்ணுங்க. அதாவது 1.08 into 10 to the power 4 divided by இங்கே ஒரு 300 into ஒரு 1.2. 300 into ஒரு 1.2 நம்ம கொடுக்குறோம். ஓகே, ரைட்? ஸோ 1.08 அண்ட் இங்கே நமக்கு ஒரு 1.2 இருக்கு. சரி, அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு 13 ஆன்சர் கிடைக்கும். ஸோ V2 minus V1 ஓட வேல்யூ 30. V2 minus V1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 30. ஸோ ஜஸ்ட் V2 minus V1 நான் கண்டுபிடிக்க காரணம் என்ன? ஏன் நான் V2 minus V1 எடுத்தேன்? ஏன்னா fractional increase in the speed கேட்டிருக்காங்க இல்லையா? fractional increase in the speed கேட்டிருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறதோ V1 minus V2 அதோட வேல்யூ 30. கரெக்டா? ஓகே, அப்போ இதில் fractional increase ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து படிக்கிறோம் இல்லையா? fractional increase formula என்னது? Final change in velocity divided by original velocity into 100. கரெக்டா? change in velocity divided by original velocity into 100. சில இடங்களில் நம்ம final velocity minus initial velocity with respect to initial velocity into 100 னு சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு சைடு தான். change in velocity with respect to original velocity into 100. ஓகே, ஸோ change in velocity நம்ம 30, original velocity நம்ம என்னது? average velocity கண்டுபிடிச்சோம்ல, 300 meter per second ஆக மாற்றணும் into ஒரு 100. ஓகே, ஸோ எனக்கு 2 0 கட் ஆகும். ஸோ 30/3 ஓட வேல்யூ 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். பர்சன்டேஜ் 10% கிடைக்கும். ஸோ ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் இன் த ஸ்பீட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் எனக்கு 10% அப்படின்னு கிடைச்சிருக்கு. பர்சன்டேஜ் வெல்பீன் கொஷின் முடிஞ்சிருக்கு. அப்போ 10ங்கிறது ஆன்சர். கிளியராக இருக்கா? நல்ல ஒரு டீட்டெயிலான கொஷின் தான். பட் இந்த மாதிரி கொஷின்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்? மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கிளியராக இருக்கா? ரைட்? ஓகே, ஒரு ஏர்கிராஃப்ட் அதோட மாஸ் கொடுத்தாங்க, ஏரியா கொடுத்தாங்க, பர்டிகுலர் ஸ்பீடு கொடுத்தாங்க, டென்சிட்டி கொடுத்தாங்க, ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் இந்த ஸ்பீடு நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்பர் சர்ஃபேஸுக்கும் இந்த லோவர் சர்ஃபேஸுக்கும்.
இல்லையா விங்ஸோட அப்பர் சர்ஃபேஸ்க்கும் லோவர் சர்ஃபேஸ்க்கும். அப்போ நம்ம விங்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோனா அதுக்கு வெலாசிட்டி நமக்கு வேரி ஆகும், ப்ரெஷர் வேரி ஆகும். சேஞ்ச் இன் ப்ரெஷர் கண்டுபிடிச்சோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் ப்ரெஷர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், அது மேலே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி சேஞ்ச் இன் ப்ரெஷர் நம்ம எடுத்தோம். ரைட், சேஞ்ச் இன் ப்ரெஷரோட ப்ராப்பர் ஃபார்முலா எடுக்கிறதுக்கு வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த P + ½ ρv² = கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ரெண்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேல்யூ கிடச்சிது. அதை வச்சுட்டு நம்ம ஃப்ராக்ஷனல் வேல்யூ கிளியராக இருக்கா? ஓகே ரைட். ஸோ இது கிளியராக இருக்குன்னா இனி நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Figure below shows a liquid being pushed out of the tube by piston having the area of cross section 2 cm square. The area of cross section at the outlet is 10 mm square. If the piston is pushed at the speed of 4 cm per second, the speed of outgoing fluid in centimeter per second என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிகர் இருக்குது. ஓகே, அப்போ ஃபிகர் வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த ஃபிகரில் நமக்கு ஒரு லிக்யூட் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ லிக்யூட் இஸ் பீயிங் புஷ்ட் out of the tube by the piston having the area cross section 2 cm square னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு அவுட் இருக்குன்னா இல்லைங்களா? ஓகே, அவுட் இல்லை, இங்கே நமக்கு cross sectional area எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 cm square. The area of cross section of the outlet is நமக்கு 10 meter per second square இல்லையா? ரைட், ஸோ இதுதான் நமக்கு அவுட்டு, இது நமக்கு இன் இல்லையா? ஸோ இன்ல இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவுட்ல இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10 millimeter ஸ்கொயர். ஓகே, if the piston is pushed at the speed of 4 centimeter per second, the speed of the outgoing fluid என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிஸ்டனை புஷ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்சைடில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, இன்சைடில் புஷ் பண்ணும்பொழுது அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 centimeter per second ஆக இருந்ததுன்னா அவுட் சைடில் அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்குங்கிறது தான் இந்த கொஷின். ஓகே ரைட், கொஷின் புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி நார்மலாக நமக்கு ஒரு லிக்யூட் அல்லது ஏதாவது ஒரு டியூப் வழியாக லிக்யூட் நமக்கு ஃப்ளோ பண்ணி நமக்கு அவுட் சைடில் வருதுன்னா ஏரியாவையும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, அகெயின் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஓகே, ஸோ இது நமக்கு JEE Main 2023 கேட்ட ஒரு கொஷின், JEE Main 2023 கேட்ட ஒரு கொஷின். ஓகே, ஸோ இப்போ இதோட வெலாசிட்டி நம்ம இதோட ஏரியா 1ன்னு வச்சுக்கலாம், இன்சைட் இன். ஓகே, அதாவது சென்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா 1, அதோட வெலாசிட்டி V1. அவுட்டில் வந்ததுன்னா அதோட ஏரியா நமக்கு 2, அதோட வெலாசிட்டி நமக்கு V2ன்னு வைக்கலாம். ஸோ அகெயின் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி A1 V1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு A2 V2ன்னு கொடுக்கலாம். A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2. A1 வேல்யூ எவ்வளோ, 2 centimeter square. ஸோ 2 into centimeter square, ஸோ 10 to the power -4 into velocity நமக்கு 4 centimeter. So 4 into 10 to the power -2. It is equal to A2. Okay, second வெளியில வரக்கூடிய அந்த அவுட்டர் போர்ஷனோட ஏரியா 10 millimeter square. Okay, so இப்போ 10 நமக்கு millimeter square, millimeter ஆக இருந்தால் 10 to the power -3, millimeter square ஆக இருக்கனால 10 to the power -6 கொடுத்துட்டு V2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். V2 ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சிம்பிள் இல்லையா? இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ மெயின் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into 4 நமக்கு 8 ஆகும். இங்கே 10 to the power -4 இருக்குது, இல்லை 10 to the power -2 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 to the power -6 ஆகும் இல்லையா? ரைட், கிளியர்? அண்ட் இந்த ரைட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, 10 to the power 10 into 10 to the power -6 into நமக்கு V2ன்னு சொல்லியிருக்கு. 10 into 10 to the power -6 ஓட வேல்யூ என்னடா வரும், 10 into 10 to the power -6, அதாவது 1 - 6ன்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ 10 to the power -5 into V2ன்னு சொல்லி கிடைக்கும். 10 to the power -5 into V2ன்னு சொல்லி நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு V2 வேணும்னா V2 is equal to 8 into 10 to the power -6 divided by 10 to the power -5. Correct? 8 into 10 to the power -6 divided by 10 to the power -5. ஸோ நமக்கு இங்கே 8 மட்டும் கொடுத்துடலாம். அண்ட் இங்கே நமக்கு 10 to the power -5 இருக்குது. நியூமரேட்டர் போகும்போது +5 ஆக மாறும் இல்லையா? இப்போ 5 - 6 நமக்கு என்ன ஆகும், 10 to the power -1 ஆகும். ஓகே, இப்போ 10 to the power -1. ஓகே, 8 into 10 to the power -1. இதை நான் 8 into 10 to the power -1 டினாமினேட்டர் எடுக்கிறேன். அது நம்ம கால்குலேஷன் பண்ணும்போதே ஒரு 1 நீங்கள் அங்கே வச்சுட்டு சென்ட் பண்ணாலே ஓகே ஆகும். ஓகே ரைட், 8 10 to the power -1 அகைன் 10 to the power டினாமினேட்டர் எடுத்துனா 10 ஆகும். ஓகே, அப்போ 8/10 சொல்லி கிடச்சிருக்கு. 8/10 is nothing but 0.8. ஓகே, அப்போ 0.8 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்டிமீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். 0.8 சென்டிமீட்டராக மாற்றினா 80 ஆக மாறும் இல்லையா? ஸோ இப்போ 80 centimeter per second, 80 centimeter per second. ஓகே ஓகே
Next போலாமா? Next question. Yes. Next question. A tube of length L is as shown in the figure. Okay. அப்போ இங்க ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூபோட லென்த் கொடுத்திருக்காங்க. அந்த டியூபோட லென்த் L. Okay. The radius of cross section at the point 1 is 2. அப்போ இந்த 1ங்கிற பாயிண்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இல்லையா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நமக்கு கொடுக்கல, ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனா இதோட R1 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 is 2 centimeter. Okay, and 0.2 is 1 centimeter. R2 ல இருக்கக்கூடிய radius of cross section நமக்கு 1 centimeter கொடுத்துட்டு, if the velocity of the water entering at the point 1 is 2 meter per second. Point 1ல enter ஆகக்கூடிய இந்த liquidோட velocity V1, that is 2 meter per second ஆக இருந்ததுன்னா leave ஆகக்கூடிய velocityயோட value V2 அது எவ்வளவாக இருக்கும்னு கேட்குறாங்க. So again equation of continuity நமக்கு JEE Main 2025ல கேட்ட ஒரு important question, அதனால நான் repeatedா அது ரிலேட்டடா क्वेश्चंस எடுத்துர்க்கேன். ஓகே, சோ A1 V1 is equal to A2 V2. A1 V1 is equal to A2 V2. A ஏரியா, பட் நமக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுக்கல, ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுக்கல, என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா இஸ் நதிங் பட் நமக்கு pi r square இல்லையா, ஏரியா இஸ் நதிங் பட் pi r square. சோ ஏரியா இருக்க இடத்துல நமக்கு pi r1 square into V1 it is equal to pi r2 square into V2, right? pi cancel பண்ணிடலாம் இல்லையா, yes, pi cancel பண்ணிடலாம். r1 square enter ஆகும்பொழுது r1 ஓட வேல்யூ எவ்வளோ, 2 centimeter இல்லையா, அப்போ நம்ம 2 ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துடலாம். இன்டூ V1 ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர், அப்போ நமக்கு 2 கொடுத்துடலாம். அதே மாதிரி R2 ஓட வேல்யூ நமக்கு 1 சென்டிமீட்டர் இல்லையா, ஸோ இப்போ 1 ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். V2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, ஸோ V2. Simple, right? So 2 square is 4. 4 into 2 is equal to V2. 4 into 2 is 8, right? So V2 oda value 8 meter per second answer kadakku. 8 meter per second answer kadakku. Okay. அப்ப நமக்கு ஒரு டியூப் L length இருக்கக்கூடிய ஒரு டியூபோட radius of cross section 2 cm, velocity 2 meter per second னா அதுல fluid flow ஆகி வெளியே வரக்கூடிய அந்த அவுட் பார்ட் அல்லது அவுட் சைட் பார்ட் இருக்கு இல்லையா, அவுட்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஏரியா 1 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா வெலாசிட்டி 8 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தோணும், ஏன் மேம் சென்டிமீட்டரையும் மீட்டர் பெர் செகண்டையும் ரெண்டையும் போட்டு ஒரே ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கீங்க, சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றக்கூடாது அல்லது மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாற்றணும்னு அவசியம் இல்லைடா. பிகாஸ் நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரேடியஸ் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் சென்டிமீட்டரில், அடுத்ததுக்கும் சென்டிமீட்டர் நீங்கள் வேல்யூ கொடுத்தது கேன்சல் ஆக முடியாது, கொடுத்தாலும் கேன்சல் ஆகும், கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி வெலாசிட்டி மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அடுத்தவங்களுக்கு மீட்டரில் தான் கிடைக்க போகுது இல்லையா, ரைட்? அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல அதுக்கு அவசியம் இல்லை, யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், an incompressible liquid is flowing through a horizontal pipe. அப்போ இந்த இடத்துல ஒரு incompressible liquid இருக்கு. அது என்ன incompressible liquid சொல்லியிருக்காங்க, தட் இஸ் ஓகே. அது என்ன incompressible liquid, incompressible கம்ப்ரெஸ் பண்ண முடியாதது. ஓகே, மோஸ்ட்லி ஃப்ளூயிட்ஸ் எதையுமே நம்மளால் ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, சாலிட் அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. சாலிடை நம்மளால் என்ன பண்ண முடியும், கான்ட்ராக்ட் பண்ண முடியும், கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை யூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் கம்ப்ரெஸ் பண்ண முடியும், பட் ஃப்ளூயிடை நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பலூன் எடுக்கிறோன்னா, பலூனில் நமக்கு என்ன இருக்குது, ஏர் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா புஷ் பண்ணி எடுத்தோம்னா அந்த நெக்ஸ்ட் போர்ஷனில் அது பல்ஜாக வெளியில் வரும் இல்லையா, அதனால் நமக்கு பர்ஃபெக்டாக சாலிட் அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளூயிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள் some cases. Okay, an incompressible liquid is flowing through a horizontal pipe. அப்போ ஒரு incompressible liquid இந்த மாதிரி ஒரு horizontal pipe flow பண்றாங்க. ஓகே, இப்போ क्वेश्चन பாருங்க, one inlet of cross sectional area is A. அப்போ இங்க நம்ம கிட்ட inlet இருக்கு, outlet பாத்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன்ல இருக்கு, அவுட் பாத்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன்ல இருக்கு. ஓகே, அப்போ இன்லெட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா நமக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. அது கேரி பண்ணக்கூடிய ஃப்ளூயிடை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர் பெர் செகண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் பிரான்ச் ஆஃப் ஏரியா இதில் என்னவாக இருக்குதுன்னா, ஒன் பிரான்ச் ஆஃப் ஏரியா 0.8 ஏவாக இருக்குது. ஓகே, அதோட அந்த 0.8 டைம்ஸ் ஆஃப் ஏரியாவோட இருக்குது இல்லையா, அந்த ஏரியா வழியாக போகக்கூடிய ஃப்ளூயிட் வந்து 6 மீட்டர் பெர் செகண்டுங்கிற வெலாசிட்டியில் போகுது. த அதர் போர்ஷன் வந்து 3A. ஓகே,
அப்போ அதர் போர்ஷன் ஏவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிக்கராக 3 டைம்ஸ் ஆஃப் ஏரியாவாக இருக்கும்பொழுது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லிக்யூடோட வெலாசிட்டி என்னவாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வெலாசிட்டி என்னவாக இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே நமக்கு ஒரு 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 லிக்யூட ஒரு இன்லெட் வழியாக நம்ம சென்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டர் போர்ஷனுக்கு வந்த பிறகு லிக்யூட் பாருங்கள், இங்கேருந்து இந்த சென்டர் போர்ஷனுக்கு வந்த பிறகு இங்கேருந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, இங்கேருந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபஸ்ட்டு 0.8 ஏ இருக்கக்கூடிய அது ப்ரீவியஸ் ஏலேருந்து 0.8 டைம்ஸ் ஆஃப் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் வழியாக அது ஃப்ளோ ஆகும்போது அதோட வெலாசிட்டி 6 மீட்டர்/செகண்ட். அதே மாதிரி ஏவை கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் ஆஃப் ஏரியா அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு போர்ஷன் வழியாக போனுச்சுன்னா அந்த லிக்யூடோட வெலாசிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். ஸோ இதை நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கேவிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிரிச்சாஃப் கேவிசியில் கிரிச்சாஃப் கரண்ட் லா யூஸ் பண்ணுவோம், கேசிஎல் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே, கிரிச்சாஃப் கரண்ட் லாவில் நம்ம எவ்வளோ கரண்ட் வருதோ ஒரு ஜங்ஷனில் மீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகுதோ ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இப்போ ஏங்கிற கரண்ட் இதிலிருந்து வருதுன்னா சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏங்கிற கரண்ட் இங்கே வந்து இங்கே பி போகி இங்கே சி போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கிரிச்சாஃப் கரண்ட் லாவில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதோட சிம்பிள் பேசிக் கான்செப்டாக வச்சுட்டு இதில் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, பிகாஸ் ஏரியாவும் வெலாசிட்டி நமக்கு வருது இல்லையா, ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. அப்போ A1 V1ங்கிறது இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் போர்ஷன், இது செகண்ட் போர்ஷன், இது தேர்ட் போர்ஷன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு A1 V1, செகண்ட் போர்ஷனுக்கு A2 V2, தேர்ட் போர்ஷன் அதோட ஆட் பண்ணிக்கணும்ல, கிரிச்சாஃப் கரண்ட்ல மாதிரி ரெடியாக ஆட் பண்ணிக்கிறோம், ஜங்ஷன் ரூல் படிச்சிருக்கோம் இல்லையா, ரைட். அப்போ நமக்கு A3 V3 சிம்பிள். இது ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, A1 வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏரியா ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, தென் அதோட வெலாசிட்டி நமக்கு 8, இட் இஸ் ஈக்குவல் டு B1, அதாவது பிங்கிற போர்ஷன் ரெண்டாவது போர்ஷனுக்கு போகும்பொழுது ஏரியா 0.8 டைம்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அதோட வெலாசிட்டி 6 ப்ளஸ் தேர்ட் போர்ஷன் வரும்பொழுது 3 டைம்ஸ் ஆஃப் ஏ அந்த அதோட வெலாசிட்டி V3 தெரியாது, ஸோ தட் நம்ம என்ன வச்சுக்கிறோம், வின்னு வச்சுக்கிறோம், V3ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், சரி. அப்போ ஏ இன்ட்டு ஏ இல்லையா, ஸோ காமன் ஏ கட் பண்ணிடலாம், இதில் ஒரு ஏ இருக்குது, இதில் ஒரு ஏ இருக்குது, இதில் ஒரு ஏ இருக்குது. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 0.8 இன்ட்டு 6 கொடுத்துருக்காங்க, 0.8 இன்ட்டு 6 நமக்கு 4.8ன்னு கிடைக்கும். அப்போ 4.8 ப்ளஸ் 3V3 கரெக்டாக, 4.8 ப்ளஸ் 3V3. இப்போ நமக்கு 3V3 வேணும், அப்போ 4.8 லெஃப்ட் சைட் சென்ட் பண்ணிங்கன்னா 8 மைனஸ் 4.8 இஸ் ஈக்குவல் டு 3V3. கரெக்ட், 8 minus 4.8 is equal to 3V3, 8 minus 4.8 நமக்கு 3.2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 3.2 is equal to 3V3, ஸோ V3 is equal to 3.2 divided by 3, 3.2 divided by 3. ஓகே, ஸோ இது நமக்கு ஒரு 1.1 மீட்டர்/செகண்ட் ஆன்சர் கிடைக்கும். 1.1ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. இதையும் கூட JEE Main 2020ல் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கா? ஓகே ரைட், இனி நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். நெக்ஸ்ட் two cylindrical vessels of equal cross sectional area. Okay, two cylindrical vessels of equal cross sectional area 2 meter. இது கொஞ்சம் நல்ல கவனிங்க, பொறுமையாக கவனிங்க, கம்ப்ளீட்லி ஃப்ளூயிட் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அகைன் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போக போகிறேன். ஓகே, ரெண்டு cylindrical vessels of equal cross-sectional area 2 meter/second contain water up to a height of 10 meter and 6 meter. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு cylindrical vessel இருக்கு, ரெண்டு cylindrical vessel இருக்கு, இங்கே ஒரு cylindrical vessel இருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு cylindrical vesselலையும் நமக்கு வச்சிருக்கக்கூடிய வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கக்கூடிய வாட்டர் லெவல், ஒன்றில் வந்து 10 மீட்டர் ஹைட் இருக்கு. ஓகே, ஒன்றில் வந்து வாட்டர் லெவல் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 10 மீட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து அதோட கொஞ்சம் கம்மி இல்லையா, 6 மீட்டர் இருக்குது. இப்போ if the vessels are connected at their bottom, if the vessels are connected at their bottom, ஸோ அப்போ இந்த வெசல்ஸை இந்த பாட்டம் லேயரில் நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல இது எப்படி இருக்குது, கனெக்டடாக இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணி வச்சா the work done by the force of gravity என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. work done நம்ம கண்டுபிடிக்கணும் by the force of gravity. force of gravityனால உண்டாகக்கூடிய இந்த work done இல்லையா. ஸோ அப்போ இந்த வாட்டரோட டென்சிட்டி, இல்லை வாட்டர் எடுத்திருக்காங்க, வாட்டரோட டென்சிட்டி நம்ம எடுத்தப்போ 3 எடுப்போம், G கொடுத்தோம்னா 10ன்னு சொல்லி கொடுக்கணும். இது நமக்கு JEE Main ரீசெண்டாக 2025ல் கேட்ட ஒரு கொஷின். ஓகே
ஸோ அப்போ ரெண்டு சிலிண்டர் இருக்குது, ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் வெசலில் ஈக்குவல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரெண்டுமே சேம் தான் இல்லையா, ரைட்? அப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று லிக்விடோட ஃப்ளோ இருக்கும். இப்போ லிக்விடோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிக்விடு இதோ எப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ இந்த லிக்விட் இது வழியாக கனெக்ஷன் வழியாக ஃப்ளோ ஆகி அடுத்த சிலிண்டர் வரைக்கும் மூவ் ஆகும் இல்லையா, ரைட்? அதான அதோட மீனிங். கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம், நமக்கு இந்த லிக்விட் இது வழியாக மூவ் ஆகும். ரெண்டுமே கனெக்ஷனில் இருக்குன்னா இந்த லிக்விட் இந்த சைட் போகும், இந்த லிக்விட் இந்த சைட் போகும். ஸோ அந்த மூவ்மெண்ட் எப்போவுமே இருக்குங்கிறத நமக்கு இந்த லைன்ஸ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை வச்சுட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நம்ம சொல்லுவோம் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா. என்ன படிப்போம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். கரெக்டாக இங்கே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம், எம்ஜிஹெச். ஃபோர்ஸுக்கு பதிலாக எம்ஜியும் டிஸ்பிளேஸ்க்கு பதிலாக ஹெச்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஒருவேளை இங்கே மூவ் ஆகுது இல்லையா, இங்கே யோசிச்சு பாருங்களேன். இந்த வாட்டர் இங்கே 10 மீட்டர் இருக்குது, இங்கே 6 மீட்டர் இருக்குன்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே சேம் ஆகுதுக்கு. ஓகே, கண்டிஷன் பார்த்தீங்களா, இஃப் த வெசல்ஸ் ஆர் கனெக்டட் அட் த பாட்டம் the work done by the force ன்னு சொல்லியிருக்காங்களா. ஒருவேளை இது ரெண்டு சேம் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு சேம் ஆகுதுன்னா இங்கே பாருங்க, இது 10 மீட்டர், இது 6 மீட்டர். இது ரெண்டு சேம் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன? இது ரெண்டு சேம் ஆகிறதுக்கான கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டர் போர்ஷனுக்கு வரதுக்கான கண்டிஷன் என்னவாக இருக்கணும்னா இந்த 10 மீட்டருங்கிறது கம்மியாகணும். எவ்வளோ கம்மியாகணும், ஒரு 2 மீட்டர் கம்மியாகணும். இந்த 6 மீட்டருங்கிறது 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் காமனாக 8 மீட்டரை ரீச் பண்ணுவாங்க. இதுவும் 8 மீட்டர், இதுவும் 8 மீட்டர். எப்போ இந்த 6 மீட்டர் அப்வர்டுக்கு வருது, ஒரு 2 மீட்டர் அப்வர்டுக்கு வரும்பொழுது. ஓகே, ஸோ இங்கே இந்த 10 மீட்டர் ஒரு 2 மீட்டர் டவுன்வர்டுக்கு வரும்பொழுது. கரெக்டாக அந்த 2 மீட்டருங்கிற டிஃப்ரென்ஸ் எப்போதுமே உண்டு. ஹைட்டு டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹைட்டு டிஃப்ரென்ஸ் ஃபார் திஸ் லிக்யூட் இட் இஸ் 2 மீட்டர். எதுக்கு 2 மீட்டர் ஹைட்டு டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்று 10ல் இருக்குது, இன்னொன்று 6ல் இருக்குது. உடனே 10 - 6ன்னு எடுக்கக்கூடாது. ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும்போது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா. அப்போ லிக்யூடை சேம் லெவல் ஆக்கணும்னா எப்படி சேம் லெவல் ஆகும், 10 வந்து 2 குறையணும், அதாவது 8க்கு வரணும். அதே போல் 6 ஆட் பண்ணணும். ரெண்டு என்ன பண்ணணும், ஒரு 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகணும். ஒன்று டிக்ரீஸ் ஆகணும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் எனக்கு இந்த சேம் லெவல் வரும். அப்போ அதில் காமனாக நான் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸை 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் நமக்கு ஒர்க் டனில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஒர்க் டன் ஃபார்முலானது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச்னு சொல்லிடுறேன். இதில் எனர்ஜி சேஞ்சஸ் பற்றி எதுவும் படிச்சிங்கன்னா அது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் வரும். ஓகே, கைனடிக் எனர்ஜியில் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதனால தான் நான் எம்ஜிஹெச்னு எடுத்திருக்கேன். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ எம்னா என்ன அர்த்தம், மாஸ். ஒரு லிக்யூடோட மாஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லிக்யூடோட மாஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை. கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது, ஹைட் இருக்குது, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸுங்கிற எம்முங்கிற ஒரு குவான்டிட்டி எனக்கு ஃபார்முலாவில் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. மாஸை நான் என்னென்னு மாற்றணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டிக்கு மாற்றணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மாஸ் மீன்ஸ் நமக்கு டென்சிட்டி இன்டூ வால்யூம். கரெக்டாக, மாஸ்னா நமக்கு என்ன அர்த்தம், டென்சிட்டி இன்டூ வால்யூம். மாஸ்னா என்ன அர்த்தம், டென்சிட்டி இன்டூ வால்யூம். கரெக்டா. ஸோ இப்போ வால்யூமையுமே நான் என்ன எழுதிக்கலாம், ஏரியா இன்டூ ஹைட்டுன்னு எழுதிக்கலாமா. எவ்வளோ ஏரியா இருக்குது, ரெண்டு பேருக்கும் கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேம். இங்கே எவ்வளோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கோ அதே கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் இங்கே. கரெக்டாக, ஈக்குவல் கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வால்யூமை நான் ஏரியா இன்டூ ஹைட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஹைட் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியும். அப்போ நான் இதை வால்யூமை ஏரியா இன்டூ ஹைட்னு மாற்றிக்கிறேன். நல்ல கவனிங்க, கண்டுபிடிக்க சொல்கிறது ஒர்க். ஒர்க் ஃபார்முலா mgh because change in potential energy. So mgh. m means mass. மாஸ்க்கு டைரக்ட் வேல்யூவோ குவான்டிட்டிஸ் எதுவும் இல்லை. ஸோ பட் டென்சிட்டி இருக்கு. ஸோ மாஸ் இன்டூ டென்சிட்டி, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம். இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் டைரெக்டாக வேல்யூஸ் இல்லை. வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இருக்குது, ஹைட் இருக்குது. ஸோ வால்யூமை ஏரியா இன்டூ ஹைட்டுன்னு நான் மாற்றிக்கிறேன். புரியுதா? ஓகே, ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் மாற்றிட்டு இனி ஒர்க் டனில் நான் எம்ஜிஹெச்சில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எம்முக்கு பதிலாக வால்யூம் இன்டூ டென்சிட்டி. ஓகே, இன்டூ ஒரு ஜி இருக்குது, இன்டூ ஒரு ஹெச் இருக்குது. ஓகே, அகெயின் வால்யூமை ஏரியா இன்டூ ஹெச் இன்டூ டென்சிட்டி இன்டூ ஜி இன்டூ ஹெச்னு மாற்றிக்கிறேன். இது எல்லா வேல்யூவும் இருக்குது. ஏரியா இருக்குது, ஹைட் இருக்குது, டென்சிட்டி இருக்குது, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது இல்லையா. வேல்யூ கொடுங்க பார்க்கலாம். ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் ரெண்டுத்துக்கும் சேம், பட் அது 2 மீட்டர் பெர் செகண்ட்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்டூ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தோம், 2. ஹைட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், பிகாஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சேம் லெவல்லேருந்து டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், 2 மீட்டர். அப்போ ஹைட் அகெயின் 2
density of water 10 to the power 3 னு எடுத்துக்க சொல்லிருக்காங்க. So 10 to the power 3 is 1000 இல்லையா? 1000. Acceleration due to gravity is g, that is 10. Okay. Again நமக்கு height நமக்கு 2 னு சொல்லி கொடுத்துடலாம். So 2 into 2 4, 4 into 2 8 இல்லையா? So அப்ப 8 into ஒரு 3 0 ஒரு 1 0. அப்ப 8 into 10 to the power 4 ஜூலுங்கிறது work done by force of gravity. Okay, work done by force of gravity 8 into 10 to the power 4 joule. Option D. Simple question. Okay, right? Next question பார்க்கலாமா? Yes. இனி நம்ம next question பார்க்கலாம். Next question. Yes. Next questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க இருக்கு next question. Mercury is filled. இல்லையா? Right? Next questionல Mercury is filled up. Yes. Mercury is filled in a tube of radius 2 cm up to a height of 30 cm. The force exerted by the mercury on the bottom of the tube எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு நார்மலாக ஒரு டியூபில் மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூபில் நமக்கு என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க? மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஜி ஃபில் பண்ண ஹைட் எவ்வளோ? மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்காங்க ஹெச்ஜி. ஃபில் பண்ண ஹைட் எவ்வளோ? 30 சென்டிமீட்டர். இந்த மெர்க்குரி ஃபில் பண்ணாங்க இல்லையா? இதோட இந்த 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 இங்கே இருக்கக்கூடிய இதோட ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மெர்க்குரி ஆன் பாட்டம். அப்போ மெர்க்குரி இங்கே இருக்குதுன்னா இதோட பாட்டமில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த பாட்டமில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டமில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குங்கிறத நாம் என்ன பண்ணணும்? கேல்குலேட் பண்ணணும். புரியுதா? ஓகே. அப்போ மெர்க்குரி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டாஸை செக் பண்ணுங்களேன். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் உண்டு டெஃபினட்டாக. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேல்யூ 10 to the power 5. மெர்க்குரியோட டென்சிட்டி 1.36 into 10 to the power 4. ஜி எடுத்தால் அதை 10ன்னு கொடுங்க, பை எடுத்தால் 22/7 கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே இந்த மெர்க்குரியில் ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை நான் கேல்குலேட் பண்ணேன். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 10 to the power 5. இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய இந்த காமன் ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அதை நான் கேல்குலேட் பண்ணேன். அப்போது pressure is equal to atmospheric pressure plus H rho G. Formula ஞாபகம் இருக்கா? Formula sheet இருந்தா எடுத்து பாருங்க. Okay. Pressure is equal to atmospheric pressure plus H rho G. Okay. So pressure is equal to atmospheric pressure value நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 to the power 5. So 10 to the power 5 plus height of the liquid எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 cm. இல்லையா? Height of the liquid நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 சென்டிமீட்டர். இப்போ இந்த சென்டிமீட்டர் வேணால் நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம் இல்லையா? 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றலாம். 30 மீட்டருக்கு மாற்றினா 0.3ன்னு கிடைக்கும் இல்லையா? 0.3. ஸோ 0.3 இன்டூ ரோவோட வேல்யூ எவ்வளோட கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி 1.36 into 10 to the power 4. So 1.36 into 10 to the power 4 into acceleration due to gravity, it is 10. So acceleration due to gravity is 10. Okay. So pressure is equal to 10 to the power 5 plus இங்கே நமக்கு 0.3 into 1.36 மெயின் நம்பர்ஸ் இருக்குல்ல. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0.3 into 1.36 ஓட வேல்யூ நமக்கு 0.408 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து இங்கே 10 to the power 4 இருக்குது, இதில் ஒரு 1 இருக்குது. அப்போ 10 to the power 4 plus 1 5 இல்லையா? ஸோ இப்போ பவரில் எழுதுனீங்கன்னா 10 to the power 5 கிடைக்கும். பவர் எழுதுனீங்கன்னா 10 to the power 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஒரு 10 to the power 5 இருக்குது, இதில் ஒரு 10 to the power 5 இருக்குது, நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ 10 to the power 5 நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு 1 plus 0.408ன்னு கிடைக்காதா? 10 to the power 5 நான் காமனாக ப்ளஸ் சைன் இருக்கிறனால 10 to the power 5 நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா 1 plus 0.408ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ 1 plus 0.4 எவ்வளோ? 1.4. 1 plus 0.4 எவ்வளோ? 1.4. ஓகே. So pressure is equal to 1.4 into 10 to the power 5 Pascal. Okay. Generally, நமக்கு pressure என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.5 into 10 to the power 5 Pascal. கேட்ட question என்னது? நமக்கு force exerted by mercury on the bottom. Okay. So அப்போ again force formula என்னது? Force is equal to usually நம்ம mass into acceleration படிப்போம் அப்படி இல்லை. Forceக்கு இங்கே நமக்கு liquidல pressure exert ஆகுது இல்லையா? So அப்போ force is equal to wait a minute. அது ஆல்ரெடி பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியா. கரெக்டாக? ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஸோ ப்ரெஷர் இன்டூ ஏரியா
pressure value 1.4 into 10 to the power 5 and area இல்லை ஏரியாவுக்கு பதிலாக ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவை நம்ம ரேடியஸ் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சா ஏரியாவுக்கு பதிலாக நீங்கள் பை ஆர் ஸ்கொயர் கொடுக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கலாம் 1.4 into 10 to the power 5 into பை யூஸ் பண்ணால் அங்கே நீங்கள் 22/7 கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனாலும் அதான் கொடுப்போம் 22/7. ஓகே. இன்ட்டு நமக்கு ஆர் ஸ்கொயரோட வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ ஆர் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 4 ஆர் 2 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் இல்லையா, அப்போ ஸ்கொயர் பண்ணால் 10 to the power -4. ஓகே. ஆர் ஸ்கொயர் இல்லையா, அதனால 10 to the power -4. ரைட். ஸோ இனி நமக்கு நெக்ஸ்ட்டில் 7-ஐ 14 கொண்டு கட் பண்ணால் 2 கொடுப்போம். ஸோ 1.4 கொண்டு கட் பண்ணுறோம். சரி, 7-ஐ கொண்டு 14 கட் பண்ணால் 2, 7-ஐ கொண்டு 1.4 கட் பண்ணால் பாயிண்ட். கரெக்டாக? பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த 0.2 இந்த 22 இந்த 4 இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 17.6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இனி பவரை பாருங்கள். 10 to the power 5 இது 10 to the power -4. 10 to the power 5 10 to the power -4 எவ்வளோ, 5 - 4 that is 1 இல்லையா? அப்போ 10 to the power 1 that is 10ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 17.6 into 10ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 17.6 இல்லையா? அப்போ 176 நியூட்டன். 176 நியூட்டனுங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். 176 நியூட்டன். கிளியராக இருக்கா? ஓகே, சிம்பிள் கொஷின். ரைட். இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் இப்போ வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ளூயிட்ஸ் தான். இதை முடிச்ச பிறகு சாலிட்ஸ் ஈஸியாக இருக்கும். சாலிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குயிக்காக முடியும். ஓகே. ஃப்ளூயிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனி நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்கள். The pressure acting on a submarine is 3 into 10 to the power 5 Pascal at the certain depth. If the depth is double, the percentage increase in the pressure acting on the submarine would be. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது JEE Main 2021ல and JEE Mainல நமக்கு கேட்ட ஒரு கொஷின். ஓகே, 1 minute guys. அப்போ ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த சப்மரைன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 into 10 to the power 5. ஓகே. அட் அ சர்டைன் டெப்த். ஓகே. இஃப் த டெப்த் இஸ் டபுள், அப்போ நார்மலாக நீங்கள் ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த சப்மரைன் இல்லையா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த ப்ரெஷர் ஆன் த சப்மரைன் வருது. சரி, அப்போ நார்மலாக சர்டைன் டெப்த் கொடுத்துருக்காங்க. சர்டைன் டெப்த்தில் ப்ரெஷர் ஆக்டிங் சப்மரைன் சும்மா நார்மலாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட டெப்த் இல்லையா? டெப்த்து நமக்கு டபுள் ஆகுது. டெப்த்து டபுள் ஆனால் ப்ரெஷர் என்ன ஆகும், இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த ப்ரெஷர் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ டெப்த்து நமக்கு டபுள் ஆனால் ப்ரெஷர் நமக்கு என்னவாகும் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே. ப்ரெஷர் நமக்கு இங்கே என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ரெஷர்னால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த சப்மரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதில் அட் அ சர்டைன் டெப்த், இந்த டெப்த்தில் மட்டுமே ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 into 10 to the power 5 Pascal. அதை எழுதிக்கோங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 to the power 5 Pascal. கரெக்டாக? ஓகே. இப்போ ஜென்ரலாக ப்ரெஷர் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஹெச்ரோஜின்னு ஃபார்முலா கொடுப்போம். இங்கே ஹெச் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்த்தில் இருக்குது. அப்போ டெப்த் ரோஜி means d ரோஜி. ஓகே. இட் இஸ் ஈக்குவல் டு அந்த கொடுத்த ப்ரெஷர் வேல்யூ 3 into 10 to the power 5 Pascal. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ரெஷர். இட் இஸ் நாட் அட்டாமிக் இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும் இல்லை, நார்மல் ப்ரெஷர். சப்மரைனில் ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் அட் த டெப்த் டினா அதோட மீனிங் என்ன, இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் சேர்ந்தது. ஓகே. இதில் ஓப்பனாக இருக்குது இல்லையா, அப்போ இதில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் சேர்ந்தது. அது கூடவே இதோட டெப்த் வேல்யூ, அது ஹைட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். தென் இதோட டென்சிட்டி சொல்லுவோம். அண்ட் இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எழுதுவோம் இல்லையா? அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், டென்சிட்டி, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, டெப்த், இது எல்லாம் சேர்ந்தது தான் 3 into 10 to the power 5 Pascal. நார்மலாக ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட மீனிங் புரியுதா? ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த சப்மரைன் 3 into 10 to the power 5 Pascal at டெப்த்னா நார்மல் ப்ரெஷர்னா அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இன்க்ளூட் ஆகுது, நமக்கு டெப்த் இன்க்ளூட் ஆகுது, டென்சிட்டி இன்க்ளூட் ஆகுது, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ளூட் ஆகுது.
ஓகே ரைட் சரியா ஸோ அப்போ இதில் இந்த டெப்த்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா ஓகே டெப்த்து டபுளான வேல்யூ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா டெப்த்து டபுள் ஆகிறது பார்க்கறதுக்கு முன்னாடி டெப்த்து எவ்வளோன்னு பார்க்கணும் டெப்த்து டபுள் ஆகிறது நம்ம பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு டெப்த்து எவ்வளோன்னு தெரியணும்ல வேல்யூஸ் இல்லைல்ல டெப்த்து டபுளான ப்ரெஷர் எவ்வளோ அப்போ டெப்த்து எவ்வளோ டெப்த்து எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அது டபுள் ஆகும்பொழுது என்ன ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ டெப்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ கொடுத்த ஃபார்முலாவில் இருக்கு இங்கே இருக்கு இல்லையா இந்த பிஏவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா அதில் டின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குல்ல இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் படிப்புமா ஓகே அப்போ நமக்கு தெரியும் இந்த பிஏங்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளோ 10⁵ அண்ட் டி ரோ ஜி இட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁵ இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க இதுல இருந்து தான் எனக்கு டி ரோ ஜி வேணும் டெப்த் வேணும் அதோட டென்சிட்டியும் ஆக்சலேஷனும் சேர்த்து எடுப்பேன் இல்லையா டி ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻⁵ சரி ப்ளஸ் 5 இல்லை 3 × 10⁵ இங்கே 10⁵ இருக்கு ரைட் சைட் போகும்பொழுது -5 ஆகும் அப்போ 10⁻⁵ அப்போ டி ரோ ஜியோட வேல்யூ எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க இங்கே 10⁵ இருக்கு இதில் ஒரு 10⁵ இருக்கு நடுவில் மைனஸ் சைன் இருக்கு அப்போ 10⁵ நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா அப்போ 3 - 1 எனக்கு என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ டி ரோ ஜி ஓகே வெயிட் அ மினிட் யா டி ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁵ -10⁵ okay -10⁵ is nothing but 1 × 10⁵ கரெக்டா ஸோ இங்கே 10⁵ இருக்கு ஸோ 10⁵ நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா இங்கே 3 - 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் 3 - 1 is nothing but 2 that is 2 × 10⁵ டி ரோ ஜியோட வேல்யூ ஓகே டெப்த்தோட வேல்யூ டெப்த்னா டெப்த் மட்டும் இருக்காது அதோட டென்சிட்டி இருக்கும் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும் ஸோ அப்போ டெப்த்தோட வேல்யூ 2 டெப்த்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி டென்சிட்டியோட வேல்யூ 2 × 10⁵ ஆக இருந்திருக்கு ஓகே 2 × 10⁵ ஆக இருந்திருக்கு ஸோ இதை நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் எப்போ இதை நார்மல் ப்ரெஷர்னு இதை டிசைட் பண்ணுறீங்களோ இது நார்மல் ப்ரெஷர்னு டிசைட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு தெரியும் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருந்தால் அது 10⁵ தான் இருந்திருக்கும் இல்லையா அப்போ 3 × 10⁵ அதில் ஒரே ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 10⁵ மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் 2 × 10⁵ அதான் நமக்கு டிரோஜியாக இருக்கும் இல்லையா அப்படி காமனாகவும் நீங்கள் யோசிக்கலாம் அந்த காமன் திங்க் எப்போ வரும்னா நீங்கள் கண்டினியூஸாக சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கும்பொழுது வரும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எழுதி கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா ஸோ டிரோஜியோட வேல்யூ 2 × 10⁵ டிரோஜியோட வேல்யூ எவ்வளோ 2 × 10⁵ இப்போ கொஸ்டினில் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க இந்த டெப்த் வந்து நமக்கு என்ன ஆகுது டபுள் ஆகுது டெப்த் வந்து டபுள் ஆகுது ஓகே அப்போ ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும் ப்ரெஷர் எதனால் கண்டுபிடிக்கணும் ப்ரெஷர் டியூ டு டபுள் டி அதாவது 2D ஓகே அப்போ நார்மல் டெப்த்துக்கு உங்களுக்கு 2 × 10⁵ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் டெப்த் என்ன கிடைக்கும் 2 × 10⁵ கரெக்டா ஓகே நார்மல் டெப்த் நமக்கு 2 × 10⁵ 2 டைம்ஸ் ஆஃப் டி டபுள் ஆகுதுன்னு கொஸ்டினில் கொடுத்தாங்கல்ல அது 2 × 10⁵ கிளியரா இருக்கா அப்போ இந்த ஆன்சர் எனக்கு டபுள் ஆகும் பொழுது அதோட வேல்யூ 4 × 10⁵ ஆக மாறி இருக்கு அப்போ கொஸ்டினில் ஜஸ்ட் இந்த ப்ரெஷரை மட்டும் கொடுத்துட்டு இது டபுள் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஓகே அது எப்படி டபுள் ஆகுங்கிறத இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ தூரத்துக்கு டபுள் ஆச்சு டபுளான வேல்யூ எவ்வளோ 4 × 10⁵ இவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது ஒரு சப்மரின் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரோட வேல்யூவை கொடுத்துட்டு டெப்த் டபுள் ஆகுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ப்ரெஷர் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ப்ரெஷர் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது டெப்த் இருக்குது டென்சிட்டி இருக்குது நமக்கு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது இல்லையா அப்போ அது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இனி கொஷினில் டெப்த் டபுள் ஆகும் அப்போ கண்டுபிடிச்ச டெப்த் டபுள் ஆகுதுன்னா கண்டுபிடிச்ச டெப்த் 2 × 10⁵ டபுள் ஆச்சுன்னா 2 × 2 × 10⁵ அப்போ 4 × 10⁵ தெரிஞ்சிருக்கு இதுதான் டபுளான வேல்யூ ஓகே ரைட் ஸோ அப்போ இது டபுளான வேல்யூனா நமக்கு இனி டோட்டல் ப்ரெஷர் எடுக்கணும் ஓகே ப்ரெஷர் டியூ டு ஜஸ்ட் இது ப்ரெஷர் டியூ டு 2D தான் இனி டோட்டல் ப்ரெஷர் அட் 2D நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இது ஜஸ்ட் ப்ரெஷர் இல்லையா இனி டோட்டல் ப்ரெஷர் வேறு இருக்குடா சாரி ஓகே டோட்டல் ப்ரெஷர் இருக்குது டோட்டல் ப்ரெஷர் அட் 2D டோட்டல் ப்ரெஷர் என்னது டோட்டல் ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்ச ப்ரெஷரோட அட்மாஸ்பியர் ப்ரெஷரை ஆட் பண்ண போகிறோம் PA ப்ளஸ் இந்த 4 × 10⁵ ஓகே PAங்கிறது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 10⁵ ப்ளஸ் இங்கே ஒரு 4 × 10⁵ அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே ஒரு 10⁵ இங்கே ஒரு 10⁵ 2 10⁵ நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 இருக்குமா 1 + 4 நமக்கு 5 ஆகும் அப்போ 5 × 10⁵
total pressure at double times of depth. Okay, total pressure at double times of depth. Total pressure at double times of depth ங்கிறத இவ்ளோ தூரத்துக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிக்கிறோம் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி டபுள் ஆனதை ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? கேட்டது என்னது? இப்படி டபுள் ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த ப்ரெஷர் என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த ப்ரெஷர் வேல்யூ என்னது? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் சேஞ்சோட ஃபார்முலா என்னது? பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் பை, ஓகே, என்ன சேஞ்ச் ஆகுது? சேஞ்ச் பை இனிஷியல் சேஞ்ச் இன்டு 100. ஓகே, சேஞ்ச் என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் வேல்யூ எவ்வளோ? ஃபைனல் வேல்யூ 5 into 10 to the power 5. இனிஷியல் வேல்யூ அவங்க கொடுத்தது 3 into 10 to the power 5 இல்லையா? ஸோ 5 into 10 to the power 5 minus initial 3 into 10 to the power 5 divided by initial 3 into 10 to the power 5, ஓகே, into ஒரு 100. ஸோ இங்கே 10 to the power 5, இங்கே 10 to the power 5 இருக்குது. இப்போ 10 to the power 5 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 5 minus 3 2ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு 3 போடுறேன் இல்லையா? 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எனக்கு 3 into 10 to the power 5 இருக்குது. ஸோ 10 to the power 5 10 to the power 5 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 2/3 into 100ன்னு சொல்லி கிடைக்கும். 2/3 is 100 is nothing but 200/3. ஓகே, 200/3 is percentage change in pressure. 200/3. ஸோ 200/3ங்கிறது ஆப்ஷன் ஏ இருக்கு. கிளியராக இருக்கா? 200/3ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏ இருக்கு. யூ காட் மை பாயிண்ட்? Right? So the next last fluid question. Okay, இதுதான் நமக்கு fluid கடைசி question. இந்த question நம்ம complete பண்ணிட்டோம்னா இனி fluidல இருக்கக்கூடிய discussions எல்லாம் முடிஞ்சு, question discussion முடிஞ்சது. இனி solid ரொம்ப quick முடிஞ்சிடும். Okay, right? இனி next question. 4 vessels A, B, C, D have different shape. இங்க 4 vessel இருக்கு. 4க்குமே shape different ஆக இருக்கு. பாத்தீங்களா? ஒரு வெசல் பார்த்தீங்களா? இங்கே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் இங்கே ஸ்லாண்டாக இருக்குது, இன்னும் இந்த அப்பர் டைரக்ஷனில் ஸ்லாண்டாக இருக்குது, இன்னொன்று நமக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது. ரைட்? ஸோ இதில் 4 வெசலுக்கும் நேம் வச்சுருக்காங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ப்ரெஷர் அட் தேர் பாட்டம்? பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னவாக இருக்கும்? ஷேப் ஆஃப் த லிக்யூட் இங்கே பாருங்கள், இந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் ஏக்கு வேறு மாதிரி இருக்குது, பிக்கு வேறு மாதிரி இருக்குது, சிக்கு வேறு, டிக்கு வேறு, எல்லாருக்கும் லிக்யூட் சேம். இப்போ லிக்யூட் சேமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் இந்த பாட்டமில் ஆக்ட் ஆகக்கூடிய, ஓகே, இந்த பாட்டமில் ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத JEE Main 2024 நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம ஒரு பக்கெட் வச்சுருக்கோம். ஓகே, வீட்டில் ஒரு பக்கெட் வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட பக்கெட் இருக்குதுன்னா, இப்படி ஒரு பக்கெட் இருக்குதுன்னா இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? இந்த லெஃப்ட் சைடு, இந்த ரைட் சைடு, இதில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல்லாம் மாறவே மாறாது, சேமாக இருக்கும். இப்படி சேமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பாட்டம் லெவலில் மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்குது இல்லையா? இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டாக? லெஃப்ட் சைட் பாட்டம், ரைட் சைட் பாட்டம்னு இதில் என்ன எடுத்தாலும் வாட்டரோட லெவல் சேமாக இருக்குதுன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய வாட்டரில் ப்ரெஷர் எந்த பிளேஸில் எடுத்தாலும் சேமாக இருக்கும். ஓகே, அப்படி ப்ரெஷர் சேமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும்? ஒரு லிக்யூட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ப்ரெஷர் சேம்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்த உள்ள இந்த பக்கெட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த வாட்டர் அல்லது ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும்னா ரெஸ்ட்டில் இருக்கணும். இது மூவ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் இருக்காது, நோ ஆக்சலரேஷன். ரெஸ்ட்டில் இருக்கும், ஸோ ஆக்சலரேஷன் கிடையாது. எத்தனை நம்பர் ஆஃப் கண்டெய்னராக நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணாலும் சேம் லிக்யூடே இருக்கணும், சேம் ஃப்ளூயிடே இருக்கணும். இப்படி இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் சேமாக இருக்கும். எப்படி? லிக்விட் மூவ் ஆகக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கணும், மூவ் ஆகாது, ஸோ தட் நமக்கு ஆக்சலரேஷன் நடக்காது, சேம் லிக்விடாக இருக்கணும். இது மேலே நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட் ஷேப்லனாலும் கண்டெய்னர் வச்சுக்கலாம். அப்போ அதை அப்படியே நம்ம கொஷினுக்குள்ளே கொண்டு வாங்க. இங்கே நம்மக்கிட்ட ஒரு லிக்விட் வச்சுருக்காங்க, இது மூவ்மெண்ட்டில் இருக்கா? இல்லை, இது மூவ் ஆகலை, இது ரெஸ்ட்டில் இருக்குது, ஆக்சலரேஷன் இல்லை. இந்த ABCDன்னு 4லையுமே சேம் லிக்விட் தான் இருக்குது. அப்போ ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ப்ரெஷர் எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ரெஷர் நமக்கு சேமாக இருக்கும்னா நமக்கு
EFGH எந்த பார்ட் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ப்ரெஷர் நமக்கு எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் ப்ரெஷர் நமக்கு சேமாக இருக்கும் கிளியராக இருக்கா கிளியராக இருக்கா ஓகே ரைட் சரி இனி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்த கொஷின் ஒன்று இருக்குது இதுதான் ஃப்ளூடோட லாஸ்ட் கொஷின் இந்த கொஷினை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் இந்த செஷன் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் 2021 கேட்ட ஒரு கொஷின் எத்தனை பேர் இந்த கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும் ஓகே ரைட் ஸோ இப்போ இந்த செஷன் ப்ரீமியர் ஆகும்பொழுது நானும் உங்களோட சேட்டில் இருப்பேன் இந்த ஃப்ளூடில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஷின்ஸும் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் நான் அதில் சொல்ல உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நானும் உங்களோட சேட்டில் தான் இருப்பேன் ஓகே அதை நம்ம உடனே கிளியர் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் இந்த கொஷினை சால்வ் பண்ணி இந்த கொஷினுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க ரெடி ஓகே ஸோ இப்போ ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனி நம்ம சாலிட் பார்க்க போகிறோம் ஓகே இனி நம்ம சாலிட்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சிம்பிள் ஒன் குவிக்காக நமக்கு முடியும் ஜஸ்ட் கவனிச்சா போதும் ஓகே இந்த கொஷின் பாருங்க சாலிட்ல எஸ் சாலிட்ல a cylindrical rod of length ஒரு 1 மீட்டர் radius எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் is just mounted vertically okay just mounted vertically it is subjected to the shear force of 10 to the power 5 Newton at the top okay considering infinitesimally small displacement in the upper edge the angular displacement of the rod axis from its original position would be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் இருக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் இருக்கு இந்த ராடோட லென்த் கொடுத்துருக்காங்க இந்த ராடோட லென்த் எவ்வளோ ஒரு 1 மீட்டர் இந்த ராடுக்கு ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க லென்த் 1 மீட்டர் ரேடியஸ் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் mounted vertically இதை it just subjected to the shear force அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல நமக்கு force shear force இல்லையா இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கும்போது இது என்ன ஆகும் ஸ்லைட் ஆகும் shear forceன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ நாம இதில் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோம் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் இந்த சிலிண்டர் என்ன ஆகும் இதோ இந்த டைரக்ஷனுக்கு மாறும் இதோ இந்த டைரக்ஷனுக்கு இது ஸ்லைட் ஆகும் இல்லையா இந்த டைரக்ஷனுக்கு ஸ்லைட் ஆகும் அப்போ ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து ஸ்லைடான இந்த பொசிஷனை நம்ம தீட்டானோ பைனோ மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா தீட்டானோ பைனோ மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா அதான் கொடுத்துருக்காங்க அப்போ இட்ஸ் சப்ஜெக்டட் டு த ஷியர் ஃபோர்ஸ் தட் இஸ் 10 to the power 5 கன்சிடரிங் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த அப்பர் எட்ஜ் அப்போ அப்பர் எட்ஜில் ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு நடந்திருக்கு அப்போ ஆங்குலர் ஆக்சிஸோட வேல்யூட அதாவது தீட்டா அல்லது பையோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சிம்பிள் ஒன் ஸோ எப்போ நம்ம ஷியர் மாடுலஸ் ஆர் ஷியர் ஃபோர்ஸ் இதில் அப்ளை பண்ணுறோமோ இதில் இருக்கக்கூடிய ஷியர் மாடுலை வேல்யூ ஜிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க 10 to the power 10ன்னு சொல்லி கொடுங்க ஓகே அப்போ ஷியர் மாடுலஸோட ஃபார்முலா என்ன G is equal to F by A தீட்டா அல்லது A பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே பை அல்லது தீட்டா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தீட்டா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ தீட்டா வேணும்னா அந்த ஃபார்முலாவை எப்படி எடுத்துக்கலாம் ஃபோர்ஸ் பை ஜிஏன்னு எடுத்துக்கலாமா ஓகே ஃபோர்ஸ் பை ஜிஏ சிம்பிள் கொஷின் ஓகே ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஷியரிங் ஃபோர்ஸ் 10 to the power 5 ஸோ 10 to the power 5 டிவைடட் பை ஜியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 to the power 10 ஸோ 10 to the power 10 தென் ஏரியா டைரெக்டாக கொடுக்கல அதுக்கு பதிலாக நமக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு 4 இல்லையா 4 ஸ்கொயர் ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணால் 10 to the power -4 இல்லையா ரைட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பை 16 into 10 to the power -4ன்னு கொடுத்துக்கிறோம் 16 into 10 to the power -4 10 to the power 5 by 10 to the power 10 into by into 16 into 10 to the power -5 ஓகே ரைட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸில் நம்ம 10 to the power 16 இல்லையா 16 into 10 to the power -5 இந்த வேல்யூ பார்த்துக்கிறேன்டா 10 to the power 10 சரி இது நான் அப்படியே நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் 10 to the power 5 டிவைடட் பை 10 to the power 10 அதுக்கப்புறம் ஒரு பை எனக்கு ரேடியஸ்க்கு 16 into 10 to the power -4 இல்லையா ஸோ 10 to the power 5 அப்படியே இருக்கட்டும் இங்கே நான் இந்த 16 பை அப்படி எழுதுறேன் பாருங்கள் 16 பை இன்ட்டு இதில் 10 to the power 10 இருக்குது இதில் 10 to the power 4 இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 10 to the power 6ன்னு கிடைக்கும் 10 to the power 6ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ 10 to the power 5 10 to the power 6 கொண்டு நான் கட் பண்ணால் இங்கே 10ன்னு சொல்லி ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும் இல்லையா அப்போ ஃபைனல் ஆன்சர் 1 டிவைடட் பை 16 பை இன்ட்டு 10
So 1 divided by 160 pi. 1 divided by 160 pi இங்கிறது angle ஓட value. Okay, angle that is 1 by 16 pi சொல்லி கொடுத்திருக்காங்க. 1 by 16 pi. Clear இருக்கா? Okay, right? So இது clear ஆக இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணலாம்? இனி next question பார்க்கலாம். இனி பண்ணலாம் next question பார்க்கலாம். Okay, so next question பாருங்க. Yes. The fractional compression, it is del V by V of water depth 2.5 kilometer below the sea level, given the bulk modulus of water is 2 into 10 to the power 9, density of water 10 to the power 3, acceleration due to gravity 10. இது JEE Main 2025 கிட்ட ஒரு question. Fractional compression value கண்டுபிடிக்கணும். Fractional compression of water del V by V ஓட value என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். Okay, right? So sea level depth value 2.5 km கொடுத்திருக்காங்க. bulk modulus 2 ன்னு எடுத்துக்கணும். 2 into 10 to the power 9 எடுத்துக்கணும். density 10 to the power 3 ன்னு எடுத்துக்கணும். acceleration 10 ன்னு எடுத்துக்கணும். Okay, right? So இப்போ bulk modulus ஐயும் இந்த depth ஐயும் compare பண்ணி compression கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. fractional compression நமக்கு இங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? So என்னது sea level ல. அப்ப sea இங்க இருக்குதுன்னா so இதுல இருக்கக்கூடிய height value கொடுத்திருக்காங்க இல்லையா? depth value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? depth is equal to 2.5 kilometer. இந்த depth value எவ்வளோ 2.5 kilometer இல்லையா? ரைட்? அப்போ நமக்கு தெரியும் இந்த அப்பர் இந்த sea level below sea level அல்லது below sea level அல்லது இந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் இன் ப்ரெஷரோட வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும், பிக்கராக இருக்கும் இல்லையா? ரைட்? அப்போ இதில் பல்க் மாடுலஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஃபார்முலா பார்க்குறோம்? பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் தான் ஃபைனல் கம்ப்ரெஷன், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை பல்க் மாடுலஸ்னு மாற்றிக்கலாமா? சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை பல்க் மாடுலஸ்னு சொல்லி மாற்றிக்கலாம் இல்லையா? ரைட்? அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த வேல்யூவே நம்ம கொடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் அதோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஹெச் ரோஜி. சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோ? ஹெச் ரோஜி. சேஞ்ச் இன் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோட? ஹெச் ரோஜி. ஸோ நமக்கு இங்கே ஹெச் கொடுக்கல, நமக்கு ஹெச்சுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா டெப்த் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ டி ரோஜின்னு கொடுத்துக்கலாம். டி ரோஜி சேஞ்ச் இன் ப்ரெஷருக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? டி ரோஜி. டி ரோஜி டிவைடட் பை பல்க் மாடுலஸ். டி ரோஜி டிவைடட் பை பல்க் மாடுலஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன் டெல் வி பை வி இஸ் ஈக்குவல் டு டி ரோஜி பை பல்க் மாடுலஸ்ங்கிற ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். இனி வேல்யூஸ் கொடுத்தா போதும். ஓகே, ரைட்? சேஞ்ச் இன் வி பை ஒரிஜினல் வே இஸ் ஈக்குவல் டு டி ரோஜி. டெப்த்தோட வேல்யூவில் கொடுத்தாங்க 2.5 கிலோமீட்டர். ஸோ 10 to the power 3. ஓகே, அண்ட் ரோவோட வேல்யூவில் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அதை 10 to the power 3ன்னு சொல்லி எடுத்துக்கணும். அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு நம்ம ஒரு 10 எடுத்துக்கலாம். ஓகே, டிவைடட் பை பல்க் மாடுலஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பல்க் மாடுலஸ் இஸ் 2 into 10 to the power 9 இல்லையா? ஸோ 2 into 10 to the power 9 எல்லாமே ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். அப்போ இன்ட்டு ஒரு 100 சேர்த்துக்கும், இன்ட்டு ஒரு 100 சேர்த்துக்கும். ஓகே, ரைட்? ஸோ நமக்கு இங்கே மெயின் நம்பர்ஸை பாருங்களேன். 2.5 டிவைடட் பை 2 எவ்வளோ? 2.5 டிவைடட் பை 2 இஸ் 1.25. கரெக்டாக? 2.5 டிவைடட் பை 2 இஸ் 1.25. 1.25 நமக்கு ஆன்சரில் ரெடிமேடாக இருக்குது, நீங்கள் அதையே கொடுத்துடலாம். ஒருவேளை இந்த பவர்ஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே கேன்சல் ஆகும். பிகாஸ் இங்கே பாருங்க 10 to the power 3, 10 to the power 3. இங்கே பாருங்க 10 to the power 3, 10 to the power 3, that is 9. அப்போ இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆகும். கரெக்டாக? ஓகே, ரைட்? ஸோ அகைன் நமக்கு என்ன இருக்குது? 9 இல்லை, 3 இல்லை. ஐம் சாரி கைஸ். அப்போ 10 to the power 3, 10 to the power 3 நமக்கு ஆட் பண்ணுவோம். 10 to the power 6 ஆகும். அப்போ இதில் ஒரு 0 இருக்குது, 7 ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 0 இருக்குது, அப்போ 9 ஆகும் இல்லையா? ரைட்? அப்போ நமக்கு நியூமரேட்டரில் 10 to the power 9, டினாமினேட்டரில் ஒரு 10 to the power 9 இருக்கும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ தட் நீங்கள் மெயின் நம்பர்ஸை வச்சு இந்த வேல்யூ என்ன பண்ணிடலாம்? கொடுத்துடலாம். 1.25. கம்ப்ரெஷன், ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன், இட் இஸ் 1.25. ஓகே, ரைட்? இனி நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A steel wire of length 2 meter, Young's modulus is 2 into 10 to the power 11 Newton per meter square stressed by the force. அப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டீல் ஒயருக்கு லென்த் இருக்குது, யங்ஸ் மாடுலஸ் இருக்குது, அது ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க.
some force கொடுத்து அதை stretch பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரிஜினல் லென்த்ல இருந்து some length change ஆயிருக்கு இல்லையா? அப்போ நமக்கு சேஞ்ச் ஆன லென்த் வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டு if the Poisson ratio and the transverse strain for the wire is 0.2. அப்போ இந்த கேஸில் Poisson ratio value 0.2, transverse strain value 10 to the power minus 3 இல்லையா? transverse strain value 10 to the power minus 3. Transverse strain is nothing but lateral strain படிச்சிருக்கோம்ல அதுதான். Okay. Then the elastic potential energy of the energy density of the wire என்னன்னு கேட்குறாங்க. Elastic potential energy density. Elastic potential energy density formula na U is equal to half y epsilon square. Y na Young's modulus, epsilon ங்கிறது நமக்கு இங்க values calculate பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? Right? Epsilon ஓட value calculate பண்ணிட்டு தானே நம்ம இங்க வரணும். Yes. சரி, epsilon value calculate பண்ணிட்டு வரலாம். First of all அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா Poisson ratio formula எடுக்கிறோம். Poisson ratio is equal to del R by R divided by del L by L. இந்த ஃபார்முலாஸ்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? பல்க் மாடல் சாலிட்ஸில் கூடியது நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா ஷீட் இருந்ததுன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, del R by R divided by del L by L. இந்த transverse strain is nothing but lateral strain. Transverse strain என்ன அர்த்தம்? lateral strain அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த del L by L நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி? del L by L calculate பண்ணாங்க. So del L by L is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? del R by R is lateral strain இல்லையா? So lateral strain divided by sigma Poisson ratio. Okay, so del L by L தான் நமக்கு இங்க sigma. அப்ப sigma is equal to lateral strain ஓட வேல்யூல கொடுத்திருக்காங்க 10 to the power minus 3 and sigma Poisson ratio value 10 to the power 2 னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த கால்குலேஷனை நான் அப்படியே மேலே எழுதுறேன். 10 to the power minus 3 divided by 10 to the power 0.2 2 into 10 to the power minus 1 கொடுக்கலாம். 2 into 10 to the power minus 1 கொடுக்கலாம். Okay, so 1 by 2 is equal to 10 to the power minus 3. denominatorல ஒரு 10 to the power minus 3 இருக்கு. அது numerator போகும்போது plus 2 ஆக மாறும் இல்லையா? so plus 2. Okay, so 1 by 2 நம்ம என்ன எழுதலாம்? 0.5 எழுதிக்கலாம். அப்போ 0.5 into 10 to the power 2 minus 3 நமக்கு minus 1 ஆக மாறும். Okay, 2 minus 3 இல்லையா? minus 2 எப்படி வந்துச்சு? 0.2 தானே இல்லையா? ரைட், அப்போ நமக்கு 10 to the power minus 1 இது நமக்கு plus 1 ஆக மாறும். அப்போ 1 minus 3 நமக்கு minus 2 ஆக மாறும். அப்போ 0.5 into 10 to the power minus 2ங்கிறது நமக்கு 5 into 10 to the power minus 3 ஆக மாறும். ஓகே, ஸோ 5 into 10 to the power minus 3ங்கிறது இங்கே ஜஸ்ட் நமக்கு சிக்மா வேல்யூ. ஓகே, சிக்மா வேல்யூவில் எப்சிலான் வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. எப்சிலான் வேல்யூ நமக்கு இங்கே கிடைச்சாச்சு. டெல் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ தோணும் சேஞ்ச் இன் லென்த் எங்கேருந்து வந்துச்சு, ஒரிஜினல் லென்த் எங்கேருந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீல் ஒயரோட லென்த் 2 சென்டிமீட்டர் இருந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். சம் ஒயரில் நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். அப்போ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அது எவ்வளோ கிடைச்சிருக்கு? 5 into 10 to the power minus 3. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த energy density, elastic potential energy density ல நாம என்ன பண்ணணும்? substitute பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். U is equal to half epsilon y square. ஓகே, அல்லது y square epsilon சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, y epsilon square. ஸோ 1 by 2 Young's modulus value எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Young's modulus value 2 into 10 to the power 11. கரெக்டா? 2 into 10 to the power 11. 2 into 10 to the power 11. இனி எப்சிலானோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5 into 10 to the power minus 3 but the whole square. ஸோ நெக்ஸ்ட் கேஸில் இந்த 2 நமக்கு கட் ஆகும் இல்லையா? ஸோ 10 to the power 11 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 10 to the power minus 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 to the power minus 6 இல்லையா? ஸோ 25 மெயின் நம்பர், 10 to the power 11 minus 6 இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ 25 into 10 to the power 5ங்கிறது ஃபைனல் ஆன்சர். 10 to the power 5ங்கிறது ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 25னு இதில் கொடுத்தா 25னு இதில் கொடுத்தா கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். இது கூட நமக்கு ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. JEE Main 2025ல் JEE Main 2025ல் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். இனி நாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் இதே மாதிரி ஒரு கொஷின் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை ஹோம்ஒர்க்காக எடுத்து எனக்கு கொடுங்க. ஓகே, ஃப்ளூயிட்ஸில் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், சாலிடில் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது JEE Main 2022ல் கேட்ட ஒரு கொஷின். ஸோ ஃப்ளூயிடில் கொடுத்த கொஷின் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின், சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுங்க. அதே மாதிரி சாலிடில் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
A certain pressure P is applied to 1 liter. 1 liter of water and 2 liter of water separately. For a certain pressure எடுத்து 1 liter of water apply பண்றாங்க. அதே amount of pressure 2 liter of water apply liquid என்ன பண்றாங்க? இல்ல ஒன்னு வாட்டர் இன்னொன்னு லிக்விடா சரி ஓகே. அப்போ certain pressure 1 liter of waterல அப்ளை பண்றாங்க. same amount of pressure 2 liter of liquidல அப்ளை பண்றாங்க. இப்போ water gets compressed to 0.1, okay, 0.01 percentage, whereas liquid gets compressed 0.03 percentage. The ratio of bulk modulus of water to that liquid 3/x ஆக இருந்ததுன்னா x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஒரே amount of pressure வாட்டருக்கும் லிக்விடுக்கும் அப்ளை பண்றாங்க. வாட்டர் 1 லிட்டர், லிக்விட் வந்து 2 லிட்டர். இப்போ வாட்டர் நமக்கு 0.01 compress ஆகுது, லிக்விட் நமக்கு 0.03 compress ஆகுது. இப்போ பல்க் மாடுலஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது JEE Main 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே ரைட். ஸோ இப்போ கம்ப்ரஸ் ஆகுது, கம்ப்ரெஷன் பற்றி படிக்கிறோம். நம்ம ஃபார்முலா வந்து change in volume by original volume is equal to change in pressure by bulk modulus. Correct? Change in volume by original volume is equal to change in pressure by bulk modulus. இது நமக்கு கான்செப்ட்ல படிச்சிருக்கோம். இதுல change in pressure நம்ம எடுக்க போறதில்ல. pressure நமக்கு certain pressure P ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ change in volumeக்கும் bulk modulusக்குமான ரிலேஷன் பார்த்தா போதும் இல்லையா? ரைட்? bulk modulusக்கான ரிலேஷன் பார்த்தா போதும். ஸோ இப்போ change in volume by original volume it is inversely proportional to bulk modulus இல்லையா? It is inversely proportional to bulk modulus. So இந்த change in volume by original volume இருக்குல்ல, இதை நான் just V னே எடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துக்கிறேன் V னே எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ V is inversely V dash னு எடுத்துக்கிறேன். V dash is inversely proportional to bulk modulus. V dash it is inversely proportional to bulk modulus. இப்போ இந்த ரிலேஷன் மட்டும் எனக்கு போதும். நான் வாட்டரையும் லிக்விடையும் இதில் அப்ளை பண்ணிப்பேன். இது வாட்டரையும் லிக்விடையும் இல்லையா? அப்போ எனக்கு bulk modulus for water with respect to bulk modulus for liquid, it is equal to எனக்கு inversely proportional இல்லையா? அப்போ எனக்கு என்ன calculate பண்ணும்? இதோட ரேஷியோ bulk modulusக்கு ரேஷியோ calculate பண்ணும் இல்லையா? bulk modulus எடுத்தாச்சு. இனி நமக்கு வால்யூமுக்கு inversely proportional இல்லையா? அப்போ liquid divided by water னு சொல்லி கிடைக்கும். liquid divided by water. அப்போ liquid எவ்வளோ compress ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க? 0.03%. So 0.03 water compress ஆகிறது 0.01. ஸோ இப்போ ஆன்சர் 3/1 சொல்லி கிடைக்குது. ஓகே, அவங்க கொடுத்தது என்னது 3/x கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x இருக்க இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ இங்கே 1. x ஓட வேல்யூ 1. சிம்பிள் கொஷின். ஓகே ரைட். இனி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. The elastic potential energy. The elastic potential energy stored in a steel wire of length 20 cm stretched through 2 cm is 80 joule. The cross sectional area of the wire என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. இது JEE Main 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. JEE Main 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. elastic potential energy. again elastic potential energy கொடுத்துட்டு ஏரியா கேக்குறாங்க. elastic potential energy ஃபார்முலா என்ன? U is equal to half K. நல்ல கவனிங்க. ஸ்டீல் லென்த் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஸ்டீலோட லென்த் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ எடுத்துருக்கோம்? 2 cm ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஓகே, லென்த் ஒரிஜினல் லென்த்தும் இருக்குது, சேஞ்ச் ஆன லென்த்தும் இருக்குது இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான வேல்யூ கொடுக்கணும். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் லென்த் த ஹோல் ஸ்கொயர், del L the whole square. So U is equal to 1/2. K ஓட வேல்யூ என்னது? K ஓட வேல்யூ Young's modulus, then area L del L square. கரெக்டா? Young's modulus, area del L square. So U ஓட வேல்யூ இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 80 ஜூல். எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி 80 ஜூல். அப்போ 80 கொடுத்துருங்க, 1/2 கொடுத்துருங்க. Young's modulus வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. 2 × 10⁻11 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏரியாவோட வேல்யூ எதுவும் கொடுத்துருக்காங்களா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா தெரியாது, அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏரியா அப்படியே இருக்கட்டும். அண்ட் சேஞ்ச் இன் லென்த்தோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. சேஞ்ச் இன் லென்த்தோட வேல்யூ 20 சென்டிமீட்டர் லென்த்தை நமக்கு என்னவா மாற்றிருக்காங்க? 2 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ லென்த் வந்து 20 மீட்டர். சேஞ்ச் இன் லென்த்துங்கிறது 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணுவோம்? 2 சென்டிமீட்டர் வேல்யூ மீட்டராக மாற்றுங்க. 2 × 10⁻2 மீட்டருக்கு மாற்றி வச்சுருங்க. இனி இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெல்எல் இருக்கப்பட பிளேஸில் டெல்எல்கான வேல்யூ 2 × 10⁻2 கொடுக்கணும், பட் ஸ்கொயர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 10⁻2 ஸ்கொயர் பண்ணால் -4 டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் பிரச்சனை இல்லை, அது 20. ஓகே,
ரைட்? இதில் நிறைய சிமிலர் டேர்ம்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ணலாம். இந்த 0 நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கொண்டு இந்த 4 நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த 2 கொண்டு இந்த 80 கட் பண்ணிங்கன்னா 40 ஆகும். கரெக்டாக? மெயின் டேர்ம்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா, மெயின் நம்பர்ஸ் எல்லாம் போச்சா? இனி நமக்கு என்ன பார்த்தா போதும், பவரை பார்த்தா போதும். பவரில் எனக்கு இங்கே 10 to the power 11 இருக்குது, இதில் ஒரு 1 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ அந்த 1ஐயும் அந்த 10 to the power 11ஐயும் கட் பண்ணால் எனக்கு 10 to the power 10ன்னு சொல்லி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 10 to the power 10ன்னு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 10 to the power 10 இருக்குது, இதில் 10 to the power -4 இருக்குது. 10 to the power 10, 10 to the power 4 எனக்கு கிடைக்கும், 10 to the power 6ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? அப்போ 40 is equal to 10 to the power 6 into A. ஓகே, 40 is equal to 10 to the power 6 into Aன்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் இருந்து எனக்கு A வேணும் அப்படின்னா A is equal to 40 by 10 to the power 6. அது 40 into 10 to the power தெரியல, நான் எழுதுறது வெயிட் a minute நான் இங்கே தள்ளி எழுதுறேன். ஓகே, தெரியுதா? இப்போ 40 into 10 to the power -6 ஆக மாறும். அப்போ ஏரியா வேல்யூ 40 into 10 to the power -6 நமக்கு மில்லிமீட்டர் ஸ்கொயர். மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக தான் 10 to the power -6 போட்டிருக்கோம் இல்லையா? அப்படின்னா நமக்கு இங்கே 40 கொடுத்துக்கலாம். 40 கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். இப்போ இந்த கொஷின் நமக்கு கிளியராக இருக்குன்னா, சாலிடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வெரி சிம்பிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஓகே, இனி நமக்கு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. இந்த கொஷின் பாருங்கள். The elastic behavior of the material for a linear stress and linear strain as shown in the figure. அப்போ இங்கே நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குமான ரிலேஷனை கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குமான ரிலேஷனை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபில் 20, 40, 60 ரேஞ்சில் நமக்கு ஸ்ட்ரெயின் 1, 2, 3ங்கிற ரேஞ்சில் 1 10 to the power -10 இந்த ரேஞ்சில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபை கொடுத்துட்டு the energy density for a linear strain 5 into 10 to the power -4. ஓகே, -4 அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா எனர்ஜி டென்சிட்டியோட வேல்யூ என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனர்ஜி டென்சிட்டி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னதுடா கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். எனர்ஜி டென்சிட்டி ஃபார் அ லீனியர் ஸ்ட்ரெயின் ஆஃப். ஓகே, லீனியர் ஸ்ட்ரெயின் வேல்யூ கொடுத்துட்டு எனர்ஜி டென்சிட்டியை கேட்டிருக்காங்க. எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா என்னது? எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா U is equal to half Y epsilon square. கரெக்டா? half நம்பர் பிரச்சனை இல்லை. ஓகே, எலாஸ்டிக்கோட லீனியர் ஸ்ட்ரெயினை 5 into 10 to the power 4ன்னு சொல்லி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதில் எனக்கு ஒய்யோட வேல்யூ தெரியணுமே, யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ தெரியணும் இல்லையா? யங்ஸ் மாடுலஸை ஒரு கிராஃப்லேருந்து யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஃபுக்கான ரீசன் என்ன? கிராஃபை கொடுத்து யங்ஸ் மாடுலஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மீனிங், அதில் கான்செப்டில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபில் ஸ்லோப் எப்படி எடுக்கிறது? ஸ்லோப்பை வச்சுட்டு நமக்கு யங்ஸ் மாடுலஸ் எடுக்கலாம் தெரியுமா? ஓகே, நார்மல் ஸ்லோப்பில் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்லோப்பு தான் யங்ஸ் மாடுலஸ் இல்லையா? ஒய் கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் இறங்கியிருக்கோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்லோப்பு தான் நமக்கு யங்ஸ் மாடுலஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோப் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸ்லோப் பாருங்க, இங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது, இங்கே ஸ்ட்ரெயின் இருக்குது. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே நான் ஸ்லோப் எடுக்கிறேன்னு வைங்களேன், இந்த லாஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன். ஸ்ட்ரெயினில் 4 into 10 to the power -10 எடுக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸில் 80 எடுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸில் 80 எடுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது எனக்கு என்னது? dx, இது dy. கரெக்டா? ஓகே, அப்போ எனக்கு dy by dx தான் ஃபார்முலா. ஸ்லோப் ஃபார்முலா என்னது? dy by dx. கரெக்டா? அப்போ dy என்னது? எனக்கு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் எனக்கு எப்சிலான் பை சிக்மா கொடுக்கலாம். இல்லையா? அப்போ எப்சிலானோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 4 into 10 to the power -10 இல்லையா? 4 into 10 to the power -10 divided by இங்கே நமக்கு 80 இல்லையா? இது நமக்கு 4 into 10 to the power -10, இங்கே வந்து நமக்கு 80. ஸோ இதில் நீங்கள் 80 கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஸ்லோப்பாக இருந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்லோப் தானே யங்ஸ் மாடுலஸ். ஸோ அப்போ 80 divided by 4 into 10 to the power -10 கொடுக்கலாமா? 80 divided by 4 into 10 to the power -10 நமக்கு கொடுக்கலாம். கரெக்டா? ஓகே, ரைட். ஸோ அப்போ 4 நமக்கு 80 கொண்டு கட் பண்ணோன்னா, 4 கொண்டு 80 நமக்கு கட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும் இல்லையா? இங்கே 10 to the power -10 இருக்குது, அது நியூமரேட்டர் போகும்பொழுது 20 into 10 to the power 10 மாறும். ஓகே, 20 into 10 to the power 10 2 into 10 to the power 11 எழுதிக்கலாம் இல்லையா?
20 into 10 to the power 10 2 into 10 to the power 11 மாத்திக்கலாம். அப்ப Young's modulus எனக்கு கிடைச்சாச்சு. இனி அதில் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் இல்லையா? Energy density is equal to 1 by 2 y epsilon square. நான் 1 by 2 கொடுத்துட்டேன். Y Young's modulus இப்போ கண்டுபிடிச்சோம் 2 into 10 to the power 11. So 2 into 10 to the power 11 and epsilon ஓட value linear strain value உள்ள கொடுத்திருக்காங்க 5 into 10 to the power minus 4. So 5 into 10 to the power minus 4 but square பண்ணி எடுக்கணும் 5 square பண்ணா 25 minus 4 square பண்ணா minus 8. Okay. இப்போ next caseல நமக்கு 2 நமக்கு கட் ஆயிடும். So 25 into 11 minus 8 நமக்கு 3 ன்னு கிடைக்கும். So 25 into 3 joule per meter cube. Joule per meter cube. 25 into 3. 25 into 3. Okay. So 25 into 10 to the power 3 is the right answer. 25 into 10 to the power 3 is the right answer. Clear ஆ okay right. So இப்போ இந்த question clear ஆ இருக்குதுன்னா இனி நாம next question பார்க்கலாம். Next question பாருங்க 2 wires ரெண்டு wire same lengthல இருக்கு radius are joined end to end loaded னு சொல்லிருக்காங்க. ஓகே அப்ப ரெண்டு wire நமக்கு end to end connect ஆகுற மாதிரி ரெண்டு wire வச்சிருக்கோம். இதுல ஒரு wire இதுல ஒரு wire ரெண்டுமே end to end connect ஆயிருக்கு. ஓகே ஓகே கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாம இதுல லோட் கொடுத்திருக்காங்க ஒரு லோடும் இருக்கு. ஓகே the Young's moduli of materials of two wires y1 and y2 இதோட Young's modulus value y1 இந்த Young's modulus value y2 இப்படி இருந்ததுன்னா the combination behaves as a single wire னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா combination இது ஒரு single wire behave பண்ணுச்சுனா combination value என்னவாக இருக்கும்ங்கறத கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் क्वेश्चन இல்லையாடா இது என்னது ஒரு டைரக்ட் क्वेश्चन. இப்போ k ஓட வேல்யூ நான் எடுக்கறேன்னா அது எனக்கு ya/l ஆக இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஓகே என்னவாக இருந்திருக்கும் ya/l ஆக இருந்திருக்கும் இல்லையா? சோ அப்ப நான் end to end கனெக்ட் பண்ண போறேன் அப்படினா எனக்கு k ஓட வேல்யூ அதாவது 1/k ஓட வேல்யூ எனக்கு என்னவாக இருந்திருக்கும் 1/k1 plus 1/k2 ஆக இருந்திருக்கும் இல்லையா? பட் இங்க எனக்கு Young's modulus கேட்டிருக்காங்க. இத கம்பைன் பண்ணி வரக்கூடிய y ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ y ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன இருந்திருக்கும் 2y1 y2 divided by y1 plus y2 சிம்பிள் இல்லையா? ஓகே 2y1 y2 divided by y1 plus y2ங்கிறது ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே and this is the last question for solids. Match the following. Match list 1 and list 2 கொடுத்திருக்காங்க. list 1 ல A ல பாருங்க force that restores the elastic body of unit area to its original state அப்படினு சொல்லிருக்காங்க. force that restores an elastic body of unit area to its original state. Okay so அப்ப நீங்க force per unit area நம்ம stress னு சொல்லுவோம் இல்லையா force per area stress னு சொல்லுவோம். அது யூனிட் ஏரியாவா இருக்கிற பட்சத்துல நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்கலாம் 1 னு கொடுக்கலாம் இல்லையா யூனிட் ஏரியானா 1 னு கொடுக்கலாம். அப்ப stress ஓட வேல்யூ என்னவாக மாறும் stress will be equal to force ஆக மாறும். stress is equal to force ஆக மாறும். கரெக்ட்டா? ஓகே அப்ப இங்க force that restores the elastic body of unit area its original state னா அது எதை மீன் பண்ணுது stress மீன் பண்ணுது. அப்ப ஆப்ஷன் ஏங்கிறது 3 ஓட மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் A 3 ஓட மேட்ச் ஆகுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ A வும் C யும் கண்டிப்பா வராது. சோ இப்ப அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா two equal and opposite forces are parallel to opposite phases அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நார்மலா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுக்கறோம் வைங்களேன். இந்த மாதிரி நம்ம ஒரு சர்ஃபேஸ் எடுக்கறோம்னா இதுல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறோம்னா இது ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா ரைட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் எப்படி இருக்கும் parallel opposite forces ஆக இருக்குதுனா அது நம்ம என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம் shear modulus னு படிச்சிருக்கோம் இல்லையா சோ அப்ப இந்த shear modulusல ஆப்ஷன் 4 ஓட மேட்ச் ஆகுது இல்லையா செகண்ட் ஒன் ஆப்ஷன் 4 ஓட மேட்ச் ஆகுது அப்ப நம்ம ஆப்ஷன்ல செகண்ட் ஒன் ஆப்ஷன் Bங்கிறது ஆப்ஷன் B ல இருக்கு வேணும்னா நமக்கு அடுத்ததையும் செக் பண்ணலாம் C ஓகே Cங்கிறது forces perpendicular everywhere to the surface per unit area and same everywhere னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் perpendicularly bulk modulus ஆக இருக்கும் அடுத்து two equal forces opposite forces perpendicular to opposite forces ஆக இருந்ததுன்னா that is Young's modulus ஆக இருக்கும் இது பேசிக் கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்து எழுதக்கூடியது இல்லையா ரைட் சோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சாலிட்ஸ்ல மிரர் 30 ல நிறைய क्वेश्चंस எல்லாமே கரெக்ட்டா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி டைரக்ட் JEE பேப்பர்ஸ்ல இருந்து நாம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ளூயிட்ஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ண क्वेश्चंसல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுனா இந்த செஷன் கீழ நீங்க கமெண்ட் பண்ணணும்
ஓகே ரைட். அண்ட் ஃப்ளூயிட்ஸில் ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருக்கேன், சாலிட்ஸில் ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மிரர் 30 சீரீஸை சீரியஸாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நான் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு செஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.